Hello, my dear குட்டி children. இனிய மாலை வணக்கங்கள். சரி, ஒரு வழியா ரே ஆப்டிக்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. ரே ஆப்டிக்ஸை பயங்கரமா கம்ப்ரெஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, that's a very big chapter. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐ ஹவ் கவர்ட் ஆல் த கான்செப்ட்ஸ். ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு போயிருந்ததுன்னா நீங்க ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. அதை எதுவும் விடலை, மேஜரா எவ்ரி திங் இஸ் கவர்ட், ஆல் த கோர் கான்செப்ட்ஸ் ஆர் கவர்ட். இப்போ அதே மாதிரி அடுத்து வேவ் ஆப்டிக்ஸ். ரைட், 12th இருக்கிற கஷ்டமான சாப்டர்ஸ்ல இதுதான் கடைசி பகுதி. இதோட ஹார்டஸ்ட் சாப்டர்ஸ், இந்த டெக்னிக்கலா டீப்பா இருக்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் இஸ் மாடர்ன் பிசிக்ஸ். அது ரொம்ப 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 ஈஸி. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லை, டப்பா ஈஸியா முடிச்சிடலாம். சரி, இப்போ வேவ் ஆப்டிக்ஸ். அது என்ன சார் ஆப்டிக்ஸ்ல ரே ஆப்டிக்ஸ் வேவ் ஆப்டிக்ஸ் மொத்தமா ஒரே ஆப்டிக்ஸாவே சொல்லலாமே அப்படின்னா இல்ல, டிஃபரன்ஸ் இருக்கு. லைட்ன்ற பைப்ல இதை நான் 100 தடவை சொல்லியிருப்பேன்ல, திருப்பி நான் சொல்றேன் கேளுங்க. லைட்டுக்கு 3 விதமான பிஹேவியர்ஸ் இருக்கு. அதுல ஒன்னதான் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். என்ன? ரே. ரேனா நேர்கோட்டில தான் போவான், குதிரைக்கு கண்ணை கட்டி விட்ட மாதிரி. இங்கிட்டு அங்கிட்டு எங்கேயும் திரும்பவே மாட்டான், ஒற்றே கோட்ல தான் போயிட்டு போன்னு வச்சுப்போம். அதுதான் ரே ஆப்டிக்ஸ். அதை பத்தி தான் போன சாப்டர் ஃபுல்லா பார்த்தோம். இப்ப வேவ்ல அவனுக்கு கண்ணு தெரியும். அந்த குதிரைக்கு கண்ணை ஓபன் பண்ணி விட்டா என்ன ஆகும்னுவாங்கன்னா, அது லெஃப்ட் பார்த்துட்டு புல் இருந்ததுன்னா அதை மேய போவோம், ரைட் சைட்ல பார்த்துட்டு வேற ஏதாவது இருந்ததுன்னா அதை மேயறதுக்கு போவோம். அப்படியே பெராக் பார்த்துட்டே போவோம்னு வச்சுப்போம். அதேதான் வேவ் ஆப்டிக்ஸ்லயும் நடக்குது. ஸோ இங்கிட்டும் நம்ம ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல லைட்டுங்கிறவன் அந்த ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, லைட் ஆல்வேஸ் டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னு, அந்த பிஹேவியர்ல இருந்து வெளியே வந்துருவான். இந்த ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் வில் நாட் பி வேலிட். எப்போ? நான் லைட்டுக்கு குறுக்கால போடுற அப்டக்கிள் இல்ல அப்பர்ச்சர் ஏதோ ஒண்ணு, லைட்டு போற பாதையை நான் ஏதோ ஒண்ணு போட்டு தடுக்கிறேன்னு வச்சுப்போம். அந்த தடுக்கிற பாடியோட சைஸும் லைட்டோட வேவ் லென்த்தும் கிட்டத்தட்ட கம்பேர் பண்ற லெவலுக்கு இருக்குன்னு வச்சுப்போம். சேம் லெவல்ல இருந்தது, ஈக்குவலா இருக்கணும் அவசியம் இல்ல, சேம் லெவல்ல இருந்ததுன்னா லைட் ஆனவன் நேரா போக மாட்டான், லெஃப்ட் ரைட்டு மேல கீழே, இல்ல பெண்ட் ஆகும், லைட்டா பெண்ட் ஆகும். பெண்டுனா வளைகிற மாதிரி கிடையாது, ரைட் கர்வ் கிடையாது, ஆங்குலர் பெண்ட். நேரா போயிட்டு இருக்கிற கோடு டபக் அப்படின்னு பெண்ட் ஆகும். ரைட், அதுதான் அந்த பினாமினா தான் வேவ் ஆப்டிக்ஸ்ல நம்ம படிக்க போறோம். அது that phenomena, bending of light around an obstacle or aperture. அது எதை ப்ரூவ் பண்ணுது? வேவ் நேச்சர் ஆஃப் லைட். லைட்டுங்கிறது வேவ் அப்படிங்கிறத திருப்பி ப்ரூவ் பண்ணுது. நீங்க போர்ட்ல பார்த்தாலே தெரியும் இல்லையா? ஸோ டெக்னிக்கலா அதுக்கு ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் பார்க்கணும். பார்த்து முடிச்சுட்டு இந்த பஞ்சாயத்துக்கு வரும். ஸோ இப்போ இந்த டாபிக்ல நம்ம ஓவராலா டிஸ்கஸ் பண்ணும்போது, இதை நம்ம 11th நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. 11th கடைசி சாப்டர் வேவ்ஸ் அப்படின்றத டீடைலா படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஈக்குவேஷனை மட்டும் பார்த்துட்டு அடுத்தது இன்டர்ஃபரன்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ், டிஸ்ட்ரக்டிவ். இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இதுவும் நீங்க வேவ்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. 2 வேவ்ஸை அட் அ டைம் ஒரே இடத்துல ஒரு பார்ட்டிகிள் மேல நான் தூக்கி சூப்பர் இம்போஸ் பண்ணேன்னா the resultant phenomena is interference. அடுத்தது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அந்த இன்டர்ஃபரன்ஸை எக்ஸ்பெரிமெண்டா பண்ணின ஒரு செட்டப். அண்ட் ஃபைனலா டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன். அவ்வளவுதான், சாப்டர் முடிஞ்சிடும். குட்டி சாப்டர் தான் இது. ஸோ ஒரு பேசிக் வேவோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ப்ராக்ரெசிவ் வேவ். நம்ம SHM சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ஒரு பேசிக் வேவோட ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. SHM ஓட ஈக்குவேஷன் x is equal to a sin omega t. Now x is equal to a இல்ல a cos omega t அந்த மாதிரி. அது ஒரு ஆசிலேஷனுக்கு மட்டும். அதுவே எனக்கு ஒரு வேவ் போய்கிட்டு இருக்கு. வேவ்னால என்ன? எனர்ஜி that transfers from one point to another. So வேவ்ங்கிறது மோஷன்ல இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படின்னு சொல்லிக்கலாம். So அந்த ப்ராக்ரெசிவ் வேவோட ப்ராப்பர் எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் என்ன பாருங்க? y is equal to a sin kx minus omega t. Pena. So y is equal to a sin omega kx minus omega t. இதோட அர்த்தம் என்ன? மைனஸ் இருந்ததுன்னா வேவ் ரைட் சைட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுல இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் கொஞ்சம் டீடைல்டா அனலைஸ் பண்ணிடலாம், ரொம்ப முக்கியம்ல. சோ ஒரு ப்ராக்ரெசிவ் வேவோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா, y is equal to a sin kx minus omega t, right? y is equal to a sin kx minus omega t. இப்போ இதுல what are the terms?
y எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்? எனக்கு ஒரு மெட்டீரியல் மெக்கானிக்கல் வேவா இருந்தா அந்த பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வச்சுப்போம். இங்க எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். லைட்ங்கிறது இட்ஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இல்லையா? அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வேரியேஷன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபீல்டு இல்லாம அந்த ஃபீல்டு எனக்கு வேரி ஆகுது. மேக்ஸிமம் வேல்யூ இஸ் ஏ. அதுல இருந்து அதோட வேரி ஆகிறது அந்த ஏவோட வேரியேஷன் தான் y, ரைட்? சோ ஏங்கிறது என்ன? ஆம்ப்ளிடியூட், ரைட்? எக்ஸ்ங்கிறது இங்க என்ன? டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன். இங்க வேவ் எக்ஸ் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் கே? ஆங்குலர் வேவ் நம்பர். So k is equal to angular wave number. K ஓட ஃபார்முலா என்னன்னா பசங்க, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ஒரு தடவை ரீகேப். 2 pi by lambda அப்படின்னு சொல்லலாம், ரைட்? K ஓட ஃபார்முலா 2 pi by lambda. இப்போ ரெண்டுத்தையும் நான் டிவைடட் பை டைம் போட்டேன்னு வச்சுப்போம். 2 pi டிவைடட் பை டைம் போட்டேன்னா எனக்கு ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி வரும். லாம்டா டிவைடட் பை டைம் போட்டேன்னா லீனியர் வெலாசிட்டி வரும், ரைட்? ஸோ K is angular wave number, இல்ல propagation constant சொல்லலாம். 2 pi by lambda ஒமேகா பை v. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா, இந்த ஃபார்முலா மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ஒமேகா தான் இது. ஒமேகான்றது என்னது? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இல்ல ஆங்குலர் வெலாசிட்டி, ஏதாவது ஒண்ணு. இப்போ இது மூணுத்துக்கும் நடுவில் இருக்கிற லிங்க் என்ன? எனக்கு ஒரு வேவ் இப்படி இருக்குன்னு எடுத்துப்போம், ரைட்? திஸ் இஸ் a வேவ், ஒரு ப்ராப்பர் சைன் வேவ். இவனோட டோட்டல் வேவ் லென்த் என்ன? இதுதான் லாம்டா, கரெக்டா? அவனோட மொத்த வேவ் லென்த். ஒரு வேவ் லென்த்னா என்ன அர்த்தம்? ஒரு கிரெஸ்ட் as well as ஒரு ட்ரஃப், அது மொத்தத்துக்கு சேர்த்து லென்த் எவ்வளவு தேவைப்படுது? that is வேவ் லென்த். ஸோ இதுதான் வேவ் லென்த். இப்போ டைம் பீரியட்னா என்ன? இந்த டிஸ்டன்ஸை டிராவல் பண்றதுக்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு, அதை டைம் பீரியட் சொல்லலாமா? ஸோ இந்த டிஸ்டன்ஸை டிராவல் பண்றதுக்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு, that is டைம் பீரியட். அண்ட் இதையே நம்ம நீங்க அகெயின் வேவ்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சர்க்குலர் மோஷன் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ், SHM சாப்டர்ல படிச்சிருக்கணும். ஒரு சர்க்குலர் மோஷன், ஒரு பார்ட்டிகல் இஸ் ஆன் a யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அதோட ப்ரொஜெக்ஷன் எக்ஸ் இல்ல ஒய்ல போடும்போது அது ஒரு ஃபுல் சர்க்கிளை முடிச்சு வரும்போது எனக்கு ஒரு ஃபுல் வேவ் லென்த் கிடைச்சிருக்கும். ஒரு ஃபுல் வேவ் இல்ல ஒரு ஃபுல் ஆசிலேஷன் எனக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அந்த லாஜிக் படி பார்க்கும்போது எனக்கு இந்த ஃபுல் வேவுக்கு இதை நான் ஆங்கிள் ரெப்ரசன்ட் பண்ணேன்னா 2 pi அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். அதாவது ஓவராலா பாயிண்ட் என்னன்னா, ஒரு முழு வேவ் இருக்கா, அவனோட லென்த் எவ்வளோ? ஒரு ஃபுல் வேவோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தா லாம்டா வேவ் லென்த். அதுக்காகிற டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா t, டைம் பீரியட். அதுக்கான ஆங்குலர், அதை வந்து ஃபேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஏன்னா ஒரு வேவ் அப்படிங்கிறத சர்க்குலர் மோஷன்ல அனலைஸ் பண்றது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு ஃபுல் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு ஃபுல் வேவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். ஒரு அரை சர்க்கிள் ஈக்குவல் டு பாதி வேவ். ஒரு குவார்டர் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு கால் வேவ். அப்போ ஒரு ஃபுல் சர்க்கிள்ல நமக்கு இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ? 2 pi, ரைட்? ஒரு ஃபுல் சர்க்கிள்ல நமக்கு இருக்கிற ஆங்கிள் வந்து 2 pi. அப்போ ஒரு ஃபுல் வேவுக்கு அதே ஆங்கிள் தூக்கி நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம், 2 pi. ஓகே, சோ இப்போ இந்த 2 piக்கும் லாம்டாக்கும் இருக்கிற ரேஷியோ தான் k, ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட், ரைட்? 2 pi by lambda. இந்த ரிலேஷன் ரொம்ப முக்கியம் பசங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மூணுத்துக்குமே நமக்கு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அடுத்த பேஜ்ல சொல்றேன், இல்ல இங்கே கூட பார்த்துடலாம். இந்த 2 pi இருக்குல்ல, சோ ஒரு ஃபுல் வேவுக்கு இது எல்லாமே. இப்போ நம்ம பார்ஷலா ஏதோ ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கன்சிடர் திஸ் பாயிண்ட், ரைட்? சோ அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு இதுல எவ்வளவு ஆகும்? 1 செகண்ட். இதுல எவ்வளவு ஆகும்? இதுல எவ்வளவு ஆகும்? இதுல எவ்வளவு ஆகும்? அதாவது இப்ப நம்ம லாம்டா t 2 pi அது எல்லாமே ஃபுல், ஒரு ஃபுல் வேவுக்கு சொன்னோம், கரெக்டா? இப்போ எனக்கு இந்த கால்வாசி வேவ், அத நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல நான் எப்படி சொல்லுவேன் பாருங்க. I'll use this word delta x, பாதை, அது டிராவல் பண்ணி இருக்கிற பாதை அப்படின்னு நான் சொல்லுவேன், கரெக்டா? அதோட ஃபுல் பாதை எவ்வளோ? லாம்டா. எனக்கு தேவையான பாதை டெல்டா எக்ஸ் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். இப்போ அதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது பாருங்க, டெல்டா டி அப்படின்னு நான் சொல்லிக்கலாம்.
ஸோ முழு வேவுக்கு டீன்ற டைம் எடுக்குது. அப்போ இத்தினோண்டு பாதைக்கு டெல்டா டி. அதே மாதிரி முழு வேவுக்கு 2π அப்படின்ற ஆங்கிள், இத்தினோன்ற பாதைக்கு நம்ம டெல்டா ஃபை அப்படின்ற வார்த்தையை போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபை அப்படிங்கிறது பேஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்பீங்களா, ஞாபகம் இருக்கா? இட்ஸ் கால்ட் பேஸ். பேஸ்னா என்ன? என்னோட மொத்த ஃபுல் வேவை கம்பேர் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல அந்த வேவ், அந்த பார்ட்டிகிள் எந்த இடத்துல இருக்கு, ரைட்? அது ஒரு ஃபுல் ஆசிலேஷன் ஆடி முடிச்சதுன்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கே திருப்பி வந்துடும். கரெக்டா? இந்த வைப்ரேஷன் எப்படி நடக்குது? ஒரு பார்ட்டிகிள் ஒரு மேல போயிட்டு கீழே வந்துட்டு திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு போறது, ஃபுல் வேவ். அதுக்கு 2π. அப்ப நடுவுல ஏதோ ஒரு இடத்துல, லெட்ஸ் சே மேல, அப்ப அங்க இருக்கும்போது அவனோட பொசிஷனை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்? டோட்டல்ல இவ்வளோ இருக்காம்பா. கரெக்டா? இப்போ நம்ம மெட்ராஸ்ல இருந்து கோயம்புத்தூர் போறோம் அப்படின்னு வச்சுப்போமே, எவ்வளவு? ஒரு 500 கிலோமீட்டர் வச்சுப்போம். இப்போ நம்ம ஒரு 200 இல்ல 300 கிலோமீட்டர் கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதை எப்படி சொல்லுவோம்? எக்ஸாக்டா 300ன்னு சொல்லலாம், இல்ல பாதி தூரம் வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லலாம். இப்ப அந்த பாதிங்கிறது எதை ரெஃபரன்ஸா வச்சு? மெட்ராஸ்ல இருந்து கோயம்புத்தூரை ரெஃபரன்ஸா வச்சு தானே பாதி அப்படின்னு நம்ம சொல்றது. இப்ப நான் மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு போறேன், அப்பயும் நான் அதே 300 கிலோமீட்டர் பாதின்னு சொல்ல முடியாதுல்ல. சோ அந்த லாஜிக் என்னன்னா, நான் டோட்டலா எவ்வளவு தூரம் போறேனோ அதுல எத்தனை % கவர் பண்ணிருக்கேன், அதை தான் இது மூணுமே ரெப்ரசென்ட் பண்றது. மொத்த லாம்டால டெல்டா எக்ஸ்ன்ற பாதையை நான் கவர் பண்ணிருக்கேன்பா, ரைட்? சோ அப்போ அதுக்கு எனக்கு டெல்டா டீன்ற டைம் எடுத்திருக்கு. அதை நான் ஆங்கிள் சொல்ல போனா டெல்டா ஃபை பேஸ் அப்படின்ற ஆங்கிள் நான் கவர் பண்ணிருக்கேன். ஓகே, சோ இது மூணுத்துக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, டெல்டா எக்ஸ் பை லாம்டா ஈக்குவல்ஸ் டெல்டா டி by total time period equals delta phi by 2π. so இதுதான் இது மூணுத்துக்கான ரிலேஷன்ஷிப். ஓகேவா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த டாபிக் போலாம். சோ ஒரு வேவோட பேசிக் காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் தான். சாச்சா, அடுத்தது வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்துருமா? வாட் இஸ் வேவ் ஃப்ரண்ட் பசங்களா? செகண்ட். இதை பார்த்துருக்கீங்களாலே? தண்ணியில கல்ல தூக்கி போட்டு விளையாடுவேன், நான்லாம் எக்கச்சக்கம் விளையாடுவேன், பார்த்துருக்கீங்களா இங்க? ஸோ இதுல இந்த ஒரு சர்க்கிளை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வருவோமே. இஃப் வி ஃபாலோ, லெட்ஸ் சே இந்த ஒரு சர்க்கிளை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த சர்க்கிளுக்கு பேர் தான் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்றது, ரைட்? ஸோ அந்த சர்க்கிளுக்கு பேர் தான் வேவ் ஃப்ரண்ட். பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஒரு கல்லை தூக்கி தண்ணியில போடுறோம், அப்ப தண்ணியில இருந்து எனக்கு சர்க்குலரா ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகுமா? அந்த ரிப்பிள்ஸ் தான் இது எல்லாமே, ரைட்? முட்டை முட்டையா எனக்கு ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு வரும். இப்போ இங்க கல்லுக்கு பதில் நம்ம இன்னொன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு குச்சி வச்சிருக்கேன், லெட்ஸ் சே இந்த குச்சி வச்சிருக்கேன். இந்த குச்சியை தூக்கி தண்ணியில வச்சு நான் மேல கீழே ஆடிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் நான் ஒரு குச்சி கம்பு எடுத்துட்டு தண்ணி சென்டர் பாயிண்ட்ல வச்சு மேல கீழே மேல கீழே மேல கீழே கண்டினியூஸா ஆடிட்டே இருக்கேன். அப்ப என்ன ஆகும்? நான் தண்ணியோட சர்ஃபேஸை கண்டினியூஸா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேனா? அப்ப எனக்கு இந்த மாதிரி ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆயிட்டே இருக்குமா? நம்ம ஒரு கல்லை தூக்கி ஜென்டிலா போடுறோம்னு வச்சுப்போம். பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்டீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சின்னோண்டு கல்லை தூக்கி நான் ஜென்டிலா டிங் அப்படி போடுறேன். போட்டா என்ன, எனக்கு ஒரு முட்டை வந்துட்டு அது அப்படியே வெளியே போயிட்டே இருக்கும், ரைட்? ஒரே ஒரு முட்டை தான் வரும், வெளியே போயிட்டே இருக்கும். அதுக்கு பதில் நான் கண்டினியூஸா அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன். உங்க வீட்டுல கூட பக்கெட் ஏதாவது கொஞ்சோண்டு பெருசா இருந்தா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். போயிட்டு பக்கெட் அமைதியா இருக்கிறப்போ உங்க விரலை வச்சு லைட்டா டிங் 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 அழுத்திட்டு பாத்தீங்கன்னா முட்டை முட்டையா போகும். ஸோ அப்போ அதோட மீனிங் என்னன்னா, நான் ஒரு தடவை கிரியேட் பண்ற டிஸ்டர்பன்ஸ் எனக்கு எல்லா டைரக்ஷன்லயும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுதா? சர்ஃபேஸ்ல மட்டும் அப்படிங்கிறதுனால. இங்க வாட்டர் சர்ஃபேஸ் வந்து ஒரு 2 டைமென்ஷனல் பினாமினா, அதனால எனக்கு அது சர்ஃபேஸ்ல மட்டும் ஸ்ப்ரெட் ஆகுது. அதே 3 டைமென்ஷனலா யோசிச்சு பாருங்க, ஸ்பெரிக்கலா இருக்குமா? 2 டைமென்ஷனல்ல சர்க்கிள். அப்போ நான் ஒரு பாயிண்ட்ல கிரியேட் பண்ற டிஸ்டர்பன்ஸ் எனக்கு சர்க்கிளா வெளியே போயிட்டே இருக்கு. இப்ப அதுவே ஒரு லைட் பல்ப் இருக்கு, நான் அதை ஆன் பண்ணும்போது அங்க கிரியேட் ஆகுறதும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். என்ன அது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்டர்பன்ஸ். அது எப்படி எனக்கு போகுது? முட்டை முட்டையா வெளியே போயிட்டே இருக்கு. சென்டர்ல இருக்க அந்த பாயிண்ட் சோர்ஸ்ல இருந்து முட்டை முட்டையா எனக்கு வெளியே போயிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப அந்த முட்டைக்கு பேரு தான் ஃபேஸ், வேற எதுவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? லோக்கஸ் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ். லோக்கஸ்னா என்ன? நம்ம மேக்ஸ்ல ஒரு பென்சிலை வச்சு கோடு போடுறோம் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் கால்ட் லோக்கஸ். எந்தெந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்றோம்? வைப்ரேட் ஆகுறப்போ யார் யாருக்கெல்லாம் சேம் ஃபேஸ் இருக்கோ அவன்லாம் ஒரு வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க
இந்த சர்க்கிள்ல இருக்கிறான்ல ஒரு முட்டையில இருக்கிறவன் எல்லாருக்குமே ஒரே ஃபேஸ்ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஒரு முட்டையில இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபேஸ்ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ விச் மீன்ஸ் இப்ப நம்ம ஏதாவது ஒரு சர்க்கிள் எடுத்துப்போம். இந்த சர்க்கிள் எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், அந்த முட்டையில இருக்கிற டாப் மோஸ்ட் பாயிண்ட் எல்லாமே ஒரே ஃபேஸ்ல இருக்காங்க. இதை நம்ம எப்படி வரையலாம் அப்படின்னா, கன்சிடர் திஸ் இஸ் த சோர்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். இப்ப இங்க டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து எனக்கு லைட் ரேஸ் எல்லா டைரக்ஷன்லயும் போகணுமா? ஸோ லைட் ரேஸ் தே டிராவல் இன் ஆல் த டைரக்ஷன்ஸ். ஆனா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி. எனக்கு இப்படி ஒரு வேவ் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு, அதே மாதிரி இப்படி ஒரு வேவ் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. இங்க அதாவது வேவ்ஸ் எல்லா டைரக்ஷன்லயும், இது வந்து 2D 3D எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி வரைஞ்சு வச்சிருக்கேன், பட் புரிஞ்சுக்கோங்க. வேவ் எல்லா டைரக்ஷன்லயும் போயிட்டு இருக்கா. இப்ப எனக்கு ஒரே ஃபேஸ்ல இருக்கிற வேவ்ஸ் பாருங்க, இந்த ட்ரஃப் எல்லாத்தையும் நான் ஒன்னா ஜாயின் பண்ணா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சர்க்குலர் வேவ் ஃப்ரண்ட் கிடைக்குதா? அதாவது அந்த சர்க்கிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணதா பாருங்க, ட்ரஃப் 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 இருக்கிற ட்ரஃப் எல்லாத்தையும் நான் ஒரு லைன் வச்சு ஜாயின் பண்ணனா that represents a wave front. அதே மாதிரி இருக்கிற கிரெஸ்ட் எல்லாத்தையும் நான் ஒன்னா ஜாயின் பண்றேன். மீன்ஸ் அப்போ இங்க இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த பாயிண்ட்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே எனக்கு ஒரே ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட்? இந்த பாயிண்ட்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் லெட்ஸ் சே இது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட்னு வச்சுப்போம், இது மினிமம் டிஸ்பிளேஸ்மென்ட். சோ அந்த மேட்டுல இருக்கிற எல்லாத்தையும் நான் ஒரு வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அந்த பள்ளத்தாக்குல இருக்கிற எல்லாத்தையும் நான் ஒரு வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ வேவ் ஃப்ரண்ட், இந்த வேவ் ஃப்ரண்டோட வார்த்தை என்ன மீனிங் அப்படின்னா என்னன்னா, இப்ப இந்த படத்துல இல்ல ரியல் லைஃப்ல கூட நீங்க பார்த்திருக்கலாம், இந்த மிலிட்டரி பரேட்ல நம்ம ரிப்பப்ளிக் டே அப்போ, இந்த வருஷம் ரிப்பப்ளிக் டே அப்போ முடிஞ்சதுன்னா பாருங்க, இந்த டெல்லியில ரெட் ஃபோர்ட்ல மிலிட்டரி பரேட் நடக்கும். அப்ப அந்த மிலிட்டரி மேன் மார்ச் பாஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி மார்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அப்படியே ரோவா மார்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களோட ஹேண்ட் மூவ்மெண்ட், லெக் மூவ்மெண்ட்ஸ் அது எல்லாமே இன் ஃபேஸ்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சோ பார்ட்டிகல்ஸ் தட் ஆர் இன் த சேம் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷன், அது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுக்கா ஒரு லைனை போட்டு ஜாயின் பண்ணணும், அதை தான் நம்ம வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ திஸ் இஸ் வேவ் ஃப்ரண்ட். இப்ப எதுக்கு இப்ப இந்த வேவ் ஃப்ரண்ட்டை போட்டு இவ்வளவு கொட்டாஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வேவ் ஃப்ரண்ட்டை வச்சுதான் இந்த என்டையர் சாப்டருமே. சோ அப்போ ஒரு பாயிண்ட் சோர்ஸ்ல நம்ம ஆப்டிக்ஸ்ல எக்கச்சக்கம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம், லைட் ரேஸ் எல்லா டைரக்ஷன்லயும் போகும். சோ பாயிண்ட் சோர்ஸ்ல இருந்து லைட் ரேஸ் எல்லா டைரக்ஷன்லயும் போயிட்டு இருக்கு. சோ இதோட வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தா ஸ்பெரிக்கல், இந்த மாதிரி ஸ்பியரா இருக்கும் பசங்களா. அதை இங்க யூ வில் ஹேவ் டு விஷுவலைஸ் இட் 3 டைமென்ஷனலி. இது சர்க்கிள் கிடையாது, 3 டைமென்ஷனலா ஸ்பெரிக்கல். போர்ட்ல 2D, அதனால எனக்கு சர்க்குலார்னு தெரியுது, பட் 3 டைமென்ஷனலா ஸ்பெரிக்கல். ரைட்? சோ பாயிண்ட் சோர்ஸ் ஹஸ் a spherical wavefront. Right? Point source க்கு spherical wavefront. அதே மாதிரி linear source. So இதோட wavefront எப்படி இருக்கும்? நீங்க பாருங்க, சப்போஸ் இதுல இருந்து இது ஒரு டியூப் லைட்னு வச்சுப்போம், எனக்கு லைட் ரேஸ் இப்படி போணுமா? சோ நான் இங்க இப்படி ஒரு சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட் கன்சிடர் பண்றேன்னு வச்சுப்போம். சோ இதுல இருந்து வேவ் ஃப்ரண்ட்ஸ் எல்லாம் இப்படி போகும். கிட்டத்தட்ட நம்ம தண்ணியோட சர்ஃபேஸ் சொன்னோம்ல, அதே மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆனா சர்ஃபேஸ்ல மட்டும் இல்லாம எனக்கு தண்ணி வந்து லேயரா இருக்கு. சோ ஒரு லேயரையும் இப்படி போகும்னு இமேஜின் பண்ணிக்கலாம். தண்ணிக்குள்ள அப்படி நடக்காதே, சர்ஃபேஸ்ல மட்டும்தான். பட் லெட்ஸ் ஜஸ்ட் இமேஜின், தண்ணியை நான் லேயரா பிரிச்சேன்னா ஒரு லேயரும் எனக்கு இப்படி வைப்ரேட் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோம். சோ இங்க இது எனக்கு 2 டைமென்ஷனலா பார்த்தா சர்க்குலர், பட் நான் பல்கா பார்த்தேன்னு வைங்களேன், சோ இங்க ஒண்ணு, சோ இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, சோ இந்த மாதிரி it will be a cylindrical wave front. Right? So cylindrical, இங்க இருந்து எல்லா டைரக்ஷன்லயும் போகும், சிலிண்ட்ரிக்கலா இருக்கும். Right? Cylindrical wave front. So ஒரு லீனியர் சோர்ஸ்க்கு the wave front will be cylindrical.
அடுத்தது ஃபைனல் பிளேன் சோர்ஸ் அப்படின்னா என்ன? இன்ஃபினிட்டி சோர்ஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஐ மீன் சோர்ஸ் இஸ் அட் இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ். ரே ஆப்டிக்ஸ்ல படிச்சிருப்போம். ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில இருக்கும்போது எனக்கு அதுல இருந்து வர்ற லைட் ரேஸ் எல்லாமே அப்ராக்சிமேட்டா பேரலல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு இன்க்ளினேஷன் இருக்கதான் செய்யும், பட் அதை நான் இக்னோர் பண்ணிட்டு அப்ராக்சிமேட் பேரலல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அப்ப பேரலலா வர்ற ரேஸுக்கு நான் வேவ் வரைஞ்சனா எப்படி இருக்கும் பாருங்க. லெட்ஸ் கன்சிடர் பேரலல் ரேஸ். டிங் டிங் டிங். So parallel race. Ting 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 ting. Ting 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 ting. எப்படி இருக்குன்னு வச்சுப்போம். சோ இது எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணேன்னா இது எல்லாமே எனக்கு ஒரே ஃபேஸ்ல இருக்கா? அதை தான் இப்படி பிளேன் போட்டு காமிச்சிருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. சோ ரேஸ் தட் ஆர் இன் த சேம் ஃபேஸ் அது ஒரு பிளேனா எனக்கு ஃபார்ம் ஆகும். சோ எனக்கு ஒரு இன்ஃபினைட் சோர்ஸ்ல இருந்ததுன்னா when the source is at infinity இல்ல parallel set of rays வருதுன்னா அதோட வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும்னா எனக்கு perpendicular plane வேவ் ஃப்ரண்டா இருக்கும், perpendicular-ஆ இருக்கும். மிலிட்டரி பரேடுக்கு இதுதான் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள். இப்ப அந்த மிலிட்டரி பரேட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல 10 பேர் இருப்பாங்களா, அதுக்கு செகண்ட் ரோல 10 பேர் இருப்பாங்க, செகண்ட் ரோல 10 பேர் இருப்பாங்க. அப்போ அதை நான் எப்படி பார்க்கலாம்? லெட்ஸ் கன்சிடர் இந்த மாதிரி ஒரு மிலிட்டரி பரேட் எடுத்துப்போம். ரைட். சோ இவங்க எல்லாமே ஹியூமன்ஸ் இந்த டைரக்ஷன்ல மார்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ரைட். சோ லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இந்த டைரக்ஷன்ல மார்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மொதல் ரோல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு பிளேன் மாதிரி அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது ரோல இருக்கிறவங்க எல்லாருமே இன்னொரு பிளேன், இது இன்னொரு பிளேன், இது இன்னொரு பிளேன். சோ இத நம்ம இப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம். கிரெஸ்ட் ட்ரஃப் கிரெஸ்ட் ட்ரஃப் அப்படின்னு. சோ மொதல் வேவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே பிளேனா இருப்பாங்க. அடுத்து ரெண்டாவது. சோ திஸ் இஸ் a plane wave friend. ஓகேவா? So, 3 types of sources: point source, linear source, parallel rays. Point source is spherical wavefront, linear source is cylindrical wavefront, parallel source. Source parallel சொல்ல முடியாது, infinite source. Parallel set of rays we can call plane wavefront. அவ்வளவுதான். So, wavefront கதை முடிஞ்சிருச்சு. 1 second. இப்போ எதுக்கு இந்த wavefront ஸ்டோரியை நம்ம பார்ப்போம். ஹைஜென்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சோ வாட் இஸ் தட் ஹைஜென்ஸ் பிரின்சிபல்? ஹைஜென்ஸ் அப்படின்றது ஒரு மனுஷர், அவரு கொடுத்த பிரின்சிபல் தான் இது பாருங்க. ஹைஜென்ஸ் பிரின்சிபல் என்ன? நம்ம அந்த வேவ் ஃப்ரண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த வேவ் ஃப்ரண்ட்ல இருக்கிற எல்லா பார்ட்டிகிள்ஸுமே, ஆல் த பார்ட்டிகிள்ஸ் இந்த பார்ட்டிகிள், அதாவது இந்த இடத்துல பார்ட்டிகிள்ஸ் அவர் எதை ரெஃபர் பண்றாருன்னா ஒரு மீடியம்ல இருக்கிற வைப்ரேட் ஆயிட்டு இருக்கிற பார்ட்டிகிள்ஸ். ரைட். பட் இதை நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் லெட்ஸ் ஜஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் மீடியம். இப்போதைக்கு தண்ணி மேல இருக்கிற ஒரு வாட்டர் வேவ்னு வச்சுப்போம். சோ அந்த வேவ் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு வேவ் ஃப்ரண்ட் இருக்குதுல்ல, அந்த வேவ் ஃப்ரண்ட்ல இருக்கிற எல்லா பார்ட்டிகிள்ஸுமே இண்டிவிஜுவலா சோர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஆல் த பார்ட்டிகிள்ஸ் இன் a wave front will behave as a source. ரைட். இது ஒரு சூப்பர் பிரின்சிபல். பாருங்க. Every point on a wavefront, every point on a wavefront acts as a fresh source of light. So every point acts as a fresh source of light. அதோட பர்பஸ் என்ன பாருங்க, creates new wavefront. அது ஒரு புது wavefront கிரியேட் பண்ணும். So எல்லா points, not even particles. So pointsங்கிறது பெட்டர் வேர்ட். எனக்கு ஒரு wavefront இருக்கா, அந்த வேவ் ஃப்ரண்ட்ல நான் எந்த ஒரு பார்ட்டிகிளை சூஸ் பண்ணாலும், எந்த ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணாலும், that point will act as a fresh source. அது ஒரு ஃப்ரெஷ்ஷான வேவை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். that is ஹைஜென்ஸ் பிரின்சிபல். இப்ப அது கிரியேட் பண்ற வேவை நம்ம செகண்டரின்னு சொல்லுவோம். ஸோ ஒரிஜினலா நான் கன்சிடர் பண்ற வேவ் ஃப்ரண்ட்டை பிரைமரி அப்படின்னு சொல்லுவேன். அது ஒன்னு கிரியேட் பண்ணி கொடுக்குது இல்லையா, அத நான் செகண்டரி வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப அந்த செகண்டரி வேவ் ஃப்ரண்டோட யூஸ் என்ன? யூஸ் என்னன்னா, நான் என்னோட ஒரிஜினல் வேவ் ஃப்ரண்ட் கிடைச்சது, அதாவது எனக்கு ஒரிஜினலா ஒரே ஒரு வேவ் ஃப்ரண்ட் தான்ப்பா இருக்கு, எனக்கு அந்த வேவோட ஸ்பீடு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து அந்த வேவ் எங்க இடத்துல இருக்கும் அப்படின்றத இந்த லாஜிக் வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஒரிஜினல் வேவ் ஃப்ரண்ட் இருக்கு, அந்த வேவோட ஸ்பீடு மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா ஓகேப்பா, இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அவன் எங்க இருக்கான் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். இது சிம்பிள். நம்ம கைனமேட்டிக்ஸ்லாம் படிச்சிருப்போம்ல, இனிஷியல் பொசிஷனும் வெலாசிட்டியும் கிடைச்சிருச்சு அப்படின்னா எனக்கு ஆஃப்டர் அ சர்டன் டைம் அவன் எங்க இருப்பான் அப்படிங்கறத என்னால சொல்ல முடியும்ல. அஸ்யூமிங் இட் இஸ் யூனிஃபார்ம் மோஷன். இங்க நம்ம வேவோட ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகல, யூனிஃபார்மா தான் இருக்கு.
அப்படியே சேஞ்ச் ஆச்சுனாலும் அந்த மீடியம்ல எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அதையும் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்துட்டா we can determine the future position of the wave front now after a certain amount of டைம்க்கு அப்புறம் எங்க இருக்கு கண்டுபிடிச்சிடலாம். சோ எப்படின்னு பார்த்தா இப்போ let's go back to the animation. இங்க இருக்கு பாருங்க. இத பாருங்களேன் பசங்களா. இது வந்து ஒரிஜினலா ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு வச்சுப்போம். Now imagine this is a plane wave front. அதுல நான் 3 பார்ட்டிகல்ஸ் எடுத்திருக்கேன். 1 2 3. இந்த 3 பார்ட்டிகல்ஸ் மட்டும் நான் கன்சிடர் பண்றேன். இந்த லைன் கம்ப்ளீட்டா filled with points. இதுல நான் இன்ஃபினைட் பாயிண்ட்ஸ் வரையலாம். 1 2 3 4 5 எத்தனை வேணாலும் நான் போட்டுக்கலாம். நான் ரேண்டமா 3 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். சரியா? 1 2 3. இப்போ இது மூணுத்தையும் நான் சோர்ஸ்னு அஸ்யூம் பண்ணா இதுல இருந்து எனக்கு பாயிண்ட் சோர்ஸுக்கு வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கணும் பாருங்க, ஸ்பெரிக்கலா இருக்கணுமா? சோ இது மூணுத்தையும் நான் சோர்ஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிருக்கேன். ரைட்டா? அப்போ இந்த பாயிண்ட் சோர்ஸ்ல இருந்து இது மூணுத்தையும் நான் சோர்ஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிருக்கேன். அப்போ இங்க இருந்து எனக்கு வேவ் ஃப்ரண்ட்ஸ் வெளியே போகணும். சோ லெட்ஸ் சே இதுதான் இந்த பாயிண்ட்ல இருந்து வெளியே போற சர்க்குலர் வேவ் ஃப்ரண்ட். ரெண்டாவது பாயிண்ட்ல இருந்து வெளியே போற மூணாவது பாயிண்ட், இது ரெண்டாவது பாயிண்ட்ல இருந்து வெளியே போற சர்க்குலர் வேவ் ஃப்ரண்ட். ஆனா எனக்கு லெஃப்ட் சைடு தேவையில்லை, ஏன்னா இவங்க எல்லாருமே ரைட் சைடு தான் போயிட்டு இருக்காங்க. ரைட், ஆல் தீஸ் 3 பாயிண்ட்ஸ் இந்த என்டையர் திங்கி ரைட் சைடுல போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிறத கன்சிடர் பண்ணவே தேவையில்லை, நான் ரைட் சைடை கன்சிடர் பண்ணா மட்டும் போதும். இப்ப நான் என்ன பண்றேன், இவனோட வெலாசிட்டி இந்த வேவோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா? ஸோ வேவோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அப்ப நான் சர்டன் டைமுக்கு அப்புறம் அவனோட பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஸ்பீட் இன்டு டைம் போட்டா எனக்கு ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்ப இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அவன் இந்த டிஸ்டன்ஸ்ல இருப்பான்பா அப்படின்னு என்னால சொல்ல முடியுமா? So I can tell that after a certain amount of time இவன் இவ்வளவு தூரம் நகர்ந்திருப்பான் அப்படின்றத என்னால சொல்ல முடியும். சொல்ல முடியும் தானே? அப்ப அந்த டிஸ்டன்ஸுக்கு நான் ஒரு சர்க்கிள் ஒன்னு வரைஞ்சுக்கிறேன். ரைட், சோ v into delta t. v into delta t போட்டு நான் ஒரு ரேடியஸ் வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன். சோ நான் எத்தனை பாயிண்ட்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இத்தனை பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணா எனக்கு லைக் I can choose any number of points. ரைட், சோ ஒன்னொருத்துக்கு எனக்கு ஒரு சர்க்கிள் கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன பண்றேன், அந்த சர்க்கிள் எல்லாத்துக்கும் நான் டான்ஜென்ட்டை போட்டு ஜாயின் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. எனக்கு அதான் நியூ வேவ் ஃப்ரண்ட். இங்க இருந்த வேவ் ஃப்ரண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு இவ்வளோ தூரம் வந்துருச்சு, அவ்வளவுதான். ரைட், அதே தான் இந்த இடத்துலயும் பாருங்களேன். இங்க வந்து we have another, இது வந்து ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்ட்னு வச்சிருக்கோம். அதுல நான் ஒரு பாயிண்ட் சோர்ஸ் எடுத்ததுனால சர்க்கிள் போட்டிருக்கேன். யூசுவலாவே நம்ம என்ன பண்ணுவோம், வேவ் ஃப்ரண்ட் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். அதுல இருந்து நான் ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னா அதுக்கு ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் தானே நான் போட்டாகணும். சோ இங்க வேவ் ஃப்ரண்ட் ஒரிஜினலா பிளேனாரா இருக்கு, பட் அதுல ஒரு பாயிண்ட் எடுத்து நான் ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் போட்டு அதுக்கு டான்ஜென்ட் போடும்போது I will still get the same plane. அதே மாதிரி எனக்கு இங்க ஒரு கர்வ்டு வேவ் ஃப்ரண்ட் இருக்கு, சர்க்குலர் இல்ல ஸ்பெரிக்கல் whatever. அதுல நான் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்ப ஒரு பாயிண்ட்டுக்கும் நான் என்ன பண்றேன், அந்த v into delta t அதை வச்சு ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த வேவ் வந்து இவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்குதுடா அப்படின்றாங்க. அப்ப இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் நான் இந்த இடத்துல போட்டோ எடுத்து வச்சிருக்கேன்ப்பா, இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த இடத்துல அவன் இருப்பான் அப்படின்றதுதான் கொஸ்டின். அப்ப அந்த எவ்வளவு நேரம்ன்றதை நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. அப்ப v into delta t போட்டு நான் ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? அதை ரேடியஸா வச்சு இந்த எல்லா பாயிண்ட்லயும் நான் முட்டையா போடுறேன். போட்டுட்டு அவன் எல்லாத்தையும் நான் ஒன்னா ஜாயின் பண்றேன்னு வச்சுப்போம். I'll get the new position. இங்க பாருங்க t plus delta t. சோ புது வேவ் ஃப்ரண்டோட பொசிஷன் கிடைச்சிருச்சு. ரைட், ஒரிஜினலா this was a t. டெல்டா tன்ற டைம் அப்போ அவன் இவ்வளவு தூரம் மேல போயிருப்பான். சோ அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, சிம்பிள். ரைட், ஒரு சர்க்கிள் v delta t வச்சு ஃபுல் ஸ்பெரிக்கலா போட்டு அது எல்லாத்தையும் மொத்தமா ஒரு லைனை போட்டு விட்டோம்னா முடிஞ்சு போச்சு. That's it பசங்க. சோ இதுதான் ஹைஜன்ஸ் பிரின்சிபல். இப்படிதான் நம்மளால வேவ் ஃப்ரண்டோட பொசிஷனை நம்மளால சொல்ல முடியும். சோ இந்த பிரின்சிபல் வச்சு நம்மளால ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் எல்லாத்தையும் தெளிவா சொல்ல முடியும். திஸ் இஸ் ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷன் அப்போ அந்த வேவ் ஃப்ரண்ட் இப்படிதான் உள்ள போகுது அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இங்க இருந்து வேவ் வந்துட்டே இருக்கா. இப்போ ஏன் இந்த இடத்துல பெண்ட் ஆகுது அப்படின்னும் போது இந்த பாயிண்ட் வந்து மீடியம் குள்ளர என்டர் ஆகும்போது ஸ்லோ ஆயிடும் தானே, அவனோட வெலாசிட்டி குறைஞ்சிரும். சோ இவன் மீடியம் குள்ளர கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பான், இவன் ஏர்ல ரொம்ப தூரம் வருவான். சோ அதனாலதான் நமக்கு இந்த இடத்துல பெண்ட் ஆகுது. நான் இந்த வேவ் ஃப்ரண்ட் ஹைஜன்ஸ் தியரி வச்சு எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் எல்லாத்தையும் நம்மளால கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்.
by using the concept of Huygens theory. The wave front வச்சு reflection. நம்ம நார்மலா ரே இன்சிடென்ட் ரிஃப்ளெக்டட் ரே அப்படிதானே பார்த்துருப்போம். இங்க பாருங்க, எனக்கு ஒரு வேவ் ஃப்ரண்ட், பிளேன் வேவ் ஃப்ரண்ட் வந்து இந்த வேவ் ஃப்ரண்ட் வந்து இங்க அடிக்குது பாத்தீங்களா? சோ இங்க அடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இந்த இடத்துல ஒரு ரே வருதுன்னு வச்சுப்போம். அடிச்சுட்டு இவன் ரிஃப்ளெக்ட் ஆரம்பிச்சிருவான். லெட்ஸ் சே இந்த ரே வந்து இப்படி அடிக்குதுப்பா, இப்படி வந்து அடிச்சுட்டு இவன் இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடுவான். ஆனா இவன் கூட வந்தவன் இருக்கான்ல, அவன் இன்னும் இந்த டைரக்ஷன்ல தானே டிராவல் பண்ணுவான். பாருங்க, இவன் ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டான்ப்பா. பட் ஸ்டில் இவன் இங்க வரைக்கும் தான் இப்படிதான் போயிட்டு இருக்கான். இவன் இங்க படுறப்ப இவன் சர்டன் டிஸ்டன்ஸ் இங்க டிராவல் பண்ணிருப்பான், ரைட்? சோ திருப்பி அதுக்கப்புறம் இவன் இங்க இருந்து ஆரம்பிப்பான். அதனாலதான் ரிஃப்ளெக்ஷனும் எனக்கு ப்ராப்பரா வேவ் ஃப்ரண்ட் இப்படி வரும், ரைட்? சோ இதுதான் டிப், இது பாட்டம்னு வச்சுப்போம். எனக்கு அப்படியே நேரா வந்து அடிச்சு அப்படி போய் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு மேல போகுது. சோ வேவ் ஃப்ரண்ட் லாஜிக்கை யூஸ் பண்ணி we can explain ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் எல்லாமே. இப்போ கதைக்குள்ளர வருவோம் பாருங்க. இன்டர்ஃபரன்ஸ். இன்டர்ஃபரன்ஸ்ல வாரதுக்கு அர்த்தம் என்ன? குறுக்கால போடுறது. நீங்க அந்த நார்மலா இங்கிலீஷ் மூவிஸ்லாம் இல்ல, நீங்களே உங்க வீட்டுல இல்ல கடையில எங்கேயாவது, கடையில இல்ல மீன் ஸ்கூல்ல கேள்விப்பட்டிருப்பீங்களா, டோன்ட் இன்டர்ஃபியர் அப்படின்னா, நீ தலையிடாத இதுல அப்படின்னு. சோ இன்டர்ஃபியர்னா தலையிடுறது அப்படின்னு வச்சுக்கணும். இங்க யாரு பஞ்சாயத்துல போய் தலையிடுறா? ரெண்டு வேவ்ஸ் இல்ல ரெண்டு வேவ் ஃப்ரண்ட்ஸ் வாட் எவர், ஒருத்தனுக்கு ஒருத்தன் போய் சண்டை போட்டுக்கிறது தான் இன்டர்ஃபரன்ஸ். அதாவது ரெண்டு பேருக்கு நடுவுல பஞ்சாயத்துப்பா. பஞ்சாயத்துக்கு நடுவுல ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா நமக்கு ரெண்டு தீர்ப்பு தான் பாசிபிள். என்ன? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா பஞ்சாயத்தை தீர்த்துறது. அதாவது ரெண்டு பேரும் சரிசமம். அதாவது இப்படி வச்சுக்கலாம், ஊர்ல ரெண்டு பேருக்கு தகராறு, ரெண்டு பேருக்கு ஊர்ல பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போ ரெண்டு பேரும் ஈக்குவலி ஸ்ட்ராங், ரெண்டு பேருமே லெட்ஸ் சே பாக்ஸிங் சாம்பியன்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். போத் ஆர் ஈக்குவலி ஸ்ட்ராங். ஓகேவா? இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து. அப்போ அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒண்ணு, ரெண்டு பேரும் அடிச்சுட்டு ஒருத்தனை அடிச்சுட்டு சாவுறது. ரெண்டாவது, உனக்கும் சண்டை வேணாம் எனக்கும் சண்டை வேணாம், சமாதானமா போயிடலாம், ரைட்? இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காம பாத்துக்கலாம் அப்படின்னு சமாதானமா போறது. இதுதான் இன்டர்ஃபரன்ஸ். இப்ப சொன்ன இதே கதை தான் இப்ப நம்ம டீட்டெயிலா மேத்தமெட்டிக்கலா பார்க்க போறோம். ஒன்னு சண்டை, இன்னொன்னு சமாதானம். சண்டைக்கு பேரு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், சமாதானத்துக்கு பேரு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். வேற ஒண்ணும் இல்லை. இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன? தலையிடுறது. ரெண்டு பேரும் வண்டி வந்து குறுக்கால மோதிட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். சோ பட் ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்கு, அப்ப ஒத்துக்கிட்டு சமாதானமா போடுறது கன்ஸ்ட்ரக்டிவ். இப்போ ஒருத்தன் சொல்றான் நீ தான் தப்பு, இன்னொருத்தன் சொல்றான் நீ தான் தப்பு, அப்ப அடிச்சு சாவுங்கடா. தட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இப்போ இன்டர்ஃபரன்ஸோட ப்ராப்பர் இப்ப கதை பார்த்தாச்சா? டெக்னிக்கலா அது என்ன சொல்லலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிராவலிங் இன் த சேம் டைரக்ஷன். ரெண்டு வேவ்ஸ் வேணும், மினிமம் ரெண்டு, மேக்ஸிமம் எத்தனை பேர் வேணா வச்சுக்கலாம், மினிமம் ரெண்டு வேவ்ஸ் டிராவலிங் இன் த சேம் டைரக்ஷன், have the same frequency, same wavelength and constant phase difference. இது ரொம்ப 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 முக்கியம்ல. இந்த கடைசி வார்த்தை தான் ரொம்ப 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 முக்கியம். constant phase difference. ரெண்டு வேவ்ஸ் எனக்கு ஒரே frequencyல இருக்கு, ஒரே wavelengthல இருக்கு, அது உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். phase difference இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா constant phase difference இருக்கணும். they should not have variable phase difference. constant phase difference இருக்கணும். அந்த கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ்னால தான் சஸ்டைன்ட் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். இப்போ இல்லைன்னா இன்டர்ஃபரன்ஸ் நடக்காதா சார் அப்படின்னா, ஏன் நடக்கும்? வேவ்னால இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். இப்படி இருந்தாதான் நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும்னு அர்த்தம் கிடையாது. நம்ம அந்த இன்டர்ஃபரன்ஸை பார்க்கணும்னா இப்படி இருந்தாதான் நம்ம கண்ணால பார்க்க முடியும். அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் கான்ஸ்டன்டா இல்லைன்னா இன்டர்ஃபரன்ஸ், அதோட இன்டர்ஃபரன்ஸ் எவ்வளவு நேரத்துக்கு இருக்குன்னு பார்த்தா 10⁻⁹ நானோ செகண்ட் லெவல்ல தான் இருக்கும். நானோ செகண்ட் லெவல்ல இருக்கும்போது ஹியூமன் ஐ 1/10 ஆஃப் அ செகண்ட், அவ்வளவுதான் நமக்கு. 10⁻⁻1 நானோனா 10⁻⁹. ஒரு செகண்டுக்கு லெட்ஸ் சே 1 பில்லியன் இன்டர்ஃபரன்ஸ் நடந்து முடிஞ்சிடும், which we can't see, நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அதனால சஸ்டைன்டா இன்டர்ஃபரன்ஸ், என் கண்ணுல தெளிவா இன்டர்ஃபரன்ஸ் தெரியணும்பா அப்படின்னா எனக்கு அந்த சோர்சஸ் ரெண்டுமே should be coherent அப்படின்னு சொல்லுவாங்க. coherent அப்படின்னா சேம் frequency, சேம் wavelength, பட் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். இல்ல அப்படியே ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்தாலும் அது சேஞ்ச் ஆகக்கூடாது. ரெண்டு சோர்சஸ்க்கு நடுவுல கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கணும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பசங்களா. either zero phase difference இல்ல constant phase difference, or zero or constant phase difference. okay, so sorry for this பசங்களா, பவர் கட், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே,
So அதை தூக்கி நம்ம superimpose பண்றோம். When these two are superimposed on top of each other, நமக்கு கிடைக்கிறது தான் interference pattern. So இந்த interference, diffraction இது எல்லாமே superimposition. இதனால வர்றது தான் superimposition. For example, the coherent sources. பேர் சொன்னோம் அந்த definition for coherent sources. Same frequency, same wavelength, constant phase difference. ரெண்டுத்துக்கு நல்ல phase difference constant. அதுக்கு பேர் தான் coherent source அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Incoherent அப்படின்னா phase difference change ஆகிட்டே இருக்கும். That's not going to be constant. அதுதான் incoherent அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ let's consider two waves. ரெண்டு wave y is equal to a1 sin omega t, right? a1 sin omega t. அதே மாதிரி இன்னொரு wave y2 is equal to a2 sin omega t, right? So இங்க நல்லா பாருங்க பசங்களா, omega is same. ரெண்டு வேவ்க்கான frequency சேமா தான் இருக்குது, no change. Amplitude மாறி இருக்கு, right? So y1 and y2. Amplitude ரெண்டும் வேற வேற, நமக்கு அதை பத்தி கவலையே தேவையில்லை. இப்போ ரெண்டும் ஒரே ஃபேஸ்ல இருக்கு. So generalistic case கிடைக்காதுல்ல. இப்போ என்ன பண்ணலாம்? சரி, ஒரு phase difference வச்சு நம்ம derive பண்ணிக்கலாம். என்னது? +5. Right? So ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு phase difference இருக்கு. So first wave y is equal to a1 sin omega t, ரெண்டாவது a2 sin omega t. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம superimpose பண்றோம். y is equal to y1 plus y2. superimpose பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் எப்படி தெரியுமா கிடைக்கும்? இன்னொரு ஒரு வேவ் கிடைக்கும். y is equal to a sin omega t plus theta அப்படின்னு வந்து நிக்கும் நமக்கு. a sin omega t plus theta. So இப்ப இந்த a and theta இது எங்க இருந்து வந்தது சார் அப்படின்னா சிம்பிள். இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ரெண்டு வெக்டார் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட்? ரெண்டு பேரையும் ரெண்டு வெக்டார். a வெக்டார், a1 வெக்டார், a2 வெக்டார், inclined at an angle theta அப்படின்னு போட்டுப்போம். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க பசங்களா, இந்த y எதை ரெப்ரசன்ட் பண்றது? டிஸ்பிளேஸ்மெண்ட். அது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி தானே, ரைட்? சோ a1 a2 ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் phi அப்படின்னு வச்சு நம்மளால ரிசல்டன்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். So let this be a1 வெக்டார், ரைட்? இத a2 வெக்டார் அப்படின்னு எடுத்துப்போம். ரெண்டுத்துக்கும் நடுவுல இருந்த ஒரிஜினல் ஆங்கிள் phi, கரெக்டா? a1 வெக்டார் a2 வெக்டார் phi அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம parallelogram lawல என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் a1 காப்பி பண்ணி இங்க, a2 காப்பி பண்ணி இங்க. சோ a1 காப்பி பண்ணி இங்க, a2 காப்பி பண்ணி இங்க. போட்டாச்சா? a2 a1, ரைட்? சோ ஃபைனல் ரிசல்டன்ட் இங்க a வெக்டார் போட்டுக்கலாமா? இதோட ஆங்கிள் theta. ரைட்டா பசங்களா? நார்மலா this is parallelogram law of addition இல்லையா? சோ இப்போ இந்த a ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? a is equal to root of a1 square plus a2 square plus 2a1 a2 cos phi. ரைட்? சோ ஒரிஜினலா a1க்கு a2க்கு நடுவுல இருந்த ஆங்கிள் cos phi. a is equal to a1 square plus a2 square plus 2a1 a2 cos phi. அதே மாதிரி theta எப்படி கண்டுபிடிக்கலாம்? tan theta is equal to a2 sin phi by a1 plus a2 cos phi. கரெக்டா? சோ இத வச்சு என்னால theta as well as amplitude ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கலாம். So tan theta is equal to a2 sin phi by a1 plus a2 cos phi root of a1 square plus a2 square plus 2a1 a2 cos phi. கரெக்டா? எஸ். சோ இப்போ இதுதான் ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட், இதுதான் ரிசல்டன்ட் ஃபேஸ். பட் நார்மலா நம்ம will not be interested in this phase. நமக்கு தேவையான ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு வெக்டாரை தூக்கி ரெண்டு வேவ்ஸ் நான் சூப்பர் இம்போசிஷன் போடும்போது ரெண்டுத்துக்கும் நடுவுல சண்டை, ரைட்? ரெண்டுத்துக்கும் நடுவுல சண்டை. அப்படி சண்டை ஆகும்போது வர்ற ரிசல்ட் என்னவா இருக்கும்? Now that is what we want. அததான் நம்ம இப்ப ரெண்டு கேஸா பார்க்க போறோம். ஒன்னு மேக்ஸிமமா அந்த ஆம்ப்ளிடியூட் என்னவா இருக்கும், இன்னொன்னு மினிமமா அந்த ஆம்ப்ளிடியூட் என்னவா இருக்கும். அது ரெண்டுத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ரைட்? இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் parallelogram law of vector addition, வேற எதுவும் இல்ல. அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி தான் இப்ப நம்ம சால்வ் பண்ண போறோம். So as you can see, right? So அந்த parallelogram law of vector addition, அதில இருந்து நமக்கு intensity. So final intensity இது என்ன வருது? நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா?
intensity is proportional to square of amplitude. இல்லனா root of intensity is proportional to amplitude. Right? So intensity is proportional to square of amplitude. The root of intensity is A. அப்போ A க்கு பதிலு நான் root I A square க்கு பதில் நான் I substitute பண்ணிக்கலாம். இந்த square root இந்த பக்கம் வந்துச்சுன்னா A square ஆயிடுமா? A square க்கு பதில் I. நல்லா பாருங்க. A1 square க்கு பதில் I1. A2 square க்கு பதில் I2. So A1 க்கு பதில் root I1. Root I1, root I2 cos phi. So resultant intensity ஓட formula இது. Right? So resultant amplitude ஓட formula, resultant intensity ஓட formula. இந்த formula ஞாபகம் இருக்காடே? நம்ம இப்ப ஆரம்பிக்கும் போதே நான் காமிச்சேனே ஞாபகம் இருக்கா? 3 waves போட்டு விட்டு ஆரம்பிக்கும் போது அது ரெண்டுத்துக்கு அந்த டெல்டா லாம்டாக்கு டைம் பீரியடுக்கு ஆங்கிளுக்கு மூணுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் போட்டோம் ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்முலால வந்தது தான் இது. டெல்டா எக்ஸ் பை லாம்டா ஈக்குவல்ஸ் டெல்டா ஃபை பை 2 பை ஈக்குவல்ஸ் டெல்டா டி பை டி. நம்ம மோஸ்ட் அந்த டைமை யூஸ் பண்ண மாட்டோம், ஸோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ த ரிமைனிங் 2. ஸோ இங்க நமக்கு இந்த டெல்டா ஃபை என்ன வரும் பாருங்க, 2 பை by lambda into delta x is equal to delta phi. And this is another formula, right? Delta phi. Okay. So, இதை நம்ம பிறகு பார்க்கலாம். Let's just finish that. அதை முடிச்சிட்டு திருப்பி இங்க வரலாம் பாருங்க. இப்போ so நம்ம ஃபைனல் ஆம்ப்ளிடியூட் என்ன பார்த்தோம்? A is equal to root of A1 square plus A2 square plus 2A1 A2 cos theta. அதாவது இந்த இடத்துல cos of final phi. தீட்டாங்கிறது ஒண்ணு இல்ல, அந்த del phi ஃபைனல தான் நம்ம del theta அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், வேற எதுவும் இல்லை. யோசிச்சு பாருங்களேன், எனக்கு cos theta ஓட மேக்ஸிமம் வேல்யூ என்ன? மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் cos theta என்ன? 1. ரைட்? ஸோ cos 0 is 1. ஸோ இப்போ அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 அப்படின்னு வச்சுப்போம். cos 0 degree is equal to 1. அப்ப amplitude என்ன வரும் பாருங்க, A1 square plus A2 square plus 2A1 A2 under root, right? So this becomes A1 plus A2 the whole square under root, which is just A1 plus A2. இதுதான் எனக்கு amplitude max. ரைட்டா பசங்களா? So the maximum amplitude is A1 square plus A2 square plus 2A1 A2. அதை நான் சிம்பிளிஃபை பண்ணா ஜஸ்ட் டைரக்டா அடிஷன் வந்துரு. இதுதான் சமாதானமா போற சிச்சுவேஷன். ரெண்டு பேரும் மேக்ஸ் ஆம்ப்ளிட், ரெண்டு பேருமே ரைட் A1 plus A2 அப்படின்னு வச்சுப்போம். So this is the maximum amplitude. Sorry, yeah, maximum amplitude A1 plus A2. இதே இன்டென்சிட்டியில எழுதுனா என்ன ஆகும் பாருங்க, I is equal to I1 plus I2 plus 2 root I1 root I2. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா root I1 the whole square plus root I2 the whole square plus 2 root I1 root I2, which is root of I1 plus root of I2 the whole square. Right? So I is equal to root of I1 plus I2 the whole square அப்படின்னு வச்சுக்கலாம். This becomes I max. அதாவது root I max is root I1 plus root I2 னு வரும். ஆம்ப்ளிடியூடுக்கு பதில் நம்ம ஸ்கொயர் ரூட் போடுறோம்ல. ஸோ ரூட் I1 பிளஸ் ரூட் I2 ஈக்குவல்ஸ் ரூட் ஆஃப் I max. அந்த I maxல இருக்கிற ரூட்டை இந்த பக்கம் கொண்டு வரும், அவ்வளவுதான். ரூட் ஆஃப் I1 பிளஸ் I2. இதுதான் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. ரைட்? சப்போஸ் பசங்களா ஒரே ஒரு சப் கேஸ், ஃபைனல் சப் கேஸ், ரெண்டு ஆம்ப்ளிடியூடும் ஈக்குவலா இருந்ததுன்னா என்ன ஆகும் பாருங்க, ஜஸ்ட் 2A. புரியுதா? ரெண்டு ஆம்ப்ளிடியூடும் ஈக்குவலா இருந்ததுன்னா 2A வந்துருச்சா? இப்போ இங்க அதே மாதிரி ரெண்டு இன்டென்சிட்டியும் ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கோமே. ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல்னா இன்டென்சிட்டியும் ஈக்குவல். அப்ப என்ன ஆகும், ரூட் ஆஃப் I1 பிளஸ் ரூட் ஆஃப் I2 ரெண்டுமே ஈக்குவல்னு வச்சுக்கலாம். அப்ப ரூட் I0 பிளஸ் ரூட் I0, ரைட்? ரூட் I0 பிளஸ் ரூட் I0. அப்போ 2 root I0 the whole square, which is 4 I0. அப்போ I max இங்க பாருங்க, if I1 equals I2, then I max என்ன ஆகும், 2 root I equal to I0 அப்படின்னு போட்டுக்கலாம். 2 root I0 the whole square is equal to 4 I0. இதுதான் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. இதுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன், சமாதானமா போறது.
யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சமாதானப்படுறது. இங்க நல்லா பாருங்க பசங்களா, என்னோட ஒரிஜினல் இன்டென்சிட்டியே I0 தான் இருக்கு. அப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கரண்ட் வந்துருச்சுப்பா. அப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல பாருங்க, I0 இன்டென்சிட்டி டைரக்டா ஆட் ஆகிறதுக்கு பதிலா I'm getting 4 I0. ரைட் பாருங்க, if two sources of intensity is I0, அது ரெண்டும் நமக்கு சூப்பர் இம்போஸ் ஆச்சு. கன்ஸ்ட்ரக்டிவா சமாதானமா போறதுன்னு முடிவு பண்ணா எவ்வளவு நல்லது. I'm getting 4 times I0. சூப்பர்ல. சப்போஸ் அதாவது வேற வேற இன்டென்சிட்டியா இருந்தா √I1 + I2 the whole square ஞாபகம் வச்சுக்கோங்க. சேமா இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணும்போது we'll get 4 I0. இப்போ ஆப்போசிட், இது this is what you call constructive interference. ரைட், நம்ம இதை தான் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. ரெண்டு வேவுக்கு நடுவுல எனக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் எதுவுமே இல்ல, தட் இஸ் 0. இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் தான் ஒரு சில இடத்துல டெல்டா ஃபை அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. ரைட், நமக்கு இந்த இடத்துல cos phi, நம்ம ஆங்கிள் பிட்வீன் தம் ஃபைன்னு எடுத்துருக்கோமா, சாரி பசங்களா, ஐ மீன் ஃபை ரெண்டு ஒமேகா டி பிளஸ் 5 எடுத்து 5 எடுத்தோமா, திஸ் இஸ் லைக் 5. அதாவது நம்ம எடுத்த ஒரிஜினல் ஈக்குவேஷன்ஸ் என்ன, x1 y1 is equal to a1 sin omega t, y2 is equal to a2 sin omega t plus 5. ஒரு சில பேர் இதை 5 சொல்லுவாங்க, ஒரு சில பேர் டெல்டா 5, எப்படி வேணா நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அந்த 5 தான் இது. சப்போஸ் எனக்கு அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 அப்படின்னா ரெண்டு பேருக்குமே எந்த வித ஃபேஸ் டிஃபரன்ஸுமே இல்லை, கருத்து வேறுபாடும் இல்ல, சமாதானமா போறாங்க. மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இஸ் 4 times I0. சப்போஸ் ரெண்டு பேரும் எதிரெதிரில் நிக்கிறாங்கப்பா, சோ அதே ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி ஃபார்முலா என்ன வருது பாருங்க, a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் 2a1 a2 cos 5. ரைட், இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. நவ if phi is equal to 180 degree, அதாவது ரெண்டு பேரும் ஆப்போசிட் 180 தானே நமக்கு ஆப்போசிட்னு வரும். ரெண்டு பேரும் எதிரெதிரில் இருந்தாங்கன்னா cos 180 டிகிரி என்ன வரும் பாருங்க, -1. அப்ப இது என்ன ஆகும், ஆம்ப்ளிடியூட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் மைனஸ் 2 a1 a2 which is a1 minus a2 the whole square under root a1 minus a2 அப்படின்னு வந்து முடிஞ்சிடும். This is amplitude minimum. So அப்ப இதுக்கு பதிலு நான் இன்டென்சிட்டியை மாத்தி எழுதுனா root of I1 minus root of I2 is equal to root of I minimum. Right, amplitude is square of intensity. இப்போ இந்த ரூட் இந்த பக்கம் கொண்டு வரேன், I minimum the whole square. Right, இதுதான் minimum intensity. So இங்க suppose in this case if I1 equals I2, then I minimum என்ன ஆகும் பாருங்க, 0 அப்படின்னு வந்து நின்னுடும். நான் சொல்லலாம் ஒருத்தனை அடிச்சுட்டு சாவுங்க அப்படின்னு. சோ பாயிண்ட் என்னன்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல சமாதானமா போறாங்க, சோ எல்லாருக்கும் நல்லது. 4 times I0. டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, சோ I1 minus I2. ரைட், சோ அப்ப பாருங்க இதுல யாரு ஸ்ட்ராங்கா இருக்கோ, யாரோட வேல்யூ பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு இருக்கும்னு வச்சுப்போம். பட் ரெண்டு பேருமே சரி சமமா ஸ்ட்ராங்கா இருந்தா ஃபைனல் மினிமம் இன்டென்சிட்டி 0. திஸ் இஸ் கால்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ரைட், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா எனக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0வா இருக்கணும். ஓகே, டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா எனக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் 180 டிகிரி இல்ல பை அப்படி இருக்கணும். 180 டிகிரி இல்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் பைல இருக்கணும். இப்போ இதை ஜெனரலைஸ் பண்ணிடலாம். எனக்கு கண்டிஷன், எந்த கண்டிஷன்ல மேக்ஸிமம் மினிமம் இன்டர்ஃபரன்ஸ். சோ அப்ப சம்மரைசேஷன் என்ன, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இந்த இடத்துல டிஸ்ட்ரக்டிவ். சோ கன்ஸ்ட்ரக்டிவ், டிஸ்ட்ரக்டிவ். கன்ஸ்ட்ரக்டிவ்ல எனக்கு என்ன நடக்குது, ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு சொன்னேன், 0. இப்ப 0 மட்டும் தான் பாசிபிளா, 0 அப்ப மட்டும்தான் எனக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வருமான்னு கேட்டா நாட் நெசசரிலி. 0க்கு அப்புறம் நான் 360 டிகிரி எடுத்துக்கிறேன். ரைட், சோ ஒரு ஃபுல் சர்க்கிள் எடுத்தா that is also technically equal to 0ல. முழு சர்க்கிளை போட்டேன்னா 360 டிகிரி, அதுவும் எனக்கு 0க்கு சமம் தானே. சோ 0, 2 pi, 4 pi and so on. சோ இது எல்லா இடத்துலயும் எனக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும். டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பாருங்க, phi இல்ல del phi எனக்கு 180 டிகிரில வந்துதா. 180க்கு அடுத்து எப்போ எனக்கு எப்பவுமே எதிரெதிரில் இருக்கணும், காஸ் மைனஸ் வரணும்.
cos minus எப்ப பாசிபிள்னா 180ல மட்டும்தான். பட் இஸ் இட்? நோ. 180 அதுக்கப்புறம் இன்னொரு முழு சுத்தி 180க்கு வரலாம்ல. 0ல இருந்து ஃபுல் சுத்தி 0க்கு போலாம். அதே மாதிரி 180ல இருந்து ஒரு ஃபுல் சுத்தி 180 வரலாம். அப்ப பை 180 pi plus another 2 pi, so 3 pi, 5 pi, and so on. So odd multiples of 3 pi, 5 pi, ding 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 ding, and so on. So odd multiples of pi. அந்த எல்லா இடத்துலயும் எனக்கு destructive interference தான் கிடைக்கும். இப்ப this is fine. இப்ப ஃபேஸை தாண்டி நம்ம அதிகமா எந்த ஆங்கிள் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யூஸ் பண்ணுவோம்னா லாம்டா. இது ஃபேஸ் டிஃபரன்ஸ். இன்னொரு வார்த்தையில டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எப்படி சொல்லுவோம்னா பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாத் டிஃபரன்ஸ்னா அந்த ரெண்டு வேவுக்கு நடுவுல இருக்கிற பாதையில இருக்கிற டிஃபரன்ஸை வச்சு நம்ம இன்டர்ஃபரன்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவா டிஸ்ட்ரக்டிவா அப்படின்றத முடிவு பண்ணுவோம். சோ மீனிங் என்ன அப்படின்னா, இங்க என்ன நடக்குது? மேல ஒரு வேவ் இப்படி, அது கூட கீழே எனக்கு இப்படி இன்னொரு வேவ், ரெண்டும் ஒன்னா சேர்ந்தது அப்படின்னா திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். சோ எக்ஸாக்ட்டா எனக்கு இங்க ஆம்ப்ளிடியூட் டபுள் ஆகுது, ரைட்? சோ இப்படி ஆகுது. So this is what is happening, constructive interference. இப்போ இது 0-வை ரெப்ரசன்ட் பண்ணுது. What is this 2 pi? இங்க 2 pi அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, எனக்கு மொதல் வேவ் இங்க இருக்குப்பா, ரெண்டாவது வேவ் இங்க இருக்கு, ரைட்? அது இன்டர்ஃபியர் ஆகுறப்போ லெட்ஸ் சே இதுக்கு பதிலா நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம். எனக்கு மொதல் வேவுக்கும் இதுக்கும் நடுவுல ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கவே கூடாதுன்னு அர்த்தமா? சப்போஸ் என் மொதல் வேவ் இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போ இதுதான் அந்த phi is equal to 2 pi அதை ரெப்ரசன்ட் பண்றது. அதாவது எனக்கு இந்த ஆரம்பிக்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த ஆரம்பிக்கிற பாயிண்ட் ரெண்டுத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு பாருங்க. இங்க ரெண்டுத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுவுமே இல்ல, 0. அதனால கன்ஸ்ட்ரக்டிவ். இங்க எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல டிஃபரன்ஸ் இருக்குப்பா. ஆனாலும் அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? ஒரு ஃபுல் வேவ் லென்த். ஏன்னா இதுதானே நம்ம 2 pi அப்படின்னு சொன்னோம். சோ அந்த ஃபுல் வேவ் லென்த் டிஃபரன்ஸ் இருக்கும்போது இந்த பாயிண்ட்ல இருந்து இவன் இந்த இடத்துல வர்றதுக்கு எவ்வளவு பாதை டிராவல் பண்ணிருக்கான் பாருங்க. சம் சர்டன் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கான்ப்பா. இவன் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கான். சோ இவனோட பாதைக்கும் இருக்கிற பாத் டிஃபரன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் கேஸ்ல அந்த பாத்தோட டிஃபரன்ஸ் வந்து 0. இவனும் ஒரே இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, which means இவன் டிராவல் பண்ண பாதை லென்த்துக்கும் எந்த வித்தியாசமே இல்ல. சோ பாத் டிஃபரன்ஸ் இஸ் 0. பட் இங்க இவன் டிராவல் பண்ண பாதைக்கும் இவனோட பாதைக்கும் நம்ம எடுத்து பார்க்கும்போது டிஃபரன்ஸ் எவ்வளவு? ஒரு ஃபுல் வேவ் லென்த் வருதா டிஃபரன்ஸ்? சோ இங்கிட்டு டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபுல் வேவ் லென்த் அப்படின்னு வரும். இப்ப அதுவே நான் இங்க இன்னொரு ஃபுல் வேவ் லென்த் கூட போட்டுக்கலாம், which means 2 lambda, 3 lambda and so on. சோ அதனால தான் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுக்கு ஜெனரல் கேஸ் டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n lambda அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் பேசிக் சிச்சுவேஷன். இது மாறி கூட வரலாம், சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். பட் இங்க பேசிக் இன்டர்ஃபரன்ஸ், ரெண்டு வேவ் இன்டர்ஃபர் ஆகணும் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற பாத் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும்? இன்டகிரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா அப்படி இருந்ததுன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அடுத்து இங்க டிஸ்ட்ரக்டிவ்ல இதோட அர்த்தம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு வேவ் இப்படி வச்சுப்போம் பாருங்க. இப்ப கீழே இருக்கிற வேவ் எனக்கு எப்படி இருக்கு? தலை கீழே இருக்கு. இப்ப எனக்கு இங்க என்ன வரும்? முட்டை எதுவுமே இருக்காது இல்ல, கம்ப்ளீட்லி 0. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கிறாங்க, எதுவுமே இருக்காது பாருங்க. இப்போ இவங்களுக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. சோ இவன் சப்போஸ் இங்க இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுப்போம். சோ திஸ் இஸ் பை 180 டிகிரி கரெக்டா? ஏன்னா மொத்தமா இருக்கிறது 2 pi அப்படின்னா இவனது 180 டிகிரி. இப்ப இத பாதையில நான் சொன்ன பாருங்க, இவன் இங்க ஆரம்பிக்கிறான், ரைட்டா? சோ ஆரம்பிக்கிறப்ப ரெண்டு பேரும் ஒன்னா தான் மேல ஏறுறாங்க. பட் பொசிஷனே டிஃபரன்ஸ் இருக்குல்ல. சோ இது எவ்வளவு டிஃபரன்ஸ் உருவாக்குது? lambda by 2. சைட் பாத் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு lambda by 2. இப்ப lambda by 2 தான் பாசிபிள். ஆனா இல்ல, எனக்கு இங்க இன்னொரு ஃபுல் வேவ் லென்த் ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். lambda plus lambda by 2 1.5 lambda. அதாவது பாத் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும்? 1/2 lambda இல்ல 1.5 lambda, 5.5 lambda in terms of, அதாவது odd multiples of lambda by 2. நான் சிம்பிளா சொல்ல போனா இப்படி ஒரு வேவ் இருக்குன்னு வச்சுப்போம். சோ இங்கிட்ட எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் தலைகீழ இன்டர்ஃபியர் ஆகும். சோ இங்க this is ஒரு full lambda and lambda 3 lambda by 2.
ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற பாத் டிஃபரன்ஸ் either λ/2 இல்ல 3 times λ/2 இல்ல 5 times and so on அப்படி இருக்கணும். odd multiples of λ/2. ஸோ அதை ஜெனரலா எப்படி சொல்லலாம்? delta x path difference should be odd அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லலாம்? 2n plus or minus 1. ரைட், நம்ம பிளஸ் 1 போட்டுக்கலாம் λ/2. இப்ப n-க்கு பதிலு நான் 0 போடுறேன். யா, so λ/2. n-க்கு பதில் 1 போட்டேன். இப்ப 2 minus 1. யா, கரெக்ட். n-க்கு பதில் 0 போட்டாலும் λ/2 தான் வரும். n-க்கு பதில் 1 போட்டா 3 λ/2. சாரி, n-க்கு பதில் 1 போட்டா 2 plus 1 3 λ/2. கரெக்டா வருதா? n-க்கு பதில் 2 போட்டா 5 λ/2. சோ நான் என்ன நம்பர் போட்டாலும் எனக்கு வர்ற ஆன்சர் வந்து ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் λ/2. சோ டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். சரியா பசங்களா? சோ இத ஞாபகம் வச்சுக்கணும். சோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கு பாத் டிஃபரன்ஸ்ல சொல்றதா இருந்தா மல்டிபிள்ஸ் ஆஃப் ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை. இத சம்மரைஸ் பண்ணி எழுதிடலாம். once again constructive, இது destructive. ஓகே, சோ கன்ஸ்ட்ரக்டிவ்ல என்னோட பாத் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும்? ஜெனரல் n lambda, n can be 1 2 3 0 and so on. இல்ல 0ல கூட வச்சுக்கலாம். பாத் டிஃபரன்ஸ் can be 0 also. n is equal to 0 1 2 and so on. phase difference எனக்கு என்ன வரணும்? 2n pi. So n can be 0 1 2. Right? So integral multiples of 2 pi even அப்படின்னு இருக்கணும். டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கு பாத் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும்? 2n plus 1 λ/2. so n can be 0 1 2 and so on. அதே மாதிரி இங்க பாத் டிஃபரன்ஸ் should be 2n pi. இங்க 2n plus 1 pi. so odd multiples of n 0 போட்டோம்னா pi, n 1 போட்டோம்னா 3 pi. so odd multiples of pi. ஓகே பசங்களா, இங்க any multiples of, அதாவது ஈவன் நம்பரா தான் வரணும், அங்க odd multiples of வரணும். இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். சோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல மேக்ஸிமம் இன்டென்சிட்டி என்ன வரும் பாருங்க? √i1 plus √i2 the whole square. ரைட், மேக்ஸிமம் இன்டர்ஃபரன்ஸ், மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. இங்க மினிமம் இன்டென்சிட்டி is equal to √i1 minus √i2 the whole square. இப்போ if i1 equals i2 is equal to i0, then I max is equal to 4i0. இங்க if i1 is equal to i2 is equal to i0, I minimum is equal to முட்டை. இவ்வளவுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். I hope you understood everything பசங்களா. ரெண்டு வேவே ஒருத்தனை அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சமாதானமா போயிட்டாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் மேக்ஸிமமா வரும். இப்ப அவங்க ரெண்டு பேரும் இல்லப்பா நாங்க அடிச்சுட்டு தான் சாவோம் அப்படின்னா மினிமம் இன்டர்ஃபரன்ஸ் 0க்கு வந்துரும். சோ அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாம ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, சோ பார்த்தாச்சு கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தாச்சா? அடுத்தது யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். சோ எக்ஸ்பெரிமெண்ட் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஷார்ட் ஃபார்ம்ல YDSC அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல யங் அப்படின்றது இளமை கணக்கு வராது, அது ஒரு மனுஷனோட பேரு, தாமஸ் யங். he is the scientist who did this experiment. so யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். சோ இப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்டோட கதை என்ன? இருங்க, நம்ம அனிமேஷன் இருக்கான்னு பாப்போமா? இல்லடே, சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. so யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். so what is this experiment? எனக்கு சஸ்டைன்ட் இன்டர்ஃபரன்ஸை நம்ம ப்ராப்பரான செட்டப்ல அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்றது தான் இந்த இன்டர்ஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு கொஹரண்ட் சோர்சஸ் இருந்தாதான் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும். ஆனா ரெண்டு டிஃபரெண்ட் லைட் பல்ப்ஸ் நம்ம எடுக்கும் போது will never get a coherent source. ரெண்டு டிஃபரெண்ட் லைட் பல்ப்ஸ், ரெண்டு டிஃபரெண்ட் சோர்சஸ் எடுத்தோம்னா அந்த லைட் வேவ்ஸ் ரெண்டுமே கொஹரண்டா இருக்கவே இருக்காது. ஏன்னா லைட்டுங்கிறது எதனால வருது? டி எக்ஸைட்டேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் டி எக்ஸைட் ஆயிட்டு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. பட் அந்த டி எக்ஸைட்டேஷன் கொஹரண்டா சேம் ஃபேஸ்ல இருக்காது. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? ஒரே சோர்ஸ் எடுத்து ஒரு டப்பாக்குள்ள போட்டு அந்த டப்பால ரெண்டு ஓட்டை போடுறோம்னு வச்சுப்போம். அதாவது எனக்கு ஒரு என்க்ளோஸ்டு டப்பா இருக்குன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் பென்சில் பாக்ஸ் மாதிரி ஒரு க்ளோஸ்டு சீல்டு டப்பா.
அதுக்குள்ள ஒரு பல்பை போட்டு நம்ம ரெண்டு வாட்டை போட்டுக்கிறோம். இப்ப எனக்கு அந்த வாட்டையில இருந்து வெளியே வர்ற லைட் ஒரே சோர்ஸ்ல இருந்து தான் வருது. ஆனா எனக்கு டப்பால இருந்து வெளியே பார்க்கும்போது 2 டிஃபரெண்ட் சோர்ஸா தானே தெரியும். சோ அத நம்ம கோஹரண்ட் சோர்சஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி 2 கோஹரண்ட் சோர்ஸ் எடுத்து அதுல இருந்து நான் ஸ்கிரீனை கொஞ்சம் தூரத்துல வச்சேன்னா தெளிவா இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை நம்மளால பார்க்க முடியும். ரைட்? சோ தட் இஸ் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சோர்ஸ் இங்க இருக்குதுப்பா. அதுல இருந்து எனக்கு வேவ் ஃப்ரண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. இது வந்து ஒரு பெரிய டப்பான்னு வச்சுப்போம். ரைட்? அந்த டப்பாக்குள்ளார எனக்கு ஒரு பாயிண்ட் சோர்ஸ் இருக்கு. நான் அதை போட்டு அடைச்சு வச்சிருக்கேன். அது எல்லா டைரக்ஷன்லயும் எனக்கு லைட் கொடுக்கும். இப்ப நான் 2 வாட்டை போட்டு வச்சிருக்கேன் அதுல. இல்ல இந்த வாட்டர் சைஸும் ரொம்ப குட்டியா தான் இருக்கும். உங்களுக்கு டயக்ராம் புரியணுன்றதுக்காக பெருசா போட்டுக்கிறோம். இந்த வாட்டையும் தூக்கணுண்டா இருக்கும். இந்த டிங்கிறது அதுக்குள்ளார ரொம்ப சின்னோண்டா இருக்கும். டி வில் பி லைக் ரியலி ஸ்மால். சோ அதை ரெண்டுத்தையும் பக்கத்துல போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ இங்க இருந்து எனக்கு லைட் ரே இந்த சோர்ஸ் வந்து இங்க வருமா? நல்லா பாருங்க பசங்களா, இந்த வேவ் ஃப்ரண்ட் வந்து எனக்கு இப்படி வந்து இங்க இடிக்கணும். அப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஹைஜின்ஸ் தியரி படி நான் சோர்ஸா அசியூம் பண்ணிக்கலாமா? ஹைஜின்ஸோட தியரி படி நான் இந்த 2 பாயிண்ட்டையும் சோர்ஸா அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தா, இந்த 2 சோர்சஸ்ல இருந்து எனக்கு லைட் ரேஸ் இப்படி ப்ரொபகேட் ஆக ஆரம்பிக்கும். இப்ப இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இதுல ஒன்னு கன்ஸ்ட்ரக்டிவ், ஒன்னு டிஸ்ட்ரக்டிவ். கன்ஸ்ட்ரக்டிவ், டிஸ்ட்ரக்டிவ் அப்படி வரும் நமக்கு. ரைட்? சோ இந்த பேட்டர்ன் அப்படியே எனக்கு போர்டுல வந்து விழும். கன்ஸ்ட்ரக்ட் இந்த 2 வேவ்ஸ் இன்டர்ஃபியர். இந்த கோடை எப்படி நம்ம வச்சுக்கலாம்? கோடு வந்து மேடு பகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சர்க்குலரா வேவ் ஃப்ரண்ட் போவோம்ல, அதுல இருக்கிற பல்க் கிரெஸ்ட். 2 கோட்டுக்கு நடுவுல இருக்கிற கேப் வந்து ட்ரஃப் அப்படின்னு வச்சுப்போம். சோ இப்ப எனக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் இதனால கிடைக்கும். அந்த கிரெஸ்ட் அண்ட் கிரெஸ்ட் இன்டர்ஃபியர் ஆகுறது, ட்ரஃப் அண்ட் ட்ரஃப் இன்டர்ஃபியர் ஆகுறது. அதுதான் நமக்கு இந்த இடத்துல பேட்டர்னா கிடைக்கும். சோ அதை கொஞ்சம் டீடைல்டா பாத்துடலாம். நம்ம அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை டீடைல்ல அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ இன்டர்ஃபரன்ஸ் நடக்கணும்னா 2 வேவுக்கு நடுவுல இருக்கிற அதாவது பிரைட் ஃப்ரிஞ்ச் வரணும். பிரைட் ஃப்ரிஞ்ச் வரணும்னா 2 வேவுக்கு நடுவுல இருக்கிற பாத் டிஃபரன்ஸ் எவ்வளவா இருக்கணும் நமக்கு? 0 இல்ல ஒரு ஃபுல் லாம்டா இல்ல ஒரு 2 ஃபுல் லாம்டா அப்படி இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு ரே நேரா போயிட்டு இங்க அடிக்குது. அதே மாதிரி இங்க இருந்து ஒரு ரே நேரா போயிட்டு இங்க அடிக்குது. இது ஒரு ரேண்டம் பாயிண்ட் பிங்கிறது எதுவும் ஸ்பெசிபிக் பாயிண்ட் இல்ல, ரேண்டமா ஒரு பாயிண்ட். அந்த இடத்துல எனக்கு ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்குன்னு எடுத்துப்போம். அதாவது நான் இந்த சிஸ்டம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியும்? இங்க பிரைட்டா இருக்கும், இங்க டார்க் இருக்கும். இங்க பிரைட் இருக்கும், டார்க் இருக்கும். மாறி மாறி வரும். திஸ் இஸ் பிரைட் டார்க், பிரைட் டார்க். இந்த இடத்துல வில் டேக் இட் அஸ் பிரைட். அதாவது சென்டர்ல எனக்கு ஒரு பிரைட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டார்க் இருக்கும். இது ஒரு பிரைட், இது டார்க், இது பிரைட். சோ பிரைட் டார்க், பிரைட் டார்க், பிரைட் அண்ட் சோ ஆன். இது ஒரு பிரைட், இது டார்க் அப்படி போயிட்டு இருக்கும். இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரைட் பாயிண்ட் இருக்கு. நான் ரேண்டமா ஒரு பி பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல எனக்கு ஒரு பிரைட் பாயிண்ட் இருக்கு. பிரைட்டான ஃப்ரிஞ்ச் வருது அப்படின்னு வச்சுப்போம். சரியா? இப்போ அங்க பிரைட் ஃப்ரிஞ்ச் வேணும் அப்படின்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 இல்ல 2π இல்ல 4π and so on அப்படி இருக்கணும். பாத் டிஃபரன்ஸ் ஃபுல் லாம்டா, 2 முழு லாம்டா, 3 முழு லாம்டா அப்படி இருக்கணும். இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம்? ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற பாத் டிஃபரன்ஸ் என்ன? S2 ல இருந்து இந்த பாய்பிள P-க்கு போறான், S1 ல இருந்து P-க்கு போறான். லிட்டரலா அவங்க 2 பேரும் நடக்கிற பாதையோட டிஃபரன்ஸ். ஒருத்தன் இங்க ஆரம்பிச்சு நடந்து போறான், டிங் 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 டிங். அதே மாதிரி இங்க ஆரம்பிச்சு ஒருத்தன் நடந்து போறான். ஆரம்பிக்கும் போது 2 பேரும் ஒரே ஃபேஸ்ல தான் இருக்காங்க. அது கிளியர் தானே? ஏன்னா நம்ம எடுத்துக்கிறது கோஹரண்ட் சோர்ஸ்னால ஆரம்பிக்கிறப்ப 2 பேரும் ஒரே ஃபேஸ்ல தான் இருக்காங்க. because they are coherent sources, right? சோ அப்ப பாத் டிஃபரன்ஸ் என்ன வருங்க? S2P minus S1P. அதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற பாத் டிஃபரன்ஸ். S2 ல இருந்து P-க்கு அவன் எவ்வளவு தூரம் டிராவல் பண்றான், மைனஸ் S1 ல இருந்து P. அவங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிறது தான் பாத் டிஃபரன்ஸ். இதை பார்க்க வேண்டாம், இது கன்ஃபியூஸ் ஆகும். நான் சொல்றதை கவனிங்க. ஸோ S12P மைனஸ் S1P இஸ் ஈக்குவல் டு நமக்கு தேவையான பாத் டிஃபரன்ஸ். அங்க அதை எக்ஸ்ன்னு போட்டுக்கிறாங்களா? இஸ் ஈக்குவல் டு நம்ம டெல்டா அப்படின்னு போட்டுக்கலாம் பாத் டிஃபரன்ஸ். இப்போ இந்த டெல்டா இந்த இடத்துல தப்பா இருக்கு, இது மட்டும் தான் டெல்டா. Second. This is delta பசங்களா. சோ இது மட்டும் தான் டெல்டா. இப்போ அந்த டெல்டாவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் இங்கிட்ட இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், இதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் போட்டுக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? இங்க இருந்து
இதுவும் இங்கிருந்து இதுவும் ஈக்குவல் தானே, ரைட்? சோ பெர்பெண்டிகுலரா போட்டுக்கிறேன், ரெண்டும் ஈக்குவல். அப்ப இதுதானே இவன் நடந்து வந்த எக்ஸ்ட்ரா பாதை. இந்த பயபுல S2ல இருந்து அந்த P பாயிண்ட்க்கு போறதுக்கு இங்க இருந்து ஆரம்பிச்ச ஒருத்தன் நடந்த எக்ஸ்ட்ரா பாதை தானே இந்த டெல்டா. இப்போ இதுதான் எனக்கு n லாம்டாவா இருக்கணும், கரெக்டா? பிரைட் ஃப்ரிஞ்ச் வேணும்னா எனக்கு இது n லாம்டா அப்படின்னு இருக்கணும். அதாவது அந்த கேப் வந்து எனக்கு n லாம்டா அப்படின்னு வரணும். இப்போ இதோட வேல்யூ என்ன வரும் பாருங்க. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, 90 டிகிரி இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். டீன்றவன் தான் ஹைப்போடென்யூஸ். எனக்கு இந்த ஹைப்போடென்யூஸுக்கும் டெல்டாக்கும் லிங்க் வேணும். sin தீட்டா என்ன? sin theta is equal to opposite side delta by hypotenuse d. d தூக்கி இங்க போட்டுக்கிட்டா d sin theta is equal to delta. இப்போ அதாவது இந்த ஆங்கிளும் தீட்டாவா தான் இருக்கும். சோ இது தீட்டானா இதுவும் தீட்டா தான், ரைட்? ஏன்னா ஹரிசான்டல்ல இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு நான் இன்க்ளினேஷன் போட்டிருக்கேன். அப்போ வெர்டிகல் ஹரிசான்டலுக்கு பர்பெண்டிகுலர் வெர்டிகல், அந்த இன்க்ளைன் லைனுக்கு பர்பெண்டிகுலர் இது. சோ அது ரெண்டுத்துக்குமான ஆங்கிளும் தீட்டா தான். திஸ் இஸ் மேத்தமேட்டிக்ஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ரெண்டு லைன் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு லைனை எடுத்து நான் அப்படியே திருப்பி போட்டேன்னா எனக்கு இது வந்துடும். இல்ல இந்த ரெண்டு லைன்ஸ் இருக்குல்ல பச்சை, இந்த டாட்டட் பிளாக், அதை எடுத்து நான் ரொட்டேட் பண்ணனா எனக்கு இங்க வந்துடும். சோ the angles will be equal. So d sin theta equals delta அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த theta will be really small. Real world situationல theta will be really small. Again நம்மளோட small angle approximation for thetas that are really small, sin theta equals cos theta, tan theta equals to theta. Correct? Small value of theta na sin theta equal to tan theta equal to theta. Right? So இந்த இடத்துல நம்ம sin theta க்கு பதிலு we can use tan theta. இப்ப இந்த பெரிய ட்ரையாங்கிள்ல tan theta என்ன வரும் பாருங்க. Opposite side x by adjacent side d. So tan theta க்கு பதிலு opposite side by adjacent side d into x by capital D. Right? இதுதான் நம்மளோட path difference. அதான் இங்க போட்டுக்கிறாங்க. So path difference delta is equal to d into x by capital D. இப்போ இந்த path difference தான் should be equal to n lambda. கரெக்டா? So this path difference should be equal to n lambda. So நமக்கு path difference என்ன? Delta is equal to dx by d. கரெக்டா? So delta should be equal to நமக்கு dx by capital D. And this should be equal to n lambda. இப்ப x மட்டும் தனியா ஐசோலேட் பண்ணா x is equal to n lambda capital D by small d. இப்ப இதோட அர்த்தம் என்ன? x represents the position of bright fringe. சென்டர்ல இருந்து அந்த bright fringe ஓட பொசிஷனை ரெப்ரசன்ட் பண்றது தான் x. ரைட்? சோ x ஓட ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, அது பிரச்சனை n lambda capital D by d. ஒரு சில பேர் அப்படின்னு சொல்லுவாங்க, y டைரக்ஷன்ல இருக்கிறதுனால we can also refer it to as y. Right? So x is equal to n lambda capital D by d. அதே மாதிரி இப்ப போட்ட அதே சிச்சுவேஷன் டார்க் ஃப்ரிஞ்சுக்கு என்ன யோசிச்சு பாருங்க. அதாவது நமக்கு டெல்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. dx by d is equal to n lambda போட்டாச்சு. this is for bright fringe. இப்ப டார்க் ஃப்ரிஞ்சுக்கு இதே ஃபார்முலா எடுத்துப்போமா, dx by d டெல்டா, அதே ஃபார்முலா எடுத்துப்போமா. டார்க் ஃப்ரிஞ்சுக்கு நமக்கு பாத் டிஃபரன்ஸ் என்ன வந்தது பாருங்க, dx by d. இதோட வேல்யூ என்னவா இருக்கணும்? எனக்கு odd multiples of lambda by 2 ஆ இருக்கணுமா? odd multiples, அதாவது odd multiples of lambda. டெக்னிக்கலி எனக்கு அரை odd multiples of lambda by 2 அப்படின்னு வரும். நம்ம அங்க என்ன போட்டோம்? 2n plus 1 plus 1 lambda by 2 அப்படின்னு போட்டோம். எத்தனை போட்டோம் இருங்களே செக் பண்ணிக்கிறேன். கரெக்ட் தான். 2n plus 1 lambda by 2 கரெக்டா தானே போட்டுக்கிறோம். 2n plus 1 lambda by 2, right? இதைத்தான் இவங்க n plus 1 by 2 lambda by 2 அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, இக்னோர் இட். மீனிங் சேம் தான். n-க்கு பதில் நான் எந்த நம்பர் போட்டாலும் that will give me odd multiples of lambda. ரைட்? இங்க n-க்கு பதில் you can 0 போட்டோம்னா lambda by 2, 1 போட்டோம்னா 1 plus 1 by 2, 3 by 2 lambda. நான் அதே தான் வேற ஃபார்மேட்ல போட்டுக்கிறேன். n-க்கு பதில் 0 போட்டோம்னா lambda by 2, so and so on. Same thing. மீனிங் த சேம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அர்த்தம் என்னன்னா ஒன்றுதான்.
இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா x is equal to 2n plus 1 lambda d by 2d அப்படின்னு வந்திருக்கு. This and this. இதுல நீங்க எந்த ஃபார்முலா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? சோ இங்க இதோட மீனிங் என்ன? எனக்கு டார்க் ஃப்ரிஞ்ச் வேணும்னா சிம்பிள் பேசிக்கா lambda by 2 ஓட ஆட் மல்டிபிள்ஸ் போட்டுக்கணும். எனக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் வேணும்னா லாம்டாவோட எந்த மல்டிபிள் வேணாலும் போட்டுக்கலாம். ரைட்? lambda, 2 lambda, 3 lambda and so on. டார்க் ஃப்ரிஞ்ச் வேணும்னா lambda by 2, 3 lambda by 2, 5 lambda by 2 and so on. So this is bright fringe and dark fringe. Okay? So அப்ப இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. லெட்ஸ் கன்சிடர் இதுதான் அந்த ஷீட். அந்த ஸ்கிரீன் அந்த இடத்துல நம்ம இப்படி ஸ்கிரீன் வச்சிருந்தோம்ல. இந்த ஸ்கிரீன் வந்து இப்படி இருக்கு. லெட்ஸ் சே இப்படி இருக்கு இந்த ஸ்கிரீன். அதை எடுத்து இப்ப நம்ம இப்படி பார்க்கிறோம். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ சென்டர்ல இது வந்து ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் வச்சுப்போம். திஸ் இஸ் பிரைட் ஃப்ரிஞ்ச், பிரைட் ஃப்ரிஞ்ச், பிரைட் ஃப்ரிஞ்ச், பிரைட் ஃப்ரிஞ்ச், பிரைட், பிரைட், பிரைட் ஃப்ரிஞ்ச் அப்படி இருக்குமா? இங்க ஸ்பேசிங் அன்ஈவனா இருக்கு, பட் ரியல் வேர்ல்ட்ல உங்களுக்கு ஸ்பேசிங் ஈவனா இருக்கும். டார்க் ஃப்ரிஞ்ச் இப்படி இருக்கும். ரைட்? டார்க், டார்க், நடுவுல கேப் இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் லுக் லைக். பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் ஆல்டர்னேட்டிங்கா இருக்கும் அண்ட் ஸ்பேசிங் எல்லாமே ஈவனா இருக்கும். சும்மா ரஃபா வரைஞ்சிருக்கேன், அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பிரைட் ஈவனா இருக்கும், பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் மாறி மாறி ஆல்டர்னேட்டிங்கா வரும். ரெண்டுத்தோட கேப் அந்த ஃப்ரிஞ்சோட விட்த் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அந்த ஃப்ரிஞ்ச் வித் அண்ட் எவ்ரிதிங் வில் பி ஈக்குவல். இதோட விட்த் எல்லா விட்த்துமே பிரைட் டார்க் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். இப்ப அடுத்து அந்த ஃப்ரிஞ்ச் வித்தை தான் நம்ம கால்குலேட் பண்றோம். ஃப்ரிஞ்ச் வித்தை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? ஏதாவது ரெண்டு கன்சிக்யூட்டிவ் ஃப்ரிஞ்சஸ்க்கு நடுவுல இருக்கிற கேப் தானே ஒரு ஃப்ரிஞ்சோட விட்த். ரைட்? சோ த gap between any two consecutive fringes. ரைட்? அதுதான் ஒரு ஃப்ரிஞ்சோட வித் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம பிரைட் ஃப்ரிஞ்சோட ஃபார்முலா எடுத்துக்கிட்டு n plus 1 lambda d by d minus n lambda d by d போட்டுக்கலாமா? பாருங்க, பிரைட் ஃப்ரிஞ்சோட ஃபார்முலா என்ன வரும்? n plus 1 lambda d by d minus n lambda d by d. சால்வ் பண்ணும்போது இந்த n காலி ஆயிட்டு ரிமைனிங் lambda d by d மட்டும் இருக்கும். இதுதான் லீனியர் ஃப்ரிஞ்ச் வித். அதாவது இந்த ஃப்ரிஞ்சோட ஒரு வித், இந்த ஒரு ஃப்ரிஞ்சோட வித், அதுதான் பீட்டா. ரைட்? சோ லீனியர் ஃப்ரிஞ்ச் வித் lambda d by d. இப்ப அடுத்த ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித் கேட்பாங்க. சோ ஒரு ஃப்ரிஞ்சோட ஆங்குலர் வித் எவ்வளவு அப்படின்னு. சோ இந்த d ஆல டிவைட் பண்ணிக்க வேண்டியது. ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித் என்ன வரும்? linear fringe width by d, which is lambda by d. இதுதான் angular fringe width. So linear fringe width and angular fringe width. அவ்வளவுதான் பசங்களா. சோ இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. டன். ரைட்? சோ அடுத்தது ஃபைனல் கீ பாயிண்ட்ஸ். ஒரு சென்ட் இம்பார்ட்டன்ட் சம்மரி. என்னது? immersing the entire setup in a liquid. இத ரியலிஸ்டிக்கா யோசிக்காதீங்க, ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஐடியலா இட் இஸ் பாசிபிள். அந்த YDSC செட்டப் அப்படியே தூக்கி ஒரு லிக்விட் குள்ளார நம்மளால முக்க முடியும். அப்ப முக்கியம் என்னன்னா நம்மளோட ஃப்ரிஞ்ச் வித் ஃபார்முலா என்ன வரும் பாருங்க? lambda d by d. சோ இப்போ வேவ் லென்த் இருக்குல்ல, லைட்டோட வேவ் லென்த் அண்ட் ஸ்பீட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். அது ஒரு மீடியம் குள்ளார போச்சுன்னா மாறும்ல. ஃப்ரீக்வன்சிங்கிறது தான் சோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. சோ ஃப்ரீக்வன்சி 100% டிபெண்ட்ஸ் ஆன் சோர்ஸ். ஆனா வேவ் லென்த் ஆஸ் வெல் அஸ் ஸ்பீடு மீடியம்க்கு மீடியம் நமக்கு மாறும். சோ நான் அந்த மொத்த YDSC செட்டப்பையும் தண்ணிக்குள்ள வேற ஒரு லிக்விட் குள்ள நான் தூக்கி போடும்போது my lambda will change. lambda என்ன ஆக பாருங்க? this is for air. air அப்படின்னு வச்சுப்போம். beta in a medium is lambda in a medium d by d, which is lambda in air d by d into mu denominatorல. Now lambda in a medium is lambda in air by mu. So the fringe width decreases. Fringe width decreases by the factor refractive index. air by mu. So எனக்கு refractive index will decrease. air by mu அப்படின்னு வந்துரும். Central maxima is formed at the same place. So central maximum வந்து fringe widthல அப்படி எதுவும் கிடையாது. Diffractionல தான் central maxima minima அப்படின்னு வரும். பட் இன்டர்ஃபரன்ஸ்ல the central point அப்படியே தான் இருக்கும். மேல இருந்து கீழே எல்லாமே சுருங்கும். பட் central point நமக்கு அப்படியே தான் இருக்கும். The pattern shrinks. ஏன்னா fringe width குறையுது இல்ல, pattern அப்படியே குறையும் நமக்கு. Number of maxima minima increase. அது எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, let's say ஒரிஜினலா நான் ஒரு certain length கன்சிடர் பண்றேன். அந்த லென்த்துக்குள்ளர எனக்கு 10 ஃப்ரிஞ்சஸ் வந்திருக்குன்னு வச்சுப்போம். இப்போ அந்த ஒரு ஃப்ரிஞ்சோட திக்னஸ் குறைஞ்சதுன்னா அந்த மொத்த ரீஜன்ல பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா இன்னும் 1-2 ஃப்ரிஞ்ச் அதிகமாகும் தானே.
யோசிச்சு பாருங்க, எனக்கு ஒரு சர்டன் ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுல என்னால 10 கோடு தான் போட முடியுதுன்னு வச்சுப்போம். பட் நான் இப்ப அந்த கோட்டோட திக்னஸை குறைக்கும் போது அதே போர்டுல என்னால இன்னும் 2 கோடு எக்ஸ்ட்ரா போட முடியும்ல. இப்ப நீங்களே ஒரு பேஜ்ல எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அன்ரூல்டு பேஜ்ல எழுதுறீங்க. பெருசு பெருசா எழுதுனா 10 லைன் எழுதலாம். நான் சுருக்கி சுருக்கி எழுதுனா 15 லைன் கூட எழுதலாம்ல. சோ சேம் லாஜிக். ஃப்ரிஞ்ச் வித் எனக்கு குறையுது, சோ நம்பர் அதிகமாகுது. சோ the number of fringe width increases. number of fringes மேக்ஸிமம் மினிமம்னா இங்க நம்ம ஃப்ரிஞ்ச் அப்படின்னு சொல்றோம், அது இன்க்ரீஸ் ஆகுது. சோ பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது டைஃப்ராக்ஷன் போயிடலாம் பாருங்க. சோ வாட் இஸ் டைஃப்ராக்ஷன்? இப்போ டைஃப்ராக்ஷன் அப்படின்னா YDSE செட்டப்போட நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ டைஃப்ராக்ஷனோட ப்ராப்பர் மீனிங் என்ன? இப்பதான் நம்ம அந்த லைட்டோட வேவ் பிஹேவியருக்கே வர்றோம். டைஃப்ராக்ஷனோட ப்ராப்பர், ஒரு சில பேர் டிஃப்ராக்ஷன் சொல்லலாம், இல்ல டைஃப்ராக்ஷன் சொல்லலாம், எனிதிங் இஸ் ஃபைன். நானே ரெண்டுத்தையும் மாத்தி யூஸ் பண்ணுவேன். ஒரு சில நேரத்துல டிஃப்ராக்ஷன் சொல்லுவேன், ஒரு சில நேரத்துல டைஃப்ராக்ஷன் சொல்லுவேன். ரைட்? ஸோ வாட் இஸ் டிஃப்ராக்ஷன் ஆர் வாட் இஸ் டைஃப்ராக்ஷன்? இப்போ எனக்கு லைட் ரே நார்மலா அவனை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டோம்னா நேரா போயிட்டே இருப்பான்னு வச்சுப்போம். இப்ப அவன் போற பாதையில நம்ம குறுக்கால ஏதோ ஒண்ணு தூக்கி போடுறோம். ஏதோ ஒன்னு லைக் ஒரு அப்டக்கிள் இல்ல ஒரு அப்பர்ச்சர், ஏதோ ஒண்ணு நான் குறுக்கால தூக்கி போடுறேன். இப்ப அந்த அப்டக்கிளோட சைஸ் இல்ல அப்பர்ச்சர் அவனோட வேவ் லென்த்துக்கு கம்பேரபிளா இருக்கு. வேவ் லென்த்தோட அதே, லெட்ஸ் சே இப்ப வேவ் லென்த் வந்து நமக்கு நானோமீட்டர்ல இருக்கு அப்படின்னா அந்த அப்டக்கிளோட சைஸும் நானோமீட்டர்ல இருக்கு. சேம் 10-20 கூட குறைச்சிருக்கலாம். பட் த சேம் திங் அது எனக்கு ஒரே மெஷர்மெண்ட்ல இருக்கு. அப்போ இவன் நேரா போக மாட்டான், பெண்ட் ஆவான். அந்த எட்ஜ்ல பட்டு பெண்ட் ஆவான். ரைட்? அதுதான் நம்ம டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, the bending of waves நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன். வேவ் இப்படி பெண்ட் ஆகிறது கிடையாது, ஆங்குலரா பெண்ட் ஆகிறது, கர்வ் மாதிரி பெண்ட் ஆகிறது கிடையாது. அந்த டிஃபரன்ஸ் ஞாபகம் இருக்கட்டும். The bending of waves when they travel through obstacles of size comparable, right? Comparable to the wavelength. அதுதான் நம்ம டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ டெக்னிக்கலா டைஃப்ராக்ஷன் shown by all waves. ஸோ எல்லா வேவ்ஸ்னாலையும் நம்மளால டைஃப்ராக்ஷன் பார்க்க முடியும். ஓகே, ஸோ டைஃப்ராக்ஷனோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்த்தா அப்படிதான். கிட்டத்தட்ட இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் நான் சொன்னல அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்லைட்டான ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தா, இந்த சென்டர்ல மேக்ஸிமமா இருக்கும் பிரைட்னஸ். அதுக்கு அடுத்து ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச் வரும். அடுத்த ஃப்ரிஞ்சோட பிரைட்னஸ் ஸ்லைட்டா குறையும். அதுக்கப்புறம் ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச், அடுத்து பிரைட்னஸ் குறையும். அதுக்கப்புறம் அப்படியே மாறிட்டே வரும். இங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு மைல்டான பிரைட் ஃப்ரிஞ்ச் ஒன்னு இருக்கும், யூ கேன் see. அதுக்கப்புறம் எனக்கு டார்க் ஃப்ரிஞ்ச், அதோட டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். சென்டர்ல ஃப்ரிஞ்ச் பயங்கரமா இருக்கும், அதுக்கப்புறம் டார்க், அடுத்து ஒரு சின்னோண்டு பிரைட் ஃப்ரிஞ்ச், டார்க், சின்னோண்டு பிரைட் ஃப்ரிஞ்ச். மீனிங் இன்டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருக்காது. ஸோ நம்ம டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் எடுத்து பார்க்கும்போது the intensity will not be constant for all the fringes. இன்டர்ஃபரன்ஸ்ல இன்டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். டைஃப்ராக்ஷன்ல நமக்கு இன்டென்சிட்டி அந்த அளவுக்கு கான்ஸ்டன்டா இருக்காது. இட் கீப்ஸ் இன்க்ரீசிங் டிக்ரீசிங். எனக்கு ஏறி இறங்கிட்டே இருக்கும். சென்டர்ல மேக்ஸிமமா இருக்கும், மேல கீழே எனக்கு அந்த பிரைட்னஸ் இறங்கும். ஃப்ரிஞ்சோட விட்த்தும் எனக்கு குறையும். இது எதனால அப்படின்னா, இதுதான் ஸ்லிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க இருந்து வர்ற லைட் ரேஸ் எனக்கு நேரா போகணும். டெக்னிக்கலா ரே ஆப்டிக்ஸ் படி நேரா போயிட்டு எனக்கு இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு இல்லுமினேஷன் வரணும், இந்த இடத்துலலாம் ஃபுல்லா டார்க்கா இருக்கணும். கரெக்டா? இதுதான் ரே ஆப்டிக்ஸோட லாஜிக். பட் இங்க லைட் மேலையும் கீழையும் பெண்ட் ஆகும். அந்த பெண்ட் ஆகிறது தான் இப்ப நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இப்ப இன்டர்ஃபரன்ஸ்ல என்ன கதை சொன்னனோ அது அப்படியே லைட்டா மாறி வரும் பாருங்க டைஃப்ராக்ஷன்ல. என்ன டைஃப்ராக்ஷன்? என்ன? ஒரு ஸ்லிட்ல என் லைட் பெண்ட் ஆகிறத டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலேயே நமக்கு பேட்டர்ன்ஸ் வரும், பிரைட் ஃப்ரிஞ்ச், டார்க் ஃப்ரிஞ்ச் மாறி மாறி வரும். பார்த்தது. இப்போ இன்டர்ஃபரன்ஸ்ல டைஃப்ராக்ஷன்ல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இது ஒரு சிங்கிள் ஸ்லிட் அப்படின்னு எடுத்துப்போம். சரியா? இங்க இருந்து எனக்கு ஒரு
லைட் வந்துட்டு இருக்கு இப்படி. இங்க தான் நான் ஸ்கிரீன் வச்சிருக்கேன். சென்டர்ல எனக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் கிடைக்கும். அது யா அண்டர்ஸ்டாண்டபிள். இப்ப சப்போஸ் நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்றேன்னு வச்சுப்போம். இப்படி ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்றேன். ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்றேன். இப்போ இங்க நடக்கிற ட்விஸ்ட் என்னன்னா, நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்ல இங்க ஒரே ஒரு வாட்டர் இருந்தது, இங்க ஒரே ஒரு வாட்டர் இருந்தது. அது ரெண்டு இதுல இருந்து மட்டும் எனக்கு லைட் ரே போயிட்டு அங்க இன்டர்ஃபர் ஆச்சு. இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த என்டையர் ரீஜனும் எனக்கு எம்டியா தானே இருக்கு. ரைட்? சோ இந்த என்டையர் செட்டப்புமே எனக்கு எம்டியா இருக்கு. அப்போ எம்டி ஆசன் இதுல இருந்து மொத்தமா எனக்கு லைட் ரேஸ் ஆக போகுது. இப்போ ஓவராலா இந்த இடத்துல லெட் மீ சூஸ் அ பாயிண்ட் y அப்படின்ற பாயிண்ட்டை நான் சூஸ் பண்றேன். இது d அப்படின்னு இருக்கட்டும். இந்த ஸ்லிட்டோட width let's take it as a. இந்த ஸ்லிட் width a அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாத் டிஃபரன்ஸ் என்ன வரும் பாருங்க. இதுதான் பாத் டிஃபரன்ஸ். கரெக்டா? நான் இங்க இருந்து இங்க பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் போட்டிருக்கேன். இதுதான் பாத் டிஃபரன்ஸ். ரைட்? இப்போ இந்த பாயிண்ட்டை நான் எப்படி சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா such that இந்த பாத் டிஃபரன்ஸ் டெல்டா x equal to n lambda அப்படின்னு வர்ற மாதிரி சூஸ் பண்ணிருக்கேன். This point P is such so that இது AB அப்படின்னு வச்சுப்போம். BP minus AP அதுதான் பாத் டிஃபரன்ஸ் டெல்டா which is equal to n lambda அப்படின்னு சூஸ் பண்ணிருக்கேன். இப்ப நார்மலா நமக்கு என்ன யோசிக்க தோணும்? n lambda bright fringe அப்படின்னு தோணுமா? தப்பு. இங்க அந்த n lambda is dark fringe. ஏன் அப்படின்னு பாப்போம். எதனால இந்த இடத்துல டார்க் ஃப்ரிஞ்ச் வருது? அதுக்கு இந்த செட்டப்பையும் அந்த பாயிண்டையும் நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கணும். லெட்ஸ் ஜூம் இட் அவுட். ஸோ இந்த ஏ பாயிண்ட் இந்த ரீஜனை நான் இங்க வரைஞ்சிருக்கேன்ப்பா. ஸ்கிரீனை பக்கத்திலே வரைஞ்சிருக்கேன்னு வச்சுப்போம். லெட்ஸ் கன்சிடர் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். இங்க இருந்து அந்த பாயிண்ட் இப்படி சூஸ் பண்ணிருக்கேன்னா இது வந்து நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த சிச்சுவேஷனையே நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா அப்பதான் நமக்கு தெளிவா புரிய வரும். ஏன் அந்த இடத்துல டார்க் ஃப்ரிஞ்ச் வருது அப்படின்றது நமக்கு புரியணும்னா இந்த மாதிரி எக்ஸாஜரேஷன். பட் ரியல் வேர்ல்டுல இதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பெருசா தூக்கி வரைஞ்சிட்டு இருக்கு. ஓ திஸ் இஸ் த சென்டர் பாயிண்டா. திஸ் இஸ் y. இப்ப பசங்களா இங்க திஸ் இஸ் பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னோமா? ஏன்னா இங்க இருந்து இங்க ரெண்டுமே இந்த ரெண்டு ரீஜன்ஸ்ல இருந்து வர்ற வேவ்ஸ் ஒரே ஃபேஸ்ல தான் ஆரம்பிக்குது. யார் ரெண்டு பேருமே ஒரே ஃபேஸ்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு this is slit width. ரைட்டா? இந்த ஸ்லிட்டோட width இது. இப்போ இந்த ஹரிசாண்டல் ஆங்கிளும் நமக்கு தீட்டா இருக்கணும். இந்த ஆங்கிளும் நமக்கு தீட்டான்னு இருக்கணும். So this will be a sin theta. Usually theta will be really small. So a theta ன்னு போட்டுக்கலாம். இங்க நான் பெருசா காமிச்சிருக்கேன். இப்ப தீட்டா குட்டியா தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த a sin theta should be equal to lambda. கரெக்டா? நான் அந்த பாயிண்ட் அப்படிதான் சூஸ் பண்ணிருக்கேன். நான் இங்க பிரைட் ஃப்ரிஞ்சுக்கானதே பேசவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்குவேன். நான் பிரைட் ஃப்ரிஞ்ச் வார்த்தைன்ற யூஸ் பண்ணவே இல்லை. நான் அந்த பாயிண்ட் எப்படி நான் சூஸ் பண்ணிருக்கேன்? இந்த பாத் டிஃபரன்ஸ், அதாவது சென்டர் பாயிண்ட்ல பாத் டிஃபரன்ஸ் 0ன்னு வருமா? அதுல இருந்து நான் மேல நவுத்திட்டே போறேன். ஸோ இந்த பாயிண்ட் வர்றப்போ எனக்கு பாத் டிஃபரன்ஸ் ஒரு ஃபுல் வேவ் லென்த் வர்ற மாதிரி நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ லெட்ஸ் சே இப்படி ஒரு வேவ் இருக்குன்னு வச்சுப்போமா? இங்க இப்படி which means மொத பாயிண்ட்ல இருந்து எனக்கு ரெண்டு வேவ் போயிருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க ஒரு வேவ், இது ரெண்டாவது வேவ். ரைட்? 1 2 இங்க 1 2 3 வேவ் போயிருக்கு. கரெக்டா பசங்களா? சோ டோட்டலா ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற பாத் டிஃபரன்ஸ் வந்து ஒரு ஃபுல் வேவ். இப்ப டெக்னிக்கலா பார்த்தா அங்க உங்களுக்கு சேம் ஃபேஸ்ல தான் இன்டர்ஃபியர் ஆகுற மாதிரி தெரியணும். பிரைட் ஃப்ரிஞ்ச் தான் வரணும். பட் நம்ம என்னத்தை மிஸ் பண்றோம்னா இன்டர்ஃபரன்ஸ்ல இந்த ரெண்டு பாயிண்ட்ல இருந்து மட்டும் தான் லைட் போகுது. நடுவுல எதுவுமே இல்லாம இருந்தது. பட் இங்க நடுவுல ஃபுல்லா லைட் போயிட்டு தானே இருக்கு. சோ இங்க என்ன நடக்கும்னா அப்ப இந்த பாயிண்ட்ல ஃபேஸ் டிஃபரன்ஸ் அங்க எப்படி இருக்கும் பாருங்க. இந்த நடுவுல இருக்கிறத மட்டும் நான் வரையறேன் பாருங்க. ஆரம்பிக்கும் போது எனக்கு இப்படிதான் வருது. ரைட்? சோ ஆரம்பிக்கும் போது இப்படிதான் வருது. இதுக்கப்புறம் எனக்கு என்ன வரணும்னா இது ரெண்டும் தலைகீழா எனக்கு இன்டர்ஃபியர் ஆகும். புரியுதா உங்களுக்கு?
சோ அந்த சென்டர் பாயிண்ட் நல்லா பாருங்க பசங்களா, கிரீன் ரெண்டும் சேம் ஃபேஸ்ல இருக்கு. பட் நடுவுல இருக்கிற ரெட் கலர் இருக்கான் இல்லையா, அவன் எக்ஸாக்ட்டா ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட் ஃபேஸ்ல இருக்கான் பாருங்க. சோ இங்க கிரெஸ்ட் தான் ரைட். பட் மீட் ஆகும்போது பச்சை கலர் ட்ரஃப், சிவப்பு கலர் கிரெஸ்ட். ரைட்? சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல இருக்கிற இந்த வேவும் இந்த சிவப்பு கலரும் எனக்கு எக்ஸாக்ட்டா ஆப்போசிட் ஃபேஸ்ல இருக்கு. நல்லா பாருங்க, மேல இருந்து வர்ற வேவும் இங்க இருந்து வர்ற வேவும் எனக்கு எக்ஸாக்ட்டா ஆப்போசிட் ஃபேஸ்ல இருக்கு. அதாவது நான் சென்டர் பாயிண்ட்ல இருந்து தூரத்தை அதிகப்படுத்திட்டே வரேன். சென்டர் பாயிண்ட்ல எனக்கு ரெண்டு பேரும் ஒரே ஃபேஸ்ல தான் இருப்பாங்க. ஒரே லாம்டா. எத்தனை இங்க இருந்து இங்க எவ்வளவு வேவ் லென்த் இருக்கோ, எத்தனை டைம்ஸ் வேவ் லென்த் வருதோ அத்தனை டைம்ஸ் தான் இங்கிட்டும் வேவ் லென்த் வரும். ரெண்டு பேரும் ஃபேஸ்ல இருப்பாங்க. நான் மேல கொஞ்சம் கொஞ்சமா நவுத்த இந்த கீழே இருந்து வர்ற வேவோட லென்த் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டே வருமா? சோ இங்க வரும்போது ஒரு ஃபுல் வேவ் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்ப நடுவுல பாதி வேவ் எக்ஸ்ட்ராவை தாண்டி தானே ஃபுல் வேவுக்கு வரணும். ரைட்? சோ அந்த சென்டர் பாயிண்ட் தான் இதுன்னு வச்சுப்போம். சோ திருப்பி சொல்றேன், மேல இருக்கிற ஒரு வேவ், அந்த ஒரு வேவுக்கு சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறவன் எக்ஸாக்ட்டா தலைகீழ ஆப்போசிட் ஃபேஸ்ல இருக்கான். ரைட்டா? இப்ப அதே மாதிரி நான் இந்த கேப்ல இன்னொரு வேவ் எடுக்கிறேன்னு வச்சுப்போம். அதுக்கு எக்ஸாக்ட்டா ஆப்போசிட்ல இங்கிட்டு ஒருத்தன் இருப்பான். சோ மீனிங் இந்த கேப்ல எனக்கு இருக்கிற எல்லா வேவ்ஸ்க்கும் எக்ஸாக்ட்டா ஆப்போசிட் ஃபேஸ்ல இங்கிட்டு ஒருத்தன் இருப்பான். லாஜிக் புரியுதா? ஏன்னா மொத வேவுக்கு எக்ஸாக்ட்டா ஆப்போசிட்ல இங்க ஒருத்தன் இருக்கான். அவனை விட்டு நான் ஒரு படி கீழே இறங்கும் போது இதை விட கீழே இன்னொருத்தன் ஆரம்பிப்பான். அவனும் இவனும் எக்ஸாக்ட்டா ஆப்போசிட்டா இருப்பாங்க. ரைட்? சோ அந்த மாதிரி இங்க இருந்து நான் எத்தனை வேவ் எடுத்தாலும் அது எல்லாத்துக்கும் எக்ஸாக்ட்டா ஆப்போசிட் ஃபேஸ்ல இங்கிட்டு ஒருத்தன் இருப்பான். சோ மொத்தமா அங்க டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் தான் நடக்கும். ரைட்? சோ நம்ம யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ரெண்டு ஆப்போசிட் பாயிண்ட்ஸை மட்டும் தான் எடுத்திருக்கோம். நடுவுல இருக்கிறத எதையும் நம்ம கணக்குல எடுக்காததுனால அங்க எனக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்திருக்கு. பட் அதுவே டைஃப்ராக்ஷன்ல மொத்த கேப்பும் எனக்கு ஓபனா தானே இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒரு நான் அந்த பாயிண்ட் எப்படி சூஸ் பண்ணிருக்கேன்? பாத் டிஃபரன்ஸ் வந்து ஒரு லாம்டா வர்ற மாதிரி நான் சூஸ் பண்ணிருக்கேன். டெக்னிக்கலா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் தான் வரணும். ஆனா ஃபர்ஸ்ட் கேப்ல இருக்கிற மொத கேப்ல இருக்கிற பாதி ஃபேஸ் பாத் டிஃபரன்ஸ், மொத பாதி, அந்த ஸ்லிட்டை நான் பாதியா பிரிக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற ஒரு வேவுக்கும் எக்ஸாக்ட்டா ஆப்போசிட் ஃபேஸ்ல இங்க ஒருத்தன் இருப்பாங்க. அதனால அடிச்சு எனக்கு இந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வந்து நிக்கும். சோ path difference is equal to n lambda. So this will give you destructive interference. Okay பசங்களா, ரொம்ப important difference between interference and diffraction. So diffractionல path difference n lambda அப்படின்னு நம்ம எடுக்கும்போது we'll get a destructive interference. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ primary central bright fringe-க்கு path difference 0 அப்படின்னு எடுத்தாச்சு. ரைட்? அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு எனக்கு 1 லாம்டா போட்டா டார்க் ஃப்ரிஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரைட்? இப்ப ரெண்டாவது பிரைட் ஃப்ரிஞ்ச் எனக்கு எப்படி வரும்? அதாவது இந்த டயக்ராம்ல இங்க எனக்கு பாத் டிஃபரன்ஸ் இல்லை. இதுதான் ரெண்டு ஸ்லிட், அதாவது அந்த ஸ்லிட்டோட ஓப்பனிங் இதுதான் அப்படின்னு வச்சுப்போம். இது சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச், பாத் டிஃபரன்ஸ் 0. இந்த பாயிண்ட் தான் இப்ப நம்ம பார்த்தது. ரைட்? அந்த பாயிண்ட் இங்க இருந்து அந்த பாயிண்ட் தான் n லாம்டா அப்படின்றதுல இருக்க பாயிண்ட். இது எப்படி வந்தது? அதே ஸ்லிட்ட நம்ம இப்போ சேம் ஸ்லிட் தான் எனக்கு இருக்குது. அதே ஸ்லிட் செட்டப்பை நம்ம இப்போ 3 பார்ட்டா டிவைட் பண்ணி காட்டுறேன். அதாவது நான் இன்னொரு பாயிண்ட் இங்க சூஸ் பண்றேன், பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்கிற மாதிரி. இது ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ண பாயிண்ட் n லாம்டா இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லாம்டா மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஐ எம் கெட்டிங் டார்க் ஃப்ரிஞ்ச். இப்ப இதுக்கு மேல இன்னொரு பிரைட் ஃப்ரிஞ்ச் எனக்கு வேணுமா? ரைட்? அதுக்கு மேல எனக்கு ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் வேணும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்றேன் பாருங்க, பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு நான் சூஸ் பண்ற பாயிண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்றேன்னா சேம் செட்டப் வச்சுக்கலாம். சேம் செட்டப். பட் இந்த தடவை நான் அந்த டிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்ததை விட கொஞ்சம் ஸ்லைட்டா அதிகமா தூக்கியிருக்கேன். இந்த பாயிண்ட் இங்க இருக்குன்னு வச்சுப்போமா? சோ இப்போட நான் அதிகமா எடுத்திருக்கேன்னு வச்சுப்போம். இப்போ நான் என்ன பண்றேன், இதை 3ஆ பிரிச்சுக்கிறேன். ரைட்? லெட் மீ டிவைட் இட் இன்டு 3 பார்ட்ஸ். இந்த பாயிண்ட் எப்படி இருக்கு? such that இது எனக்கு 3 lambda by 2 அப்படின்னு எடுத்துப்போம். அதாவது lambda, இது ஒரு lambda by 2. so 3 times lambda by 2, 1.5 lambda அப்படின்னு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சோ அப்போ
அதே மாதிரி நான் பெர்பெண்டிகுலர் லைன் வரையறேன்ப்பா. சரியா? சோ இப்போ நான் அந்த வேவ்ஸ் வரையும் போது சோ மொத வேவ் எனக்கு இப்படி வந்துருச்சா? ரைட். சோ மொத வேவ் எனக்கு இப்படி வந்துருச்சு. இங்க ஒரு ஃபுல் வேவ், ரெண்டாவது வேவ் இப்படி வந்துருச்சு. அதே மாதிரி இங்க பாதி. இதுல நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்குமான கேப் எவ்வளவு இருக்கு பாருங்க, λ/2. அடுத்த ரெண்டுத்துக்கு λ/2, அடுத்த ரெண்டுத்துக்கு λ/2. ரைட். எனக்கு இங்க மொத்தமா ஒரு லாம்டா இருந்தது. சோ நான் பாதி பாதியா பிரிக்கும் போது எக்ஸாக்ட்டா எல்லாமே அடிச்சு காலி ஆயிடுச்சு. இங்க எனக்கு நான் அந்த பாயிண்ட் எப்படி சூஸ் பண்ணிருக்கேன், 3 டைம்ஸ் λ/2. அதாவது எனக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் அங்கதான் வருது. நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு அங்கதான் வருது எக்ஸ்பெரிமெண்டலா. 3 டைம்ஸ் λ/2, 1.5 லாம்டா. அப்படின்னா என்ன, 3 1/2 லாம்டா இருக்கா, 3 டைம்ஸ் half லாம்டா இருக்கு. சோ ஹாஃப் ஹாஃப் ஹாஃப். இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த மேல இருக்கிற ரெண்டு ஹாஃப் இருக்குல்ல, இவங்களும் இங்க டிஸ்ட்ரக்டிவா இன்டர்ஃபியர் ஆயிடுறாங்க. இதே செட்டப் தான் அங்க நடக்குது. ரைட். சோ மேல இருக்கிற பாயிண்ட்டுக்கும் இங்கேயும் இருக்கிற வேவ் லென்த் எவ்வளவு பாருங்க, இது ஒரு λ/2, இது ஒரு λ/2. இங்க இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து லாம்டாவா. சோ இந்த செட்டப் இதுக்குள்ளர ஒரு சின்ன பார்ட்டா எனக்கு வந்துருது. அப்ப இது ரெண்டும் எனக்கு டிஸ்ட்ரக்டிவா இன்டர்ஃபியர் ஆயிடும். மீதி இருக்கிறது இந்த பார்ட் இருக்குல்ல, இவனை காலி பண்றதுக்கு கீழே யாருமே இல்ல. சோ இந்த ரேஞ்சுக்குள்ளர இருக்கிறது மட்டும் எனக்கு கன்ஸ்ட்ரக்டிவா இன்டர்ஃபியர் ஆயிட்டு எனக்கு இங்கிட்ட ஒரு பிரைட் ஸ்பாட் இருக்கும். இப்போ இதுல என்னன்னா, மொத்தமா எனக்கு எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவா இன்டர்ஃபியர் ஆனா இன்டர்ஃபரன்ஸ் செட்டப்ல வர்ற மாதிரி, YDSC செட்டப்ல வர்ற மாதிரி ஈவனான பிரைட்னஸ் வரும். சோ இங்க பிரைட் ஃப்ரிஞ்சில் ரெண்டு பார்ட் 66% காலி, 33% மட்டும் தான் மீதி இருக்கு. அதனாலதான் நமக்கு இங்க பிரைட்னஸ் இந்த மாதிரி வருது. தெரியுதா பசங்களா? இது வந்து செம்ம பிரைட்டா இருக்கு. பட் டார்க் ஃப்ரிஞ்ச் அதுக்கப்புறம் பிரைட்னஸ் குறைஞ்சிட்டே வருது. நான் இங்க ஆரம்பிக்கும் போதே பேட்டர்ன் காமிச்சேன்ல, செம்ம பிரைட்னஸ், அதுக்கப்புறம் ஒரு டார்க்னஸ். பட் இங்க இருக்கிற அளவுக்கு இங்க பிரைட்னஸ் இல்ல. ஏன்னா முழுசா 100% கன்ஸ்ட்ரக்டிவா அங்க நடக்கல. மொத்த ஸ்லிட்ட நான் மூணா பிரிச்சு பார்க்கும்போது அதுல 2/3 டிஸ்ட்ரக்டிவா இன்டர்ஃபியர் ஆயிருது. மீதி இருக்கிற 1/3 ஒண்டி தான் எனக்கு அங்க கன்ஸ்ட்ரக்டிவா இன்டர்ஃபியர் ஆகுது. அப்ப அதுக்கு தட் இஸ் ஸ்டில் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், பட் 1/3. அதனால அதுக்கு தேவையானது மட்டும் எனக்கு அந்த இடத்துல பிரைட் ஃப்ரிஞ்ச் ஆகுது. அதே மாதிரி இங்கிட்டு பாருங்க 1/5. ஓகேவா? சோ டார்க் ஃப்ரிஞ்ச் வேணும்னா நான் ஈவன் நம்பர் ஆஃப் ஸ்லிட்ட வந்து ஈவன் பார்ட்ஸா பிரிச்சு ஒரு பார்ட்டும் பக்கத்துல இருக்கிற பார்ட்டை அடிச்சு தூக்கிடும் டார்க் ஃப்ரிஞ்ச். அதே பிரைட் ஃப்ரிஞ்ச நான் ஆட் நம்பர்ஸா பிரிச்சு பார்த்தேன்னா அதுல இருக்கிற ஆட் நம்பர்ஸ்ல ஆட் நம்பர் 3ஆ பிரிச்சிருக்கேன்னா 2 காலி ஆயிட்டு மீதி 1 மட்டும் எனக்கு அங்க கன்ஸ்ட்ரக்டிவா இன்டர்ஃபியர் ஆகும். லாஜிக் புரியுதா பசங்களா? சோ டார்க் ஃப்ரிஞ்சுக்கு ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா, சிம்பிள். ஃபுல் லாம்டா, எனி மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபுல் லாம்டா. அதே எனக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் வேணும் அப்படின்னா ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் λ/2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட் நம்பரா நான் பிரிக்கும் போது எனக்கு எல்லாமே காலி ஆயிட்டு கொஞ்சோண்டு மட்டும் மீதி இருக்கும். ஈவன் நம்பரா நான் பிரிச்சேன்னா மீதி எதுவுமே இருக்காது, எல்லாமே ஒன்னு அடிச்சு காலி ஆயிடும். சோ இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் மினிமம் எங்க வருது பாருங்க. மேக்ஸிமம் என்ன, A sin θ. இதுதான் எனக்கு அந்த இடத்துல இருக்கிற பாத் டிஃபரன்ஸ். கரெக்டா? ரைட். சோ இங்க இருந்து எனக்கு இப்படி இன்டர்ஃபியர் ஆகுது வேவ்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ திஸ் இஸ் A, இந்த ஆங்கிள் தீட்டா. சோ இப்படி போயிட்டு எனக்கு அந்த இடத்துல இன்டர்ஃபரன்ஸ் ஆகுதுன்னா இதை தான் நம்ம பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் இஸ் A sin θ. சோ A sin θ எனக்கு மினிமம் டார்க் ஃப்ரிஞ்ச் வரணும்னா எனக்கு n லாம்டாவா இருக்கணும். சொன்னமா n லாம்டா. இந்த பாயிண்ட் எப்படி சூஸ் பண்ணிருக்கோம், such that delta is equal to lambda. ஆர் இதுக்கு மேல இது இந்த ஆட் வரும், அதுக்கு மேல இன்னொரு பாயிண்ட் போனோம்னா 2 லாம்டா, 3 லாம்டா, n லாம்டா அப்படின்னு வரும். சோ டைஃப்ராக்ஷன்ல மினிமா இஸ் n லாம்டா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்ஃபரன்ஸுக்கு இதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம், தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆகாது. சோ டைஃப்ராக்ஷன்ல மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், பாத் டிஃபரன்ஸ் இஸ் n லாம்டா. சிம்பிள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதே எனக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் வேணும்னு வச்சுக்கோங்க, ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் λ/2. So 2n plus 1 λ/2. it will make sure that it is odd multiple and λ/2 அப்படின்னு வந்து நிக்கும். அவ்வளவுதான், வேற ஒரு வித்தியாசமே கிடையாது. This is it.
அண்ட் கான்செப்சுவலா few pointers என்ன இன்டர்ஃபரன்ஸ்ங்கிறது என்ன ரெண்டு பாயிண்ட் சோர்ஸுக்கு நடுவுல இன்டர்ஃபரன்ஸ் சூப்பர்பொசிஷன் டைஃப்ராக்ஷன்னா ஒரு ஓபன் ஸ்லிட் அதுக்குள்ள இருக்கிற எல்லா வேவ்ஸுமே ஒன் செக் டைஃப்ராக்ஷன்னா எனக்கு ஒரு ஓபன் ஸ்லிட் அந்த ஸ்லிட் குள்ள இருக்கிற கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் அது எல்லாமே ஒன்னு சூப்பர் இம்போஸ் ஆகிறது தட் இஸ் டைஃப்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இன்டர்ஃபரன்ஸ்ல ஃப்ரிஞ்சஸ் எல்லாமே ஈவனா இருக்கும் டைஃப்ராக்ஷன்ல சென்டர் பெருசா மேல கீழே சைஸ் குட்டி 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 குட்டியா போயிட்டு இருக்கும் மூணாவது இன்டர்ஃபரன்ஸ்ல ஃப்ரிஞ்சஸோட பிரைட்னஸ் எல்லாமே சேமா இருக்கும் டைஃப்ராக்ஷன்ல சென்டர் பிரைட்டா இருக்கும் மேல கீழே போகும்போது பிரைட்னஸ் குறைஞ்சிட்டே வரும் கடைசி பாயிண்ட்ல ரொம்ப 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 முக்கியம் இன்டர்ஃபரன்ஸ்ல பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு பாத் டிஃபரன்ஸ் n lambda அப்படின்னு போடுவோம் டைஃப்ராக்ஷன்ல பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு பாத் டிஃபரன்ஸ் இஸ் 2n plus 1 lambda by 2 ரைட் ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் lambda by 2 அதே மாதிரி இன்டர்ஃபரன்ஸ்ல டார்க் ஃப்ரிஞ்சுக்கு ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் lambda by 2 டைஃப்ராக்ஷன்ல பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு டார்க் ஃப்ரிஞ்சுக்கு n lambda சோ அந்த டிஃபரன்ஸ் மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்டர்ஃபரன்ஸ்க்கும் டைஃப்ராக்ஷனுக்கும் தலைகீழ மாறும் அப்படியே பிரைமரி ரீசன் அங்க ரெண்டு ஓட்டை இங்க ஒரு பெரிய ஓட்டை அதுல இருந்து வர எல்லா வேவ்ஸும் இன்டர்ஃபியர் ஆகுறதுனால ஓகே அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போட்டுடலாம் டன் இதெல்லாம் இருக்கு பாருங்க சோ மினிமா பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கணும் மினிமம் கண்டுபிடிக்கணும்னா நான் இதை ஈவன் நம்பரா பிரிக்கணும் அப்படி பிரிக்கும் போது ஐ வில் கெட் மினிமா அண்ட் இங்க நமக்கு ஒரிஜினல் ஃபார்ம்ல என்ன வந்தது பாருங்க a sin theta equals n lambda theta ஸ்மாலா இருக்கும்போது a theta equal to n lambda so theta is equal to n lambda by a theta is n lambda by a அவ்வளவுதான் சிம்பிள் theta small என்ற assumption சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வேணும்னா போட்டுக்கலாம் இல்ல இக்னோர் பண்ணிடலாம் and this is for minima அடுத்து மேக்ஸிமாக்கு பாருங்க மேக்ஸிமாக்கு sin theta a sin theta is equal to odd multiples of lambda by a right odd multiples of lambda by a and இதுல இருந்து small theta is equal to n plus 1 by 2 lambda by a sorry lambda னு வரும் lambda அடுத்து இந்த a வை கீழ கொண்டு வந்திருக்கோம் அவ்வளவுதான் டன் ரைட் சோ இந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க பிரைட்டான ஃப்ரிஞ்ச் பிரைட்னஸ் குறையும் திக்கான ஃப்ரிஞ்ச் திக்னஸ் குறையும் ரைட் அடுத்தது போலரைசேஷன் சோ டைஃப்ராக்ஷன் முடிஞ்சிருச்சா இன்டர்ஃபரன்ஸ் முடிஞ்சிருச்சு டைஃப்ராக்ஷன் முடிஞ்சிருச்சு அடுத்து போலரைசேஷன் சோ அப்ப போலரைசேஷன்னா என்ன இப்போ நம்ம கூலிங் கிளாஸ்ல காரோட ஃப்ரண்ட் கண்ணாடியில இது எல்லாத்துலயும் இந்த போலரைசேஷன் அதிகமா யூஸ் பண்ணுவோம் போலரைசேஷன் சிம்பிள் அந்த வார்த்தையில இருந்தே பாருங்க இப்போ லைட்டோட வைப்ரேஷன்ஸ் ஒரு பொலாரிட்டியில மட்டும் கன்ஃபைன் பண்றது தான் நம்ம போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஃபர்ஸ்ட் லைட்டோட நேச்சரை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இல்ல இன்னொன்னு இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் அது ரெண்டுமே டிரான்ஸ்வர்ஸ் வேவ்லயும் வரும் லாங்கிடியூடினல் வேவ்ஸ்லயும் வரும் பட் திஸ் போலரைசேஷன் is a phenomena only for transverse wave மட்டும் தான் நமக்கு polarization வரும் சோ அதனால ஒரு லைட்ங்கிறது transverse wave அப்படிங்கிறதுக்கான proof is this polarization right so what is polarization simple இப்போ ஒரு லைட் வேவ் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ன்றது நமக்கு தெரியும் அதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் as well as மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுமே இருக்கணும் நமக்கு தெரியும் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் ரொம்ப கம்மி ஏன்னா b is equal to e by c போன சாப்டர்ல ஃபார்முலா பார்த்துட்டு இருந்திருப்போம் b vector is equal to e by c vector மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் ரொம்ப ரொம்ப கம்மி சோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இருக்குல்ல சோ ஒரு லைட் ரேல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரை தான் நம்ம அந்த லைட் வேவ் அப்படின்னு கன்சிடர் பண்றது லைட் வேவ் அப்படின்னு நான் சொன்னா அந்த எந்த வேவை பத்தி பேசுறேன் ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை பத்தி நமக்கு கவலையே கிடையாது அதை தூக்கி போட்டுடலாம் சரியா இப்போ எனக்கு ஒரு லைட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் எப்படி இருக்கும் நமக்கு தெரிஞ்ச அளவுல அது எப்படி இருக்கும்னு யோசிக்கும் போது இந்த ஒரு டைரக்ஷன்ல இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கரெக்டா சோ இந்த ஒரு டைரக்ஷன்ல எனக்கு இருக்கும் we can understand that but
இத நான் அப்படியே திருப்பி இப்படி காட்டுறேன் உங்க கண்ணுல. ஃப்ரண்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது இதோட வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ரைட்? சோ இத அப்படியே நம்ம திருப்பி போர்ட்ல இருந்து எடுத்து ஃப்ரண்ட் சைட்ல காட்டும்போது மேலே கீழே வைப்ரேட் ஆகுற மாதிரி இருக்கா? பட் ஆக்சுவலா லைட்ல மேலே கீழே இல்லாம எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் எல்லா டைரக்ஷன்லயும் இருக்கும். இல்லையே இது மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு நினைச்சுக்காதீங்க. திஸ் இஸ் ஸ்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதே மாதிரி இந்த டைரக்ஷன்லயும் இருக்கும். ரைட்? சோ இந்த டைரக்ஷன்லயும் இருக்கும். சோ இது எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட்? சோ இது மேல கீழே மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். சோ மீனிங் இது ஹரிசாண்டல் இப்படி வரையக்கூடாது. ஐ மீன் லைக் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் as a dot. இப்படி இப்படி இந்த டைரக்ஷன்ல ஐ மீன் எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் வைப்ரேஷன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இத நம்ம ஃப்ரண்ட் வியூல இத அப்படியே நான் தூக்கி உங்ககிட்ட ஃப்ரண்ட்ல காமிச்சேன்னா this is how it will be. சோ மேல கீழே ஒரு வைப்ரேஷன் இருக்கா? ரைட்? அது இல்லாம இப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கா? இப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கா? அது இல்லாம இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட ஒன்னு இருக்கும். சோ அத இப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். சோ மீனிங் அந்த லைட் வேவ நார்மலா ஒரு லைட் ரே இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ரைட்? சோ இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் இப்படி போயிட்டு இருக்கு. அதை எடுத்து நான் உங்ககிட்ட ஃப்ரண்ட்ல காமிச்சேன்னா இப்படிதான் இருக்கும். சோ மேலே கீழே ஒரு வைப்ரேஷன், லெஃப்ட் ரைட், கிராஸ் கிராஸ் எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் எனக்கு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் மட்டும் இருக்கும். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாருக்கும் பெர்பெண்டிகுலரா மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் ஒன்னு இருக்கும். டோன்ட் வரி. இங்க இருக்கிற ஒரு வேவுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைப்ரேஷன்ஸ் அதுக்கு பெர்பெண்டிகுலரா தனியா இருக்கும். அது வேற கதை. சரியா? டன். இப்ப போலரைசேஷன்னா என்ன? இந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கிற இந்த வேவை தூக்கி நான் ஒரு போலரைசருக்குள்ளர போடுறேன். அப்ப வெளியே வர்ற லைட் ரே எல்லாமே எனக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மட்டும் கன்ஃபைன் ஆயிருக்கும் வைப்ரேஷன்ஸ். என்ன அர்த்தம்? சப்போஸ் இதை தூக்கி நான் ஒரு போலரைசருக்குள்ளர போடுறேன். இததான் நம்ம போலரைசர்னா என்னன்னு நான் சொல்றேன். இதுக்குள்ளர போட்டு நான் வெளியே அனுப்புனேன்னா எனக்கு வெளியே வர்ற லைட் ரே எக்ஸாம்பிளுக்கு இதோட ஆக்சிஸ் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். வெளியே வர்ற லைட் ரேல வைப்ரேஷன்ஸ் இப்படி மட்டும்தான் இருக்கும். அது மீதி இருக்கிற எல்லா வைப்ரேஷன்ஸையும் சாப்பிட்டுரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வெக்டார் இருக்கு இல்லையா, இவனை நம்ம ரிசால்வ் பண்ணோம்னா இவனுக்கு ஒரு ஹரிசாண்டல், இவனுக்கு ஒரு வெர்டிகல் இருக்கா, இந்த வெர்டிகலை மட்டும் அலோவ் பண்ணிட்டு இந்த ஹரிசாண்டலை சாப்பிட்டுரும். அதே மாதிரி இவனை ரிசால்வ் பண்ணா வெர்டிகல் ஹரிசாண்டல், இந்த ஹரிசாண்டலை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு வெர்டிகலை மட்டும் அலோவ் பண்ணும். சோ இருக்கிற எல்லா வைப்ரேஷன்ஸோட வெர்டிகல் காம்பனன்ட் மட்டும் எனக்கு வெளியே வரும். சோ அதோட ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே அப்சார்ப் ஆயிடும். இதத்தான் நம்ம போலரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப போலரைசர்னா யாரு? ஒரு சில ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ். எக்ஸாம்பிள் நைகால் பிரிசம் சொல்லலாம், டூர்மலைன் கிறிஸ்டல். இதெல்லாம் ஆல் தீஸ் ஆர் லைக் பேசிக் போலரைசிங் மெட்டீரியல்ஸ். அந்த மெட்டீரியலுக்கு ஒரு கிறிஸ்டலோகிராபிக் ஆக்சிஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆக்சிஸ் ஒன்னு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஆக்சிஸுக்கு பேரலா இருக்கிற வைப்ரேஷன்ஸை மட்டும் அவன் அலோவ் பண்ணுவான். மீதி இருக்கிற வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் அவன் தூக்கி சாப்பிட்டுருவான். ஓகேவா? சோ திஸ் இஸ் a concept of polarization. அது ஒரு unpolarized light அப்படின்னா என்ன? It will have vibrations in all the 360 degree directions. அதை தூக்கி நான் ஒரு போலரைசருக்குள்ளர விடும்போது வெளியே வர்ற லைட் ரேல இருக்கிற வைப்ரேஷன்ஸ் will be restricted, confined to one single plane. அந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். சோ அதத்தான் நம்ம போலரைசேஷன் அப்படின்ற கான்செப்ட்ல டினோட் பண்றோம். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் போலரைசர்ஸ் நைகால் பிரிசம், டூர்மலைன் கிறிஸ்டல். இப்போ இந்த செட்டப்ல சேம் சிச்சுவேஷன். இப்போ இத ப்ராப்பர் டயக்ராமேட்டிக்கா பார்க்கறதா இருந்தா this is how it will be. இதெல்லாம் இருக்கு பாருங்க. எனக்கு உள்ள வர லைட்ல எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார்ஸ் இருக்கும். இப்போ இந்த போலரைசரோட ஆக்சிஸ் இதுதான். வெளியே வர்ற லைட் ரே எனக்கு இந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் இருக்கும். வைப்ரேஷன்ஸ் இந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் இருக்கும். இந்த டைரக்ஷனை தான் we call this the plane of vibration அப்படின்னு சொல்லுவோம். plane of vibration. எந்த டைரக்ஷனோடது ரிமூவ் ஆயிருக்கோ அதை நம்ம plane of polarization அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஒரு நார்மல் லைட் ரே ஒரு போலரைசர்ல போடும்போது இப்படி இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், பக்கத்துல இதே மாதிரி இன்னொரு கிறிஸ்டல் எடுத்து அப்படி வச்சுக்கிறேன். இப்ப இவங்க ரெண்டு பேரோட ஆக்சிஸையும் நான் ஒன்னா அலைன் பண்ணேன்னா
இந்த ரே எனக்கு அப்படியே வெளியே வரும். ரைட்? இவங்க ரெண்டு பேரோட ஆக்சிஸ், இவன் வெர்டிகலா இருக்கானா, இவனையும் நான் வெர்டிகலாவே வச்சேன்னா அப்படியே மொத்தமா எனக்கு வெளியே வந்துடும். சப்போஸ் அதுக்கு பதில் நான் என்ன பண்றேன், பெர்பெண்டிகுலரா மாத்தி வைக்கிறேன். எனக்கு ஒரு லைட் ரேல சியர் வெர்டிகல் வைப்ரேஷன்ஸும் இருக்கு, அவுட் ஆஃப் பிளேன், இன்சைட் பிளேன். இந்த சென்டர்ல இருக்கிற டாட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, சிம்பிளா நம்ம டயக்ராம் போடும்போது இப்படி போட்டுப்போம். இது எனக்கு மேல கீழே வைப்ரேஷன். இந்த டாட் எதை ரெப்ரசென்ட் பண்றது, இன்டு அவுட் சைடு, இன்டு அவுட் சைடு. அப்படி எனக்கு ஒரு லைட் ரே இப்படி போகுது. ரைட்? சோ இந்த லைட் ரேல சோ இப்படி ஒரு லைட் ரே, இது வந்து அதோட ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். இது perpendicular to the plane. Perpendicular to the plane. இப்போ நம்ம இங்க ஒரு போலரைசர் போடுவோம். Let's consider a dear polarizer. அந்த போலரைசரோட ஆக்சிஸ் இப்படி வெர்டிகலா இருக்கு. இப்ப லைட் ரே இவனை தாண்டி வரும்போது என்ன ஆகும்? லைட் ரே இவனை தாண்டி வரும்போது எனக்கு அந்த பச்சை கலர் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே காலி. வெறும் வெர்டிகல் டைரக்ஷன் வைப்ரேஷன்ஸ் மட்டும் எனக்கு மீதி இருக்கும். சோ இந்த பச்சை கலர் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே காலி, வெறும் வெர்டிகல் டைரக்ஷன் வைப்ரேஷன்ஸ் மட்டும் எனக்கு மீதி இருக்கும். இப்போ பக்கத்துல நான் திருப்பி இன்னொரு போலரைசர் போடுறேன். இவனை நான் வெர்டிகலாவே வச்சேன்னா எனக்கு இந்த ரேஸ் அப்படியே பாஸ் ஆயிட்டு வெளியே வந்துடும். ஏன்னா இவனோட ஆக்சிஸ்ல தான் எல்லாமே இருக்கு. சோ இந்த ஆக்சிஸ்க்கும் நான் எந்த வித ஆங்கிள் டிஃபரன்ஸ் கொடுக்காம சேம் ஆங்கிள் வச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த ரேஸ் எல்லாமே அப்படியே வெளியே வந்துடும். இங்க ரைட், என்டையர் ரேஸ் வெளியே வரும். சப்போஸ் இவனை நான் பிடிச்சி திருவுறேன், ரொட்டேட் பண்றேன், வெர்டிகலா வச்சிருந்ததுல இருந்து ஐ எம் ட்ரைங் டு ரொட்டேட் திஸ் செகண்ட் திங். இவனுக்கு பேர் தான் அனலைசர். அனலைசர்னா ஒண்ணும் இல்லை, போலரைசரோட அதே தான், அகைன் தி சேம் திங். இப்போ இவனை நான் லெட்ஸ் சே இப்படி ரொட்டேட் பண்றேன்னு வச்சுப்போம். such that இவனோட டைரக்ஷன் இப்படி இருக்கு, ஒரிஜினல் டைரக்ஷன் நமக்கு இப்படி இருந்திருக்கு தீட்டா. நான் அந்த தீட்டாவை இன்க்ரீஸ் பண்ணி பெர்பெண்டிகுலரா கொண்டு வந்து வைக்கிறேன். லெட்ஸ் சே ஐ அம் கீப்பிங் ஹிம் பெர்பெண்டிகுலர். அப்ப என்ன ஆகும், வெளியே எந்த லைட் ரேவும் இருக்காதுல்ல. ஏன்னா இவன் என்ன சொல்லுவான், என்னோட டைரக்ஷன்ல மட்டும் தான் நான் அலோவ் பண்ணுவேன் அப்படி சொல்லுவான். இவன் கிட்ட ஹரிசாண்டல்ல எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அங்கேதான் வடிகட்டியாச்சு. வெர்டிகல்ல மட்டும் தான் இருக்கு, ஹரிசாண்டல்ல எதுவுமே இல்லை. அதனால இங்க நான் பெர்பெண்டிகுலரா கொண்டே வச்சுட்டேன். தீட்டா இஸ் 90 டிகிரி, வெளியே எதுவுமே இருக்காது. பட் 90 டிகிரிக்கு பதில் நான் இப்படி வச்சிருக்கேன். ரைட், லெட்ஸ் சே தீட்டா அப்படின்ற ஆங்கிள் வச்சிருக்கேன். இப்போ எனக்கு இங்க ரிசல்டன்ட் எவ்வளவு இருக்கும், ஒரிஜினல் ஃபுல்லாவும் வராது, கம்ப்ளீட்டா ஜீரோவாவும் ஆகாது, ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கும். சோ வாட் இஸ் தட் நடு வேல்யூ? லெட்ஸ் சே எனக்கு இதுதான் இன்சிடென்ட் அப்படின்னு வச்சுப்போம். இன்சிடென்ட் I0 அப்படின்னு வச்சுப்போமா. இப்போ ஃபர்ஸ்ட் I போலரைசரை தாண்டி வர இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்கும், I0/2. ஏன்னா இவன் எக்ஸாக்ட்டா பாதியை தூக்கிடுறான், ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கிடுறான்ல, வெர்டிகல் காம்பனன்ட் மட்டும் தான் எனக்கு மீதி இருக்கு. சோ போலரைசரை தாண்டி லைட் வரும்போது பாதி இன்டென்சிட்டி காலி, வெறும் பாதி மட்டும்தான் இருக்கும். சோ I0ல ஒரிஜினல் இன்டென்சிட்டி I0னா போலரைசரை தாண்டி வரும்போது அவங்கிட்ட I0/2 மட்டும்தான் மீதி இருக்கும். ரைட், சோ இப்ப இவங்கிட்ட இன்சிடென்ட் ஆகிறது எவ்வளவு பாருங்க, IP. கரெக்டா, போலரைசரை தாண்டி வர்றது தான் இவங்கிட்ட இன்சிடென்ட் ஆகிற இன்டென்சிட்டி. இப்போ இதை தாண்டி வெளியே வரும்போது இது அனலைசர். லெட்ஸ் சே I2 அப்படின்னு வச்சுப்போம். I2 என்னவா இருக்கும்னா IP cos square theta அப்படின்னு அர்த்தம். IP cos square theta அது மட்டும் எனக்கு வெளியே வரும். இவன் வெளியே வர இன்டென்சிட்டி இது எங்க இருந்து வருது அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வைப்ரேஷன்ஸ் இப்படி இருக்கா, let this be the electric field vibrations. இப்ப இவன் இந்த E along this cos theta, இது வந்து ஒரிஜினல் E வெக்டாரா, இதை E sin theta E cos thetaவா பிரிக்கலாம். இந்த E cos thetaவை மட்டும் தான் இவன் அலோவ் பண்ணுவான். சோ இவனை தாண்டி வெளியே வர்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு E1 எவ்வளவு இருக்கும்னா E cos theta. இப்ப இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் ஆம்ப்ளிடியூடா. சோ இதை நான் ஸ்கொயர் பண்ணா E1 E2ன்னு வச்சுக்கலாம். E2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு E ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா. இந்த E2 ஸ்கொயருக்கு பதில் I2 இஸ் ஈக்குவல் டு IP cos ஸ்கொயர் தீட்டா. அதான் இந்த ஃபார்முலா. சோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, யூ கேன் இக்னோர் தட்.
அந்த பார்ட் வேணும்னா ஒரு தடவை அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்களே, பட் அது தேவையில்லை. இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா போதும். ஸோ திஸ் இஸ் போலரைசேஷன், ரைட்? இதுக்கு பேரு தான் மேலஸ் லா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது ஒரு அனலைசரை ஒரு போலரைசரை தாண்டி வெளியே வருதுன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் எனக்கு ஒரு போலரைசர், ஒரு பிளேன் போலரைஸ்டு லைட் நல்லா காமிச்சுக்க, ஒரிஜினல் லைட்டை பத்தி நம்ம பேசவே இல்லை. அன்போலரைஸ்டு லைட்டை தூக்கி நான் ஒரு போலரைசருக்குள்ள போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரிசல்ட் பாதி ஆயிடும். தட் இஸ் 100%. அன்போலரைஸ்டு லைட் அதை தூக்கி நான் ஒரு போலரைசர்ல வெளியே விட்டேன்னா ரிசல்ட் பாதி காலி, முடிஞ்சிச்சு. பாதி கம்ப்ளீட்டா காலி. ஹரிசாண்டல் காம்பனன்ட் எல்லாமே காலி, பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட் எல்லாமே காலி, parallel காம்பனன்ட் மட்டும் தான் வெளியே வரும். இப்ப அந்த போலரைஸ்டு லைட் இருக்கு இல்லையா, the light in which all the vibrations are restricted to one single plane, vertical directionsல மட்டும் தான் எனக்கு வைப்ரேஷன் இருக்கு. அதை தூக்கி நான் இன்னொரு அனலைசர், again another polarizer, அவ்வளவுதான். அதுக்குள்ள நான் விடும்போது எனக்கு அதுல இருந்து வெளியே வர்ற ரேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா I cos square theta. அவனுக்குள்ள நான் என்ன கொடுக்குறேன்? IP. இந்த ஐபிங்கிறது தான் நான் அவனுக்கு கூட கொடுக்கிறது, cos square theta. இப்ப இந்த ஐபியோட வேல்யூ என்ன? I0/2 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம், cos square theta. இதுதான் ஒரிஜினல் ஃபார்முலா. ஸோ இதுதான் மேலஸ் லா. இதை வச்சுதான் நம்ம லைட்டோட இன்டென்சிட்டியை கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் பாருங்க, cos 90, இதை நான் 90 டிகிரி திருப்பினேன்னா cos 90 becomes 0. அப்போ I2 கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். ஸோ ஒரு போலரைசர், அனலைசர் ரெண்டுத்தையும் நான் பர்பெண்டிகுலரா வச்சு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுத்தையும் தாண்டி நமக்கு லைட் வெளியே வரவே வராது. ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் நிறைய. நம்ம கேமராவோட லென்சஸ்ல, சன் கிளாஸஸ்ல, ஃபிளைட்டோட விண்டோஸ்ல, 3D கண்ணாடி, நம்ம 3D படம் பார்க்கும்போது அந்த 3D கண்ணாடி இருக்குல்ல, அதுல இது எல்லா இடத்துலயும் நமக்கு இந்த போலரைசர் யூஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் போலரைசேஷன். இதெல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ I0 போலரைசர் தாண்டி வரும்போது I0/2 ஆயிடும். ஸோ இங்க இருந்து வெளியே வரும்போது வாட் எவர் தட் இஸ் என்டரிங் இன்டு cos square theta. இப்ப இது மட்டும்தான் போலரைசேஷனுக்கான ஒரே வழியா அப்படின்னு கேட்டா நோ, நமக்கு இன்னொரு வழி இருக்கு. We can produce the polarization effect by another method, reflection. இப்போ எந்த ஒரு சர்ஃபேஸா இருந்தாலும், let's say வாட்டர், கிளாஸ், எதுவா இருந்தாலும் சர்ஃபேஸ்ல நமக்கு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும். Right? So there will be some sort of reflection on the surface. இப்போ அந்த ரிஃப்ளெக்ஷனை நம்ம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னு வைங்களேன், அதுல ஒரு பார்ஷியல் போலரைசேஷன் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு என் கண்ணு முன்னாடி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குப்பா. அந்த ஸ்விம்மிங் பூலோட சர்ஃபேஸ் அமைதியா இருக்கு, எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அமைதியா இருக்கு. இப்ப நான் அதுல ஒரு டார்ச் லைட் ஆன் பண்ணி டார்ச் லைட் ரே அந்த ஸ்விம்மிங் பூல்ல அடிக்கிறேன். இப்ப அடிச்சு லைட் ரே ரிஃப்ளெக்ட் ஆகுதா? பாதி லைட் ரே, பாதி கிடையாது, ஒரு பார்ட் உள்ள போகும், இன்னொரு பார்ட் அடிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகுது. உள்ள போறது நமக்கு தேவையில்ல, விட்டுருங்க. வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல லைட் ரே, தட் வில் பி பார்ஷியலி போலரைஸ்ட், அறகுறையா போலரைஸ் ஆயிட்டு இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்? அந்த இன்சிடென்ட் ரேவை அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறேன், அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறேன். ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் இன்சிடென்ட் ரேக்கு எனக்கு the reflected ray will be completely polarized. Reflected ray will be completely polarized, right? அப்போ நான் போலரைசேஷன் வேணும்னா அந்த நைகால் பிரிசம், டூர்மலைன் கிறிஸ்டல், அவ்வளவு காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேடி போக தேவையில்லை. ஒரு ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ் இல்ல ஒரு கிளாஸ், அதுக்குன்னு ஒரு ஆங்கிள் இருக்கும், அந்த ஆங்கிள் அடிச்சோம்னா மட்டும் நமக்கு ரிட்டர்ன் வர்ற ரே போலரைஸ்டா இருக்கும். இப்போ அந்த ஆங்கிள் என்னங்கிறதான் கால்குலேட் பண்ண போறோம். அண்ட் the law for this is Brewster's law. என்னது அந்த லா? ப்ரூஸ்டர் லா. இன்சிடென்ட் ரே வருதா பாருங்க, இங்கிட்டு நல்லா பாருங்கடே, இந்த டைரக்ஷன்ல வைப்ரேஷன் இருக்கு, இந்த நடுவுல இருக்கிற டாட்டை பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த டாட்டோட மீனிங் என்ன? உள்ள வெளியவும் எனக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்கு, உள்ள வெளியே வைப்ரேஷன், உள்ள வெளியே வைப்ரேஷன். இப்போ இங்க அடிக்குதா, அடிச்சு எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது நான் எப்படி வச்சிருக்கேன்னா, the angle of incidence is அந்த ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த பர்டிகுலர் போலரைசிங் ஆங்கிள் இல்ல ப்ரூஸ்டர் ஆங்கிள், வாட் எவர், ஃபுல்லா போலரைஸ் ஆகிற மாதிரி, அதாவது நான் அட்ஜஸ்ட் பண்ணி மேல கீழே லைட் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல வைக்கும் போது எனக்கு இது கம்ப்ளீட்லி போலரைஸ்ட். இங்க பாருங்க, the vibrations parallel to the surface. அதாவது இந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது இந்த பாயிண்ட்ல வரும்போது perpendicular to the surface இருக்கும். பட் இந்த டாட் எதை ரெப்ரசென்ட் பண்றது? parallel to the surface. அந்த சர்ஃபேஸுக்கு பேரலா இருக்கிற வைப்ரேஷன்ஸ் அப்படியே எனக்கு மேல போகுது. இதோட ரியல் லைஃப் சிச்சுவேஷன் என்னன்னா, இந்த பட்டையான கல் ஒண்ணு எடுத்துட்டு தண்ணியோட சர்ஃபேஸ்ல நான் இப்படி சுத்தி விட்டேன்னா, ரைட், லெட்ஸ் சே
நமக்கு ஃபோன் இப்படி இருக்குல்ல, இந்த ஃபோன் எடுத்துட்டு நான் இப்படி பிடிச்சு தண்ணியோட சர்ஃபேஸ்ல இப்படி ரொட்டேட் பண்ணி விடுறேன். இப்படி தூக்கி போடாம, இப்படி போட்டா தண்ணிக்குள்ளதான் போகும். நான் அப்படி போடாம இப்படி, ரைட்? ஸோ ஸ்லாண்டிங்கா சுத்தி விட்டேன்னா தண்ணியோட சர்ஃபேஸ்ல போட்டு குதிச்சு 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 போகும். பாத்திருக்கீங்களா? ட்ரை பண்ணி பாத்திருக்கீங்களா? யாராவது ட்ரை பண்ணி பாக்குறதா இருந்தா சொல்லுங்க. 1 sec பசங்களா. தண்ணியோட சர்ஃபேஸ்ல அப்படியே குதிச்சு 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 ரொம்ப தூரம் போகும். நம்ம ப்ராப்பரா அப்படியே வீசணும்னா ரொம்ப தூரம் போகும். அதே லாஜிக் தாங்க. வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கு? அந்த சர்ஃபேஸுக்கு பேரலா இருக்கு. அந்த வைப்ரேஷன்ஸ் மட்டும் எனக்கு அப்படியே அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து அடிச்சு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு போகுது. சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலர் இருக்கிறது தொபக்குன்னு உள்ளதான் போயிட்டு உள்ளது. இப்போ இந்த மாதிரி போலரைஸ்டு ரே, ரிஃப்ளெக்டட் ரே வந்து ஃபுல்லா போலரைஸ் ஆயிருக்கிறப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா திங் நடக்குது. என்னோட ரிஃப்ராக்டட் ரேவும் ரிஃப்ளெக்டட் ரே ஆர் அட் 90 டிகிரி டு ஈச் அதர். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி பர்பெண்டிகுலர். அந்த எக்ஸாக்ட் ஃபுல் போலரைசேஷன் நடக்கும்போது எனக்கு ரிஃப்ளெக்டட் ரே, ரிஃப்ராக்டட் ரே ரெண்டுமே 90 டிகிரில இருக்கு. இப்ப இதை யூஸ் பண்ணி இந்த ஆங்கிளுக்கும் போலரைசேஷனுக்கும் என்ன லிங்க் அப்படின்றதான் இந்த மீடியமுக்கு இந்த ஆங்கிளுக்கும் இருக்கிற லிங்கை தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ பசங்களா, திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அப்ப எனக்கு இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு நம்ம பேர் வச்சுப்போம். அப்ப லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி இது ரிஃப்ளெக்ஷன் தான், பட் ஸ்டில் தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். கரெக்டா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது ரெண்டுமே ஐ தான், இன்சிடென்ட் ஆங்கிள்னு வச்சுப்போம். அண்ட் இந்த பர்டிகுலர் ஆங்கிள் நமக்கு போலரைசேஷன் நடக்கிறதுனால அதுக்கு தனியான ஒரு பேர் ஒன்னு வச்சுப்போம், ஐபி, angle of incidence at which the reflected ray is completely polarized, polarizing angle. அப்ப இது என்னது? angle of refraction, angle of refraction. இப்போ இது மொத்த ஆங்கிள் எவ்வளோ? 180 டிகிரி. கரெக்டா? சோ இது மொத்தமா 180 டிகிரி. பாருங்க. அப்போ ஐபி plus 90 plus r equals 180 degree, which is IP plus r equals 90 degree. R equals 90 minus IP. R is equal to 90 minus IP. இப்போ இங்க நம்ம இந்த law of reflection apply பண்ணலாம் பாருங்க. sorry இது மீடியம் 1 and இது மீடியம் 2 இதுக்கு ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ண போறோம். இந்த ரெண்டு மீடியமுக்கு ஸ்னெல்ஸ் லா. so what is ஸ்னெல்ஸ் லா? இது air அப்படின்னு வச்சுப்போம். 1 into sin I is equal to mu into sin R. கரெக்டா? ஸ்னெல்ஸ் லா. n1 இது air, அதனால refractive index 1 ஆயிடுச்சு, into sin I is equal to mu into sin R. இப்ப R க்கு பதிலு நான் என்ன பண்ணலாம்? 90 minus IP. This is IP. Sin IP is equal to mu into sin 90 minus IP. Sin 90 minus theta நம்ம எல்லாருக்கும் தெரியும், which is cos theta, cos IP. So இந்த cos இந்த பக்கம் வந்துச்சுன்னா tan of IP is equal to mu. So polarizing angle is equal to tan inverse of mu. So இதை நீங்க எப்படி வேணுமோ ஞாபகம் வச்சுக்கலாம், in whatever way you want. அதாவது ஒரு பர்டிகுலர் மீடியம் இருக்குப்பா, அந்த மீடியம்ல what is the angle of polarization அப்படின்னா just tan inverse of mu. அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு tan இன்வெர்ஸ் எடுத்தோம்னா என்ன ஆங்கிள் வருதோ அதுதான் நம்ம ஆங்கிள் ஆஃப் போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆங்கிள் நான் இன்சிடென்ட் ரே கொடுத்தேன்னா ரிஃப்ளெக்டட் ரே எனக்கு கம்ப்ளீட்லி பிளேன் போலரைஸ்டா இருக்கும். ஓகே, சோ உங்களுக்கு போலரைஸ் லைட் வேணும்னா ஜஸ்ட் கிளாஸ் ஸ்லாப் வச்சே நம்மளால போலரைசேஷன் கொண்டாட முடியும். சோ I is equal to tan inverse of mu. அவ்வளவுதான்ல. அடுத்தது டாப்லர் எஃபெக்ட். ஸோ டாப்லர் எஃபெக்டோட ஃபார்முலா மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஏற்கனவே நீங்க வேவ்ஸ்ல டாப்லர் எஃபெக்ட் படிச்சிருப்பீங்க இல்லையா? கிட்டத்தட்ட அதே ஃபார்முலா தான் நமக்கு லைட்லயும் டாப்லர் எஃபெக்டான ஃபார்முலா சிம்பிள். நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃப்ரீக்வன்சி சேஞ்ச், வேவ் லென்த் சேஞ்ச். பட் சவுண்டை பொறுத்த வரைக்கும் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ஃப்ரீக்வன்சி, பட் லைட்ல will be more interested in wavelength, right? So wavelength.
இப்போ ஜெனரல் ஃபார்முலா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்டா லாம்டா பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு வி பை சி அப்படி வச்சுப்போம். இங்க இந்த ஃபார்முலாவோட மீனிங் என்ன? டெல்டா லாம்டா இஸ் சேஞ்ச் இன் லாம்டா டிவைடட் பை ஒரிஜினல் லாம்டா. சேஞ்ச் இன் வேவ்லென்த் பை ஒரிஜினல் வேவ்லென்த் equals v by c. vங்கிறது என்ன? speed of the source. c என்ன? speed of light. so the derivation நமக்கு இந்த சாப்டர் waves சாப்டர் பார்க்கறப்போ அந்த ப்ராப்பர் டாப்லர் எஃபெக்ட் உங்களுக்கு அப்ப கிளியரா புரியும். so இப்போதைக்கு just remember this formula. இப்போ இதுல ரெண்டு விஷயம் பசங்களா, source and observer. இப்போ இதுல அந்த source வந்து நமக்கு அப்சர்வரை நோக்கி மூவ் ஆகுதுன்னு வச்சுப்போம். if the source or observer is moving towards அப்படின்ற வார்த்தை வந்ததுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகுது இல்ல frequency அதிகம். இந்த டாப்லர் எஃபெக்ட்ல படிச்சிருப்பீங்க. if the distance between them is decreasing, frequency increase ஆகணும், wave length decrease ஆகணும், right? so then wavelength will decrease. இதுக்கு பேரு தான் ப்ளூ ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளூ ஷிஃப்ட் அப்படின்னா அர்த்தம். ஓகே, அடுத்தது அவே அப்படின்னு இருந்ததுன்னா then wavelength change in wavelength increase ஆகும். this is called red shift. அதாவது ஒரு சோர்ஸ் வந்து ஒரு certain wavelength கொடுத்துக்கிட்டு நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு. பிரைமரியா will talk about stars, planets and stuff. ஒரு ஸ்டாரை எடுத்துப்போம். அந்த ஸ்டார் ஒரு certain wavelength கொடுத்துட்டு இருக்கான்பா. அதை தாண்டி he is coming towards us, நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப நமக்கு என்ன ஆகும் பாருங்க, ஒருத்தன் ஒரு வேவ் லென்த் கொடுத்துட்டே நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கானா அவன் அந்த வேவ் லென்த்தை கம்ப்ரஸ் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும், ரைட்? சோ அவன் இப்போ சிம்பிள், நானே என் கண்ணு முன்னாடி ஒரு தெர்மோகோல் இருக்குன்னு வச்சுப்போம். தெர்மோகோல்ல ஸ்பஞ்ச் வச்சிருக்கேன். அந்த ஸ்பஞ்சை ரொம்ப லூஸான ஸ்பஞ்சுன்னு வச்சுப்போம். அந்த ஸ்பஞ்ச் என் கையில வச்சுட்டு நான் வேகமா ஃப்ரண்ட்ல ஓடினேன்னா அது லைட்டா கம்ப்ரஸ் ஆகிற மாதிரி இருக்குமா, ரைட்? சோ த லாஜிக் இஸ், நான் டுவர்ட்ஸ் ஒருத்தனை நோக்கி போயிட்டு இருக்கேன்னா அவன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது இட் வில் சார்ட் ஆஃப் கெட் கம்ப்ரெஸ்ட். இது வந்து ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, பட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அப்போ when a source is coming towards us, அவனோட வேவ் லென்த் நமக்கு சுருங்குறாப்புல தெரியும். அப்போ ரெட்டுக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேவ் லென்த், ப்ளூக்கு தான் இருக்கிறதுலே குட்டியான வேவ் லென்த். ஸோ அந்த வேவ் லென்த் வந்து எனக்கு ப்ளூ கலரை நோக்கி ஷிஃப்ட் ஆகுறதுனால we call that as blue shift. அந்த வேவ் லென்த் குறையிறதுனால எனக்கு அந்த ஷிஃப்ட் will be towards blue. அதே அவன் நம்மளை விட்டு தூரமா போறான். யோசிச்சு பாருங்க, என் கையில ஒரு ஸ்பஞ்ச் இருக்கு, நான் அதை எடுத்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுறேன். பின்னாடில இருந்து ஒருத்தன் பாக்குறான், நான் அதை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறேன். அப்ப எனக்கு அது லென்த்தன் ஆகிற மாதிரி இருக்குமா, ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி தானே இருக்கும். ஸோ த வேவ் லென்த் will appear as if it is increasing. அப்ப பெருசாச்சுன்னா அது ரெட் கலரை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ த ஷிஃப்ட் இஸ் ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேவ் லென்த் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெட் ஷிஃப்ட், டிக்ரீஸ் ஆச்சுன்னா ப்ளூ ஷிஃப்ட். எப்ப இன்க்ரீஸ் ஆகும், எப்ப டிக்ரீஸ் ஆகும்? சோர்ஸ் நம்மளை நோக்கி வந்துட்டு இருந்தது அப்படின்னா வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகும். அவேல போயிட்டு இருந்ததுன்னா வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் அது. டெல்டா லாம்டா பை லாம்டா இஸ் v by c. ஓகே, அவ்வளவுதான் பசங்களா. ஆல்மோஸ்ட் மேஜர் கான்செப்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. நவ் வில் கோ டு த questions. ஃபர்ஸ்ட் பாருங்க, width of one of the two slits in an Young's double slit interference experiment is half of the other slit. சரி, so width of one slit is equal to w அப்படின்னு வச்சுப்போம். width of the other slit is 2w அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? widthக்கும் இன்டென்சிட்டிக்கும் என்ன ரிலேஷன்? லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். எனக்கு ஒரு விட்த்னா அந்த ஓட்டையோட சைஸ். இப்போ நம்ம வீட்டுல விண்டோ இருக்கும்ல, ஜன்னல் இருக்கும். நான் ஒரு ஜன்னல்ல நார்மலா 3 பார்ட்ஸ், 3 இல்ல 4 பீஸ் இல்ல 2 பீஸ் இருக்கும்னு வச்சுக்கோ. 2 டோர்ஸ் இருக்கும். ஒரு டோரை திறந்தனா கொஞ்சம் லைட் வரும், 2 டோரை திறந்தனா நிறைய லைட் வரும். டபுள் த நம்பர். ஸோ ஸ்லிட்டோட விட்த்துக்கும் இன்டென்சிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப். அதாவது width இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I. ரைட்டா? இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம்? I1 இஸ் ஈக்குவல் டு I0 அப்படின்னு வச்சுப்போம். I2 is equal to 2I0. அது 1 is half of the other. So இங்க எவ்வளவு இருக்கோ அதுல பாதி இங்க இருக்குன்னு அர்த்தம். Done. The ratio of the maximum to the minimum intensity in the interference pattern.
So maximum to minimum intensity. இது எனக்கு source ஓடது. இப்போ இதுல இருந்து maximum intensity என்னன்னு கண்டுபிடிக்கணும், minimum intensity என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா கொடுத்தேன்டே, ஞாபகம் இருக்கா? So I max is equal to root of I1 plus root of I2 the whole square. I minimum is root I1 minus root I2 the whole square. இங்க நம்ம சால்வ் பண்ணும்போது I0 கேன்சல் ஆயிடும். ஸோ அதை பத்தி நம்ம ஒன்றும் பெருசா பார்த்துக்க தேவையில்லை. வில் ஜஸ்ட் இந்த நம்பரை மட்டும் எடுத்து போட்டா போதும். ஸோ 1 plus root 2 the whole square divided by 1 minus, I mean இதோட ரேஷியோ no 1 அரே no சரி போங்க, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து போறேன். Right, so I is proportional to omega. So I1 by I2 is equal to இங்க I0 by 2 I0 which is equal to 1 by 2 அப்படின்னு வச்சுப்போமா. இப்போ அடுத்தது I max by I minimum is equal to root of I1 plus root of I2 the whole square by root of I1 minus root of I2 the whole square. இங்க I0 இப்படி வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ I1க்கு பதில் 1 போட்டுக்கலாம், I2க்கு பதில் நம்ம 2 போட்டுக்கலாம். ரேஷியோ ப்ராப்ளம்ல காமனா இருக்கிறத பத்திலாம் ஒரி பண்ண தேவையில்ல. ஸோ 1 plus root 2 the whole square divided by 1 minus root 2 the whole square. So expand பண்ணுமா. A plus B the whole square is A square plus B square plus 2AB divided by A square plus B square minus 2AB, which is 3 plus 2 root 2 by 3 minus 2 root 2. அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அடுத்தது அடுத்த question. So question என்ன படிங்க, take a minute, read the question பசங்களா. A beam of unpolarized light of intensity I0 is passed through a polarized A. Okay, unpolarized light of intensity I0. Polarizer தாண்டி போகுது. Then through another polaroid B which is oriented so that its principal plane makes an angle 45 degree relative to that of A. So A வை வெச்சு பார்க்கும்போது it is making an angle 45 degree. The intensity of the emerged light is. So first நம்ம situation வரைஞ்சிக்கலாம். So இது unpolarized light. So இதை தூக்கி நான் ஒரு polarizer கொடுக்கிறேன். அப்ப வெளியே வர்ற லைட் எனக்கு என்னவா இருக்கணும், polarized, right? So இவனோட intensity I0. polarizer தாண்டி வரும்போது அது பாதி ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு, I0 by 2. இப்போ இதுக்கு அப்புறம் நான் இன்னொரு polarizer வச்சிருக்கேன். vertical directionல இவனோட ஆங்கிள் என்ன, 45 degrees. இப்போ ஃபைனலா எனக்கு தேவையான intensity எவ்வளவு இருக்கும் பாருங்க, I0 by 2. இங்க எவ்வளவு இருக்கு, I0 by 2 into cos square 45 degree, which is I0 by 2 into 1 by 2, and that is I0 by 4. அவ்வளவுதான், done. I0 by 4, yes, optionல இருக்கு. That's our answer. Question தான் பெருசா இருக்கும், but டப்பா so easy. In a Young's double slit experiment, two slits are illuminated with a light of wavelength 800. Okay, wavelength இருக்கு. The line joining A1P and A1P is perpendicular to A1 and A2 as shown in the figure. If the first minimum is detected at P. Okay, பசங்களா இங்க பாருங்க, first minimum is detected at P. This is like perpendicular. Okay, detected at P. Then the value of the slit separation A will be. So first minimum அங்க இருக்கு, slit separation என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. This is a right angle triangle, கரெக்டா? So easy. நம்ம ஆங்கிள்கே போக தேவையில்ல, பைத்தாகரஸ் தியரம் வச்சே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் மினிமம்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ நல்லா பாருங்கடே, கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எவ்வளோ ப்ராப்பரா மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனா மாத்தி எழுதிருக்கீங்களோ அந்த அளவுக்கு சொல்யூஷன் இஸ் ஈஸி. ஸோ மினிமம், ஃபர்ஸ்ட் மினிமம் இன்டர்ஃபரன்ஸ்ல மினிமமுக்கு எனக்கு பாத் டிஃபரன்ஸ் ஷுட் பி லாம்டா பை 2.
odd multiples of lambda by 2. அது மொத மினிமம் எப்படி just lambda by 2. a2p minus a1p is lambda by 2. அதை மட்டும் எழுதிக்கலாம். So first step a2p minus a1p equals lambda by 2. நான் அந்த 2n அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணல. ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க மொத மினிமம் அப்படின்னு. மொத மினிமமுக்கு நமக்கு lambda by 2 தானே. கரெக்ட் தானே? So lambda by 2. இப்போ a2p என்னது? hypotenuse என்னது வரும் பசங்களா? sum of the squares of the other two sides. கரெக்டா? இது d. இது என்ன வரும்? root of d square plus a square தானே. சிம்பிளா போட்டு போயிடலாம்ல. So a2p is equal to root of d square plus a square minus d equals lambda by 2. So அப்ப இதுல என்னென்ன வேல்யூ இருக்கு, என்னென்னது இல்ல? d questionல இருக்கு. And d is very நார்மலா ஏங்கிறது இப்போ ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் மில்லிமீட்டர், அதுவும் இல்லாமல் 1 மில்லிமீட்டரோட கம்மியா இருக்கு. அண்ட் d is 5. ஸோ டெக்னிக்கலா இங்க நம்ம பைனாமியல் தியரம் இது அப்படியே நீங்க எவாலுவேட் பண்ணலாம். இட் வில் பி சூப்பர் காம்ப்ளிகேட்டட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிள் வில் யூஸ் பைனாமியல் தியரம். ஸோ பைனாமியல் தியரம் எப்படி? d ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் the whole power 1 by 2 minus d equals lambda by 2. இதை நீங்க அப்படியே கூட சால்வ் பண்ணலாம், தப்பே கிடையாது. lambda இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி d இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா a மட்டும் தான் நீங்க கால்குலேட் பண்ணலாம். பட் this is easier method, simpler method. இங்க if you take d square out as common, அப்போ d square into 1 plus a square by d square the whole power 1 by 2 அப்படின்னு இருக்குமா? இந்த பவர் 1 by 2 வெளியவே இருக்கு. நான் இதுல இருந்து d ஸ்கொயரை மட்டும் தான் வெளியே எடுத்திருக்கேன். d square by a square minus d equals lambda by 2, right? So இப்ப இந்த பவர் 2 நான் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகுது? d square into 1 plus இந்த d square by d square 1 plus a square by d square the whole power 1 by 2 minus d equals lambda by 2, right? So இங்க இந்த 1 by 2 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? d into 1 plus 1 by 2 d square by a square minus d equals lambda by 2. d உள்ள மல்டிப்ளை பண்ணா a square by d square பசங்களா, my mistake, right? அடுத்தது d plus உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா d a square by 2d minus d equals lambda by 2. இதுவும் கேன்சல் ஆயிடுமா? இப்போ நமக்கு a மட்டும் தான் வேணும். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். a is equal to root of lambda into d, which is root of 800 into 10 power minus 9 into 5 into 10 power minus 2. So 8 into 5 root of 40, 8 5s are 40, இது அதுவும் into 10 power minus. So இந்த ரெண்டு ஜீரோவும் இதுவும் காலி ஆயிடுச்சா? 40 into 10 power minus 9, which is 400 into 10 power minus 10, which is 20 into 10 power minus 5, which is 0.2 mm, correct? 2 mm. Answer is option A, right? So calculation பார்க்கிறதுக்கு கொஞ்சம் லென்த்தா இருக்கும், but trust me, it is so easy. ரொம்ப ஈஸி தான். பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கும், பட் இட் இஸ் ஈஸி. ஓகே, ஒன்னும் இல்லை, நம்ம பார்த்து டிஃபரன்ஸ். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் கிடையாது. நம்ம நார்மலா போட்டிருக்க எல்லா மெத்தட்லயும் டி சைன் தீட்டா அப்படிதான் போட்டிருப்போம். அதாவது ஸ்லிட் வித் இன்டு சைன் தீட்டா, ஸ்மால் ஆங்கிள்ஸ் ஆஃப் தீட்டா அப்படிதான் போட்டிருக்கோம். நீங்க அப்படியும் போடலாம், தப்பே கிடையாது. நீங்க ஆங்கிள் அசியூம் பண்ணி அப்படியும் போடலாம். டோட்டலி ஃபைன். பட் ஐ ஆம் கன்வீனியன்ட் வித் நான் ட்ரிக்னாமெட்ரிக். ட்ரிக்னாமெட்ரினாலே நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அதனால ட்ரிக்னாமெட்ரி இல்லாம உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா கோ ஃபார் தட் அப்ரோச். பட் உங்களுக்கு இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபிள் வித் ட்ரிக்னாமெட்ரி நீங்க போடலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. டோட்டலி ஃபைன். ஹென்ஸ் YDSE, அதாவது இதுதான் ஷார்ட் ஃபார்ம்ல YDSE சொல்லுவோம். The position of the fifth bright fringe
Okay, so fifth bright fringe, Y5B is equal to formula enna pasangala? 5 into lambda capital D by small d. Correct? Fifth bright fringe. Okay, from the central maximum is 5 centimeters. Kuduttachu. The distance between the slit and the screen. Okay, inga Y oda value evlo 5 centimeter. Distance between the slit and the screen, capital D, is 1 meter. அடுத்து wavelength is 600 nanometer. And the separation between the slits are, so small d என்னது? எல்லாமே questionல இருக்கு. Substitute பண்ணி solve பண்ண வேண்டியதுதான். So small d என்ன வரும்? 5 lambda d by y, which is 5 into 600 into 10 power 9 into d 1 divided by y, 5 into 10 power minus 2. So this gets cancelled. So remaining, இது மேல போச்சுன்னா 600 into 10 power minus, இது மேல போச்சுன்னா ப்ளஸ் ஆயிடும்ல, ப்ளஸ் 7 ஆகும், ப்ளஸ் 2. So 6 into 10 power minus 5. First option, which is 6 into 60 into 10 power minus 6, which is 60 micrometer. இல்லை பாருங்களேன், அந்த ஸ்லிட்டோட செப்பரேஷன் எவ்வளோ இருக்குது பாருங்க, 60 மைக்ரோமீட்டர். ஸோ ரியல் வேர்ல்டில் அந்த அளவுக்கு தான் இருக்கும். மைக்ரோமீட்டர் அப்படின்னா நம்ம ஹேரோட டயமீட்டர், தட் இஸ் இன் மைக்ரோமீட்டர், அந்த அளவுக்கு தான் இருக்கும். ரெண்டு ஸ்லிட்டுக்கு நடுவில் இருக்கிற செப்பரேஷன். நம்ம டயக்ராம்ல காமிச்சது எல்லாமே எக்ஸாஜரேஷன். உங்களுக்கு அந்த ஆங்கிள் கிளியரா புரியணுன்றதுக்காக அது எல்லாத்தையுமே எக்ஸாஜரேட் பண்ணப்பட்ட சிச்சுவேஷன். பட் ரியல் வேர்ல்டுல அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்லிட்ஸ் வில் பி வெரி 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 ஸ்மால், மில்லிமீட்டரோட கம்மியா இருக்கும். அப்பதான் நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிளியரா கிடைக்கும். இல்லனா இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் you will not be able to see it clearly. Two coherent sources of light interfere. Okay, the intensity ratio of two sources is 1:4. Okay, I1 is to I2. நம்ம I1 1 னே எடுத்துக்கலாம், I2 is equal to 4. பசங்களா நார்மலா 1 I0 4 I0 அப்படிதான் எடுக்கணும். பட் இது எல்லாமே ரேஷியோ பேஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்றதுனால நமக்கு I0 காலி ஆயிடும். ஸோ அந்த நம்பரை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். இது கரெக்டானு கேட்டா கரெக்ட் கிடையாது. நீங்க டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ல, போர்டு எக்ஸாம்ல எப்படி எழுதுனீங்கன்னா தப்பு போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 1. 1 I0 and 4 I0. பட் நமக்கு இங்க JEEல வெறும் MCQs மட்டும் தானே, அதனால நம்ம அந்த I0 தேவையில்லாம போட்டு காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்ல. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் 1:4. டன். For this interference pattern, the value of Imax plus Imin, Imax minus Imin is equal to ஆத்தடி. சரிடே, இப்போ Imax ஓட ஃபார்முலா என்ன? root of I1 plus root of I2 the whole square. I minimum எனக்கு என்ன ஆகும்? root I1 minus root I2 the whole square. அப்படி இப்போ what do we need? Imax plus I minimum. அடுத்தது Imax minus I minimum. இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணணும், அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஓகே, போடுவோம். Imax plus I minimum is equal to, எக்ஸ்பேண்ட் பண்ணிப்போமா? இல்ல டைரக்டாவே போட்டுடலாம், எதுக்கு இதெல்லாம், just ignore it. Imax is equal to 1 plus 2. 1 plus, இங்க we have 4. Okay, root 4. Root 1 plus root 4 the whole square, which is 1 plus 2 the whole square, which is 9 அப்படின்னு வச்சுப்போம். I minimum is equal to root of 1 minus root 4 the whole square. Correcta? Right. So I max plus I minimum by I max minus I minimum is equal to, என்ன வரும்? 9 plus 1 by 9 minus 1, which is 10 by 8, which is 5 by 4. இப்போ இந்த 5 by 4 இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும்.
அதாவது 2 alpha plus 1 by beta plus 3 equals 5/4. கரெக்டா? இப்ப டினாமினேட்டர் ரொம்ப ஈஸி. என்னது? 1 plus 3 போட்டோம்னா எனக்கு 4 ஆயிடுச்சு. அதாவது பீட்டா plus 3 இருக்கா? So beta plus 3. So 4 நான் 1 plus 3 ன்னு போட்டா beta is equal to 1. So இங்க 1 தனியா எடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? 4 plus 1 அப்படின்னு வருமா? If I write 1 separately, எனக்கு 4 plus 1. இப்போ இது again 4 நான் என்ன எழுதலாம்? 2 into 2 plus 1 by 1 plus 3. இப்போ அந்த ஃபார்மேட் வந்துருச்சா பாருங்க. 2 alpha plus 1 by beta plus 3. So what can I say? Alpha is 2 and beta is 1. So alpha by beta is equal to 2. Answer வந்துருச்சு. Alpha by beta is equal to 2. புரிஞ்சா பசங்களா? So simple. டப்பா question. ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். அடுத்த question. வாவ், ஆப்ஷன்ஸை பார்த்தாலே மண்டை குழம்புதுல. நூடுல்ஸா இடியாப்பமான வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. சரி போடு. In the Young's double slit experiment, the distance between the slits varies in time as okay. Slit ஓட distance vary ஆகுதுடே. சூப்பர். d0 plus a0 sin omega t, where d0 omega and a0 are constants. Got it? The difference between the largest fringe width and the smallest fringe width obtained over time is given by. எனக்கு புரியுது, क्वेश्चனை பார்த்தாலே உங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரி இருக்கு அப்படின்னு. பட் ரொம்ப சிம்பிள். அவங்க கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன், கேட்டுக்கிறதும் ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன். அது என்னன்றதை மட்டும் தூக்கி எழுதுனா முடிஞ்சு போச்சு. Split with variable with respect to time எடுத்து எழுதிடலாம். So d is equal to d0 constant plus a0 sin omega t. Right? Done. இப்ப அடுத்தது நமக்கு என்ன தேவை? Fringe width. Right? So fringe width. Fringe widthக்கான ஃபார்முலா என்ன? Beta equals lambda into capital D by D. சரி, இங்க fringe width depends on 3 variables, lambda, D, capital D and D. வேற ஏதாவது சேஞ்ச் ஆகுதா? Distance between the slit varies. அது சேஞ்ச் ஆகுது. வேற எதை பத்தியும் அவங்க கொடுக்கவே இல்லை. So we have to assume remaining constant. அந்த செட்டப்ல இருக்கிற லாம்டாவும் டியும் கான்ஸ்டன்ட் அப்படின்ற அசம்ஷனை போட்டு இப்போ இந்த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். சோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன லாஜிக் என்ன? பீட்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. ரைட்? சோ பீட்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. அப்போ the smallest difference between beta large minus beta small is equal to lambda d a common எடுத்தோம்னா 1 by d minimum minus 1 by d max. கரெக்டா பசங்களா? ஏன் பாருங்க, பீட்டா வந்து எனக்கு மேக்ஸிமமா வேணும்னா அது எப்ப பாசிபிள்? டி வந்து மினிமமா இருக்கிறப்போ. ரைட்? சோ பீட்டா மேக்ஸுக்கு டி மினிமமா இருக்கணும். அதே மாதிரி பீட்டா மினிமமா எனக்கு வேணும்னா டி வந்து மேக்ஸிமமா இருக்கணும். ரைட்? ஃபார் மினிமம் பீட்டா எனக்கு டி மேக்ஸிமமா இருக்கணும். ஆல்ரைட்? சோ தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட். தட்ஸ் ஆல். இப்போ டி மினிமம் மேக்ஸிமம் அதை தான் கண்டுபிடிக்கணும். எப்படி? D is a function of sin. Correct? அப்போ sin ஓட maximum value என்ன வரும் பாருங்க. What is the max value of sin? Sin omega t. Sin omega t ஓட maximum value is equal to plus 1. Sin omega t ஓட minimum value equals minus 1. Correct? Sin omega t max is equal to plus 1, sin omega t minimum is equal to minus 1. So what will be d max and d minimum? D max is equal to, இதை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா
d0 plus a0. இதே மாதிரி d minimum is equal to d0 minus a0, right? So இங்க sin omega t பதில் plus போட்டா it is d0 plus a0. இதுக்கு பதில் minus போட்டா d0 minus a0. Okay? தூக்கி substitute பண்ணுவோமா? So நமக்கு தேவையானது this delta b, delta beta, super day, lambda d into 1 by d minimum first, d0 minus a0 minus 1 by d0 plus a0. அவ்வளவுதான். இப்போ cross multiply பண்ணலாமா? Which is lambda d into d0 plus a0 minus d0 plus a0. இல்லே இங்க மைனஸ் போடும்போது காமன் முக்காவாசி பேர் பண்ற தப்பு இந்த மைனஸ் வந்து d0 க்கு மட்டும் போட்டு, சரி அந்த ஸ்டெப்பை நான் டீடைலா போட்டுறேன் பாருங்க. நீங்க எழுதும்போது ப்ளீஸ் ரைட் இட் இன் திஸ் வே. மைனஸ் போட்டு d0 minus a0 போடுங்க. நான் அந்த தப்பை நிறைய பண்ணியிருக்கேன். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். நான் என்ன பண்ணுவேன்னா டைரக்டா எழுதும் போது இந்த மைனஸும் இவனையும் போட்டு இதை அப்படியே மைனஸ்ல வச்சு விட்டுருவேன். தப்பாயிடும். இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது அது பிளஸ் ஆகணும்ல, ரைட்? சோ lambda d d0 plus a0 minus d0 plus a0 by d0 square minus a0 square. So d0 cancel ஆயிடுச்சா? So remaining is 2 lambda d a0 by d0 square minus a square. அவ்வளவுதான். So 2 lambda d a0 by d0 square minus a0 square. ஆப்ஷன் இருக்குதா? So 2 lambda d a0 by d0 square minus a0 square. 2 lambda d a0. Start there. 2 lambda capital D. Small d எங்க ஃபார்முலால ஏதாவது மிஸ் பண்றோமா? What is small d? Small d ன்னு ஒண்ணுமே இல்லவே இல்லையே. 1 sec பசங்களா. Yeah, but this is the correct answer, but I think this should be a typo error. ஏன்னா questionல small d ன்னு எதுவுமே இல்லை. It's either d0 or a0. d க்கு பதில் தான் substitute பண்ணியிருக்கோம். ஒன்னு it should be இங்க 2 lambda d a0 ஆ இருக்கணும், இல்ல இங்க 2 lambda d capital D a0. Okay, whatever. So this is the correct answer. Check பண்ணிக்கலாம் இங்க. Yeah, this is a typo error. இது வராது. So technically the answer is 2 lambda d a0 by d square minus a square. இதுதான் the correct option. 2 lambda d a0 by d0 square. Yeah, correct. So that's the final answer. இங்க question பார்க்கும் போதே மண்ட காயும். Yeah, logic புரியுது. நியாயம். பட் அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பை யோசிங்கன்னா ப்ராப்ளம் ஈஸி. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டுக்கிறானுங்க. ஒரே டேட்டா தான். டி வேரி ஆகுது. பட் அந்த வேரியபிள்னு பார்த்த உடனே மண்டை குழம்புறது. எஸ், இட்ஸ் ஓகே, ஃபைன். என்ன கண்டுபிடிக்கணும்? ஃப்ரிஞ்ச் வித். அந்த ஃபார்முலா மட்டும் எழுதுங்க. டிஃபரன்ஸ் இன் ஃப்ரிஞ்ச் வித். அப்போ மேக்ஸிமம்க்கு தனி ஒரு ஃபார்முலா, மினிமம்க்கு தனி ஒரு ஃபார்முலா எழுதி சப்ராக்ட் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு. டன். அடுத்தது பாருங்க. Two waves of intensity 1 and 9 cross each other at a point. The resultant intensities at that point when A, waves are incoherent is I1, B, and the waves are coherent is I2 and different phase by 60 degree. If I1 by I2 is 10 by X, then X is okay பசங்களா. ஸோ இங்க சிம்பிள். இன்கோஹெரண்ட் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம இன்டென்சிட்டியை நேரா ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நமக்கு அடிஷன், அதாவது இன்டர்ஃபரன்ஸ்ல ஃபைனல் இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இன் இன்டர்ஃபரன்ஸோட கண்டிஷன் என்ன? ஒன்லி கோஹெரண்ட் சோர்சஸ்.
coherent sourcesல மட்டும் தான் நமக்கு interference நடக்கும். And what is that value of intensity? I is equal to root I1 plus root I2. Sorry, இங்க root வராது. I is equal to I1 plus I2 plus 2 root I1 root I2 cos phi. Right? இதுதான் ஒரு coherent, ரெண்டு coherent source interfere ஆகிறப்ப நமக்கு கிடைக்கிற resultant intensity. இப்போ எனக்கு நான் கோஹரண்ட் இன்கோஹரண்ட் சோர்சஸா இருந்ததுன்னா நோ இன்டர்ஃபரன்ஸ் அப்போ ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி என்ன வரும்? ஜஸ்ட் I1 plus I2 அவ்வளவுதான் பசங்களா. எனக்கு அங்க இன்டர்ஃபரன்ஸே இல்ல, ரெண்டு சோர்ஸ் நான் கோஹரண்ட். அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? என் கையில ரெண்டு டார்ச் லைட் இருக்கா, முன்னாடி ஒரு செவரு, ரூம் ஃபுல்லா டார்க்கா இருக்கு, முன்னாடி ஒரு செவரு இருக்கு. நான் ஒரு டார்ச் லைட் ஆன் பண்ணனா ஒரு ஸ்பாட் ஆஃப் லைட் எனக்கு அங்கே பிரைட்டா தெரியும். நான் இன்னொரு டார்ச் லைட் ஆன் பண்ணனா அதே ஸ்பாட்ல விழுற மாதிரி ஆன் பண்ணா எனக்கு பிரைட்னஸ் இன்னும் அதிகமாகும். கரெக்டா? சோ ஒரு ஸ்பாட் லைட் ஒரு சர்டன் பிரைட்னஸ், இன்னொரு ஸ்பாட் லைட் இன்னும் கொஞ்சம் அதிகமா பிரைட்னஸ். தட்ஸ் இட், டன், சொல்லி முடிஞ்சிருச்சு. மீன்ஸ் எனக்கு டோட்டல் பிரைட்னஸ் இஸ் ஜஸ்ட் சிம்பிள் அடிஷன், ஸ்கேலார் அடிஷன். இன்கோஹரண்ட் சோர்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கேலார் அடிஷன். கோஹரண்ட் சோர்ஸ் அப்படின்னா தான் எனக்கு அந்த phi phase difference எல்லாம் வச்சு vector addition ப்ராப்பரா நம்ம கால்குலேட் பண்ணணும். So according to the question, இது வந்து ஜெனரல் ஃபார்முலா போட்டுக்கிறோமா? ரெண்டு சோர்சஸ் வந்து 1:9 கொடுத்தாங்களா? சோ அப்ப நம்ம 1 and 9 எடுக்கலாம். அப்ப I1 ஓட வேல்யூ என்ன? சிம்பிள், it is just 1 plus 9 10. அதுதான் நியூமரேட்டர்ல கொடுத்திருக்காங்க. I2 மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும். phase வந்து நமக்கு 60 டிகிரில இருக்கா, அதை மட்டும் போட்டு இங்க கால்குலேட் பண்ண வேண்டியதுதான். So 1 plus 9 plus 2 into root 1 into root 9 into cos of 60 degree. Right? So solve panna, this is 1 plus 9 plus 2 into 3 into cos 60 is 1 by 2. Cancel agada. 1 plus 9 plus 3, which is 13 I2. So ratio போட்டோம்னா I1 by I2 is equal to 110 by 13. So x is equal to 13. அவ்வளவுதான் பசங்களா. So value of x is 13. இங்க அந்த incoherent அப்படின்றது உங்களுக்கு புதுசா தெரியலாம், but it is so easy. அத பத்தி எல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க. That is like டப்பா. அடுத்த question. Yeah, 13 correct answer. For a specific wavelength 670 nanometer, if light is coming from a galaxy moving with velocity v, the observed wavelength is 670.7 nanometer. The value of v is, இல்ல formula சொன்னா ரொம்ப simple. Delta lambda by lambda equals v by c. Formula கொடுத்த ஞாபகம் இருக்கா பசங்களா? Same formula. Delta lambda என்ன? இவனுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம், which is 0.7. Right? ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசம் is 0.7. 670.7 minus 600 divided by original 670. இது கிளியரா இருக்கணும்ல? அதனோட வேவ் லென்த் இதுதான், பட் நம்ம கண்ணுக்கு தெரியுறது observed wavelength is 670.7, which is equal to v, அதுதான் நமக்கு வேணும், by c, speed of light. இப்ப c தூக்கி இங்கிட்ட எழுதிக்க வேண்டியதுதான். So v is equal to 0.7 by 670 into 3 into 10 to the power 8 meters per second. இல்ல இது கொஞ்சம் கால்குலேட் பண்ணணும். 0.7 by 670 எத்தனை டைம்ஸ் வரும்? வெயிட் 1 sec, கால்குலேஷன் போட்டுருவோமா? ஹோல்ட் ஆன் பசங்களா. 0.7 divided by 670 equals okay into 3 equals okay. So இதை சால்வ் பண்ணா we'll get 0.00313. So இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 0.00313 into 10 to the power 8 அப்படின்னு வரும். So இதுல இருந்து நான் 3 முட்டை எடுத்து இங்க போட்டேன்னா 3.13 into 10 to the power 5 meters per second. அவ்வளவுதான் ஆன்சர். அந்த கால்குலேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுருங்கடா செல்ல குட்டிங்கல்ல.
0.7 into 3 is like 2.1 வரும். 2.1 by 6.670 something. போட்டு விட்டுருங்க. Good boys. So 3.13 into 10 power 5. அடுத்தது. Consider the diffraction pattern obtained from the sunlight incident on a pinhole of diameter 0.1 micrometers. Okay. So pinhole of diameter 0.1. அப்ப அந்த slit ஓட width வந்து 0.1. Diffraction pattern இருக்கு இல்லையா? So அதுல A is equal to 0.1 micrometer. சரி. If the diameter of the pinhole is slightly increased, it will affect the diffraction pattern such that நமக்கு இந்த diameter slightly increase பண்றாங்க. So what will happen to the diffraction pattern? So logically யோசிங்க, let's think logically. இங்க ஃபார்முலாலாம் எதுவுமே தேவையே இல்லை, நம்ம லாஜிக்கலா சால்வ் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ இந்த டயமீட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம டைஃப்ராக்ஷனோட பேசிக் லாஜிக் நான் என்ன சொன்னேன், எனக்கு இன்சிடென்ட் ஐ மீன் அந்த வேவ் லென்த்தும் அந்த அப்டக்கிளோட சைஸ், வேவ் லென்த் அண்ட் அப்டக்கிளோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவல் இல்லைனாலும் கம்பேரபிளா இருந்ததுன்னா எனக்கு பெண்டிங் எஃபெக்ட் கிடைக்கும். பட் நம்ம ரே ஆப்டிக்ஸ்ல என்ன லாஜிக் வச்சிருந்தோம் பாருங்க, ரொம்ப பெருசு. எது? அப்டக்கிளோட சைஸ். வேவ் லென்த் கம்பேர் பண்ணும்போது அப்டக்கிளோட சைஸ் ரொம்ப 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 பெருசு. இல்ல எனக்கு அந்த அப்பர்ச்சரோட சைஸ் ரொம்ப பெருசு. அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரைட்டா தான் போகும் லைட், எனக்கு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் தெரியாது. ஸோ இங்க என்ன பண்றோம், we are increasing அந்த பின்ஹோலோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு அந்த டைஃப்ராக்ஷன், ஓகே, பேசிக் டைஃப்ராக்ஷன் ஃபார்முலா என்ன, A sin theta is equal to n. ஃபர்ஸ்ட் இது வந்து n lambda அப்படின்னு வச்சுப்போம். அப்போ sin theta is equal to lambda by A. தீட்டாங்கிறது என்ன பசங்களா, அதுதான் எனக்கு அந்த பெண்டிங். டைஃப்ராக்ஷன்னால என்ன, பெண்டிங். சோ இங்க தீட்டா அப்படிங்கிறது தான் பெண்டிங், கரெக்டா? சோ அந்த பெண்டிங் A அதிகமாச்சுன்னா எனக்கு sin thetaவோட வேல்யூ குறையும், which means the diffraction effect will decrease. என்ன ஆகுது பாருங்க, such that யாரோட சைஸ், diffraction pattern, right? அந்த diffraction patternோட சைஸ் என்ன ஆகுது பாருங்க, decreases. Right. First, இது ரெண்டும் தப்பு. Diffraction patternோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் தான் ஆகும். அது புரியுது, ஏன்னா தீட்டா will decrease, அது கரெக்ட். ரெண்டாவது, what will happen to the intensity? இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா? இப்போ intensity is proportional to சொன்னா I is directly proportional to width. இந்த இடத்துல A தான் width. So its intensity will increase. Right? எனக்கு அந்த சைஸ் பெருசாக intensity decreasesங்கிறது தப்பு. டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் குறைஞ்சு எனக்கு இன்டென்சிட்டி அதிகமாகும். நமக்கு வேவ் ஆப்டிக்ஸ்ல இருந்து will move towards ray optics. Right? So நமக்கு வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்ற லாஜிக்ல இருந்து we will move closer and closer towards ray optics. So என்னோட சைஸ் பெருசாகும் போது அந்த ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடும். The diffraction will be so small, ரொம்ப குட்டியா இருக்கும், such that அந்த டைஃப்ராக்ஷன் வந்து நம்ம கம்ஃபர்டபுளா இக்னோர் பண்ணிடலாம். பிரைட்னஸ் எனக்கு அதிகமாயிட்டே இருக்கும். That's it. ஓகே பசங்களா, எஸ், தட்ஸ் ஆல் டன். ஓகே, ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ வேவ் ஆப்டிக்ஸ் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் மேஜர் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. we discussed all the basic questions. ஸோ இதுக்கு மேல கொஸ்டின்ஸ் நீங்க உட்காந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் another important announcement, இதை ஏற்கனவே ஒரு 2 செஷன் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆல் இந்தியா ஸ்கோர் ஆக்சலரேட்டட் டெஸ்ட் சீரீஸ். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் எதுக்கு, இன்ன வரைக்கும் நீங்க யாராவது டெஸ்ட் எழுதாமே வச்சிருந்தீங்கன்னு வச்சுப்போமே, எந்த வித டெஸ்ட் சீரீஸும் நீங்க ட்ரை பண்ணவே இல்லை, நீங்க கொஸ்டின் சால்வ் பண்றீங்க, எஸ் ஃபைன், பட் அந்த டைம் லிமிட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. பட் தட்ஸ் a very important factor பசங்களா. நார்மலா அந்த JEE கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த 3 hours பேப்பருக்கு நான் ஒரு நாள் ஃபுல்லா கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் ஐ கிவ் யூ லைக் ஹோல் டே, நீங்க எல்லாருமே 99% கிராஸ் பண்ணிடலாம். பட் அந்த டைம் அதுக்குள்ளார முடிக்கிறதா, that's the real deal. அது will come only out of practice. அதை நம்ம படிச்சு கொண்டு வர முடியாது, will come only out of practice. ஸோ இன்ன வரைக்கும் யாராவது ப்ராக்டிஸே பண்ணாமே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோம், இல்ல சப்போஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் you can still consider this test. இந்த டெஸ்ட் எதுக்குன்னா, you will get an all India rank. ஸோ ஆல் ஓவர் இந்தியா யாரெல்லாம் JEE எழுதணும்னு ட்ரை பண்றாங்களோ அவங்களுக்கு மத்தியில நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்ற ஐடியா உங்களுக்கு வரும். ஸோ எந்தெந்த இடத்துல நான் இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் இந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த டெஸ்டோட அனாலிசிஸ் கம்ப்ளீட்டா கிடைக்கும்.
ஸோ எந்தெந்த இடத்துல யூ ஆர் வீக்கர், எந்தெந்த இடத்துல ஃபார்முலால எங்க வீக்கா இருக்கீங்க, கான்செப்ட்ஸ்ல எங்க வீக்கா இருக்கீங்க, அந்த டேட்டாலாம் கிடைக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நீங்க ஃபீட்பேக் எடுத்து யூ கேன் ஒர்க் ஆன் யுவர் வீக்கர் ஏரியாஸ், ரைட்? ஸோ இது யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் இட். நீங்க ஓப்பனா எழுத முடியாது, யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் இட். நெக்ஸ்ட் டேட், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நமக்கு 4ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டெஸ்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் 11th. பாருங்க, அதுக்கப்புறம் we have 18th Jan. So 11th and 18th இன்னும் 2 டெஸ்ட் உங்களுக்கு மீதி இருக்கு. You can still do it. இன்னைக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா you can write it. ஆன்லைன்லயும் எழுதலாம், இல்ல if you want an actual offline simulation நீங்க ஆஃப்லைன் VLCsல கூட போய் எழுதலாம். நம்ம வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ்ல கூட நீங்க போய் எழுதலாம். And this is like absolutely complimentary. So யாரெல்லாம் JEE எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்காக this is like absolutely complimentary. You don't have to pay for it, right? ரெஜிஸ்டர் பண்ணிடணும். பட் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு because we'll have to make the arrangements இல்ல. So ரெஜிஸ்டர் பண்ணிட்டு give it a try. Right? என்னோட சஜஷன் just give it a try. இன்னும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு உங்களுக்கு. ஒன்னு 11th and 18th. அந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அட்லீஸ்ட் you'll get an overall idea, right? So நம்ம நார்மல் டெஸ்ட் சீரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற பசங்க கூட my suggestion you take it, right? ஏன்னா we'll have a large number of students. ஆல்ரெடி எக்கச்சக்க பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஸோ யுவர் ஓவரால் ரேங்கிங் என்ன அப்படின்ற ஒரு ஐடியா, ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தட்ஸ் இட் பசங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் இல்ல, லைக் த ஹார்டஸ்ட் பார்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற கஷ்டமான பார்ட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் மீதி இருக்கிறது மாடர்ன் பிசிக்ஸ், ஆட்டம்ஸ், நியூக்ளியை, செமிகண்டக்டர்ஸ் அண்ட் ஸ்டஃப். தட் இஸ் லைக் ஷோட்டா, சோ ஈஸி. குட்டி குட்டி டாபிக் சீக்கிரம் முடிஞ்சிடும். அண்ட் போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், 3 தான் இந்த இடத்துல இருக்கிற 3 பிக் ட்ரினிட்டிஸ். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அந்த டிஃபரன்ஸை மட்டும் கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. இந்த சாப்டர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸை கன்ஃபியூஸ் ஆகாம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரைட், ஓகே சில்ட்ரன், அடுத்த செஷன்ல பார்ப்போம் வித் மாடர்ன் பிசிக்ஸ். ஸோ இதோட கிளாசிக்கல் பிசிக்ஸ் முடிஞ்சிருச்சு. வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் மாடர்ன் பிசிக்ஸ். டேக் கேர். இல்லை, JEE எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு, டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு. அடுத்த 10 நாள் ஜங்க் ஃபுட் எதுவும் சாப்பிடாதீங்க, வீட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க. மலையில அங்கிட்டு இங்கிட்டு எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ். கீப் ரிவைசிங், கீப் பிராக்டிசிங் ப்ராப்ளம்ஸ். ரைட்? ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பை. See you.